திருவாசகத்தின் கடைசி பதிகம் அச்சோ பதிகம் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த இந்த பதிகம் திருவாசகத்திலையும் இருக்கிறதுனாலையும் கருமுதல் திருவரையிலையும் கடைசி பதிகமாக இருக்கிறது. ஆகையால் ஏதாவது ஒரு நூல் உங்கள்கிட்ட இருந்தாலே போரும், அதை வச்சே பார்த்துக்கலாம். கருமுதல் திருவரை இல்லை என்றாலும் திருவாசகம் இருந்தாலும் போரும் இதை கவனிப்பதற்கு. சரி, நம்ம வகுப்புக்குள் செல்வோம். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. காவாய் கனகத்தரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. புளியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கழல் போற்றி. ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி. வாழி திருநாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி. உளிமலி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி. திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி. திருச்சிற்றம்பலம். அனைத்து அடியார் பெருமக்களையும் மனமே மொழிகளால் வணங்கி வரவேற்று இந்த சிந்தனையை நாம் தொடங்குவோம். தோத்திரமும் சாத்திரமும் என்ற இந்த வகுப்பில் கருமுதல் திருவரை என்ற நூலை அடிப்படையாக கொண்டு அதில் இருக்கின்ற ஒவ்வொரு பதிகத்திற்கும் நாம் பொருள் விளக்கம் அறிந்து கொண்டு வருகின்றோம். இது கடைசி வகுப்பு. இந்த தோத்திரம் சாத்திரம் கருமுதல் திருவரையில் கடைசி பதிகம் இது. இதை தொகுத்த ஐயா ஞானாசிரியர் பவானி தியாகராசன் ஐயா நம்முடைய வாழ்க்கையின் நிலைகளை ஒரு 12 பகுதியாக பிரித்து, முதலில் நாம் இந்த பூமியில் பிறக்கும்போது கரு உருகிறோம், அதுக்கப்புறம் குழந்தை பேரு, அதுக்கு பின்னால் கல்வி, அப்புறம் செல்வம், திருமணம், திருத்தலம் அப்படின்னு ஒரு அடுக்கு முறையில் இதை கொண்டு வந்து கடைசியாக முத்தி பேறு பதிகங்களை வைத்திருக்கிறார்கள். ஆக இந்த கருமுதல் திருவரை புத்தகத்தில் கடைசி பதிகம், கடைசி பாகம் வீடு பேறு அப்படிங்கிறது. இந்த வீடு பேருங்கிறதுல ஐயா என்ன பண்ணியிருக்காங்க, 4 பெருமக்களின் கடைசி பதிகத்தை தொகுத்து கொடுத்திருக்கின்றார்கள். ஞானசம்பந்த பெருமானின் கடைசி பதிகம் ஆச்சால்புரம், அப்பர் பெருமானின் கடைசி பதிகம் நல்லூர், புகழூர், சுந்தரமூர்த்தி சுவாமிகளின் கடைசி பதிகம் நொடித்தான்மலை பதிகம், மாணிக்கவாசகரின் கடைசி பதிகம் ஆகிய அச்சோ பதிகம், திருவாசகத்தின் கடைசி பதிகம். இந்த அச்சோ பதிகத்தில் நிறைய திருவாசகத்தை தொகுத்ததில் நிறைய அறிஞர்கள் கருத்து வேறுபாடுகள் இருக்கின்றன. சிலர் சொல்றாங்க இது இல்லை கடைசி பதிகம், யாத்திரை பத்து தான் கடைசி பதிகம் என்று சொல்கிறார்கள். ஆக எது சரி எது தவறுங்கிற ஆராய்ச்சிக்கு நம்ம போக வேண்டியதில்லை. யாத்திரை பற்றியும் நம்ம படித்து பொருள் தெரிய வேண்டும், சொல்லிய பாட்டின் பொருள் தெரிய வேண்டும். அச்சோ பதிகத்தின் பொருளையும் சொல்லிய பாட்டின் பொருள் தெரிய வேண்டும், அதுதான் நமக்கு வேணும். அச்சோ பதிகத்தில் பெரும்பாலான புத்தகங்களில், ஆதீன புத்தகங்களில் 9 பாடல்கள் மட்டும்தான் இருக்கும். வேறு சில பதிப்பக புத்தகங்களில் இன்னும் சில பாடல்கள் 10 பாடல் 11 பாடலெல்லாம் வைக்கிறாங்க. அது சரியா தவறா நமக்கு தெரியல. நம்ம தர்ம ஆதீன புத்தகத்தில், கருமுதல் திருவரை புத்தகத்தில் பெரும்பாலான புத்தகங்கள் நான் பார்த்ததில் 99% 9 பாடல்கள் கொண்ட பதிகம் இது. ஆக இதுதான் இந்த பதிகத்தின் அமைப்பு. பதிகத்துக்கு உள்ளே சென்றால் இந்த பதிகம் அச்சோ அப்படிங்கிறது, அச்சோ அப்படின்னா ஒரு வியப்பை குறிக்கிறது. அச்சோ அப்படின்னா ஒரு என்ன சொல்றது, ஒரு ஆச்சரியம், அதை குறிக்கின்ற வார்த்தை இது. யார் பெறுவார் அச்சோவே அப்படின்னா யாரால பெற முடியும், லாட்ரி சீட்டில் யாருக்கு பரிசு விழுகும், சின்ன வயசுலேயே வேண்டிய வயசில் யாருக்கு கல்யாணம் நடக்கும், இளம் வயதிலேயே யாருக்கெல்லாம் குழந்தை பிறக்கும், இதெல்லாம் பெரிய அதிர்ஷ்டம் தானே. அதுவும் ஒரு பையன் ஒரு பொண்ணு அப்படி பிறந்தா நல்லா இருக்கும், அவங்களுக்கு நல்ல கல்வி வந்தால் நல்லா இருக்கும், யார் பெறுவார் அச்சோவே அப்படிங்கிற மாதிரி வேற யாருக்கு கிடைக்கும் இந்த சான்ஸு, இந்த சாய்ஸு, இந்த அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது தான் இந்த அச்சோ அப்படிங்கிற ஒரு வார்த்தையின் பொருள். இப்போ மாணிக்கவாசகர் ஒவ்வொரு பாடல்கள்லையும் யார் பெறுவார் அச்சோவே, யார் பெறுவார் அச்சோவே, யார் பெறுவார் அச்சோவே அப்படின்னு அவர் குறிப்பிடுகிறார். அப்படின்னா இப்போ எனக்கு கிடைச்ச மாதிரி வேற யாருக்கு கிடைக்கும், எனக்கு கிடைச்ச மாதிரி வேற யாருக்கு கிடைக்கும், எனக்கு கிடைச்ச மாதிரி வேற யாருக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது தான் ஒரு பாடலும் இது குறிக்கிறது. இது வியப்பை குறிக்கிறது. அதாவது இந்த வியப்பை நமக்கு வியப்பை உண்டாக்குறது ஒன்று, அவருக்கே வியப்பாக இருக்கிறது. ரெண்டையும் நல்லா புரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் பர்சன் செகண்ட் பர்சன் கிராமரில் சொல்லுவோம். அவரை பார்த்து நமக்கு வியப்பு வர்றது ஒன்று. மாணிக்கவாசகர்லாம் அதை அடைஞ்சிட்டாரு, நம்ம அடையிலையே அப்படிங்கிறது. மாணிக்கவாசகருடைய வியப்பு என்ன அப்படின்னா, பெருமான் எனக்கு செஞ்ச கருணை வேற யாருக்கு கிடைக்கும்,
ரெண்டுமே இருக்குதுல்ல. எனக்கு கிடைச்ச மாதிரி யாருக்கு கிடைக்கும் அப்படின்னு இருக்கு. எனக்கு போய் அதாவது ஒன்றும் இல்லாத ஒருத்தனுக்கு விருந்து சாப்பாடு கிடைக்குதே அப்படிங்கிற மாதிரியும் இதில் இருக்கு. ஆக இந்த அச்சோ என்கிறது ஒரு வியப்பை குறிக்கின்ற ஒரு சொல். இந்த பதிகம் தில்லையில் அருளிய பதிகம், கடைசி பதிகம் அப்படிங்கிறதுனால தில்லையில் அருளிய பதிகம். திருவாசக புத்தகத்தில் இது 51வது பதிகமாக குறிப்பிடப்பட்டிருக்கும். பாடலுக்குள் செல்வோம். திருச்சிற்றம்பலம். முத்தி நெறி அறியாத மூர்க்கரோடு முயல்வேனை பத்தி நெறி அறிவித்து பல வினைகள் பாரும் வண்ணம் சித்தமலம் அருவித்து சிவமாக்கி எனையாண்ட அத்தன் எனக்கு அருளியவாறு ஆர்பெறுவார் அச்சோவே. இந்த பாடல் நிறைய சைவ சித்தாந்த கருத்துக்கள் இருக்கின்றது. திருவாசகத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் சைவ சித்தாந்தம் அவசியம் படித்திருக்க வேண்டும். அது சைவ சித்தாந்த ரத்தினமோ கோல்டோ டைமண்டோ ஏதோ ஒன்று நீங்கள் படிச்சிருக்கணும். சைவ சித்தாந்த சுடராவது குறைந்தபட்சம் படித்திருக்க வேண்டும். இப்போ நெறி என்பது இங்கே நெறிங்கிறது ஒரு வழியை குறிக்கிறது. பாதை சொல்றோம் இல்லையா, மார்க்கம்னு சொல்றோமே, அந்த நெறியை குறிக்கின்றது. ஆக முத்தி நெறி அறியாத மூர்க்கரோடு முயல்வேனை. முத்தி நெறி என்பது என்ன? ரொம்ப அடிப்படையான ஒரு விஷயங்களை நாம் நல்லாக தெரிந்து கொள்ள வேண்டும். நமக்கு அடிப்படை விஷயங்கள் சிலது தெரியாது, ஆனால் தேவையில்லாத விஷயங்கள் ரொம்ப டீட்டெயிலாக நமக்கு தெரியும். அடிப்படை விஷயம் என்ன அப்படின்னா, நீ ஏன் பிறந்த, நான் ஏன் பிறந்தேன், நம்ம ஏன் பிறந்தோம் என்றால் முத்தி அடைய பிறந்தோம். இந்த பதிலில் உங்களுக்கு எக்காலத்திலும் எந்த சந்தேகமும் வரக்கூடாது. தூங்கும்போது எழுப்பி தட்டி விட்டு உன் பேர் என்ன அப்படின்னா துரைசாமி அப்படின்னு சொல்கிற மாதிரி, நீங்கள் உங்கள் பேரை சொல்கிற மாதிரி, எது நமக்கு சந்தேகம் இல்லாமல் சொல்ல தெரியுதோ அதுபோல் இங்கே இந்த பிறவி நாம் எடுத்தது முத்தி அடைவதற்கு. இந்த பிறவியிலேயே அடைஞ்சிடலாம், இல்லை கொஞ்சம் லேட்டாகவும் அடையலாம். நம்மளுடைய நோக்கம், இலக்கு, பாயிண்ட்டு, டார்கெட் என்பது முத்தியை அடைவது தான். அனைத்து ஆன்மாக்களும் முத்தியை அடைவது. ஏன் முன்னாடி புல்லாகி புடாகி புழுவாகி, அதுவும் முத்தி அடையத்துக்கு தான். இப்போ இந்த பிறவியில் எதுக்கு சைவ சித்தாந்த சுடரு, அதுவும் முத்தி அடையத்துக்கு தான். எதுக்கு பஞ்சபுராணம், அதுவும் முத்தி அடையத்துக்கு தான். எதுக்கு கோயிலுக்கு போகிற, அதுவும் முத்தி அடையத்துக்கு தான். எதுக்கு கஷ்டப்படுற, அதுவும் முத்தி அடையறதுக்கு தான். இந்த கஷ்டத்தை பட்டு அனுபவித்து இங்கே விட்டுட்டு போகலை, அழுக்க விட்டுட்டு போகலைன்னா முத்திக்கு போய் சேர முடியாது. ஆக இது என்னோடது, நான் எனது, நான் எனது, நான் எனதுன்னு பற்று இருக்கிற வரைக்கும் முத்திக்கு போக முடியாது. ஆக இன்று முதல் ரொம்ப தெளிவாக இந்த வாழ்க்கையின் நோக்கம் என்ன அப்படின்னா, இந்த வாழ்க்கையில் தானும் நன்றாக வாழ்ந்து மற்றவர்களையும் நன்றாக வாழ்வித்து உலக மக்கள் அனைவரும் இன்பம் பெற்று அந்த புண்ணாக்கெல்லாம் ஸ்டாப். எல்லாம் எலெக்ஷனுக்கு முன்னாடி அரசியல்வாதிங்க பேசுறது ஒரே ஒரு பதில் தான். எதுக்காக பிறவி? முத்தி அடைவதற்கு பிறவி. சின்ன வார்த்தை தானே முத்தி. முத்தி அத்தி சித்தி. முத்தி அடைகிறது தான் நம்மளுடைய நோக்கம். இப்போ அடிக்கடி நமக்கு நம்மளே ஞாபகப்படுத்தி கொள்ள வேண்டும். எதுக்காக பிறந்தோம்? முத்தி அடைய பிறந்தோம். இப்போ என்ன வேலை பண்ணிக்கிட்டு இருக்கோம்? முத்தி பதியம் படிக்கும். ஓகே, முத்தி கொண்டு போகுமா? கொண்டு போ. சரி, ஓகே, பட் அப்புறமா கொஞ்சம் நேரம் கழிச்சு டிவி பார்த்துக்கிட்டு இருக்கோம், சீரியல் பார்க்குறோம். எதுக்காக பிறந்தோம்? முத்தி அடைய பிறந்தோம். இப்போ பண்ணுற வேலை முத்திக்கு கொண்டு போகுமா? அப்போ பண்ணாத. இதுதான் பகுத்தறிவு என்று சொல்லுவது. ஆக முத்தி நெறி, முத்தியை அடைய வேண்டும். இதுதான் மனித பிறவி, எந்த பிறவியின் இலக்கம். ஓரறிவு உள்ள தாவரம் ஒன்று இருக்கிறது. அதுக்கு என்ன, அந்த வாழ்க்கையில் அதுக்கு என்ன நோக்கம் என்றால் முத்தியை அடைய வேண்டும். இது ரொம்ப தெளிவாக இருக்க வேண்டும். அடுத்து எங்கேயாவது உங்களெல்லாம் நான் சந்திக்கும் போது, இல்லை ஃபோனில் பேசும்போதோ வாட்ஸ்அப்லேயோ எதுக்காக பிறந்தீங்க அப்படின்னு கேட்டால் முத்தி அடைய அப்படின்னு சொல்லணும். இது ஃபர்ஸ்ட். முத்தி அடைகிறதுக்கு நம்மளுடைய அருளாளர்கள் இந்த மேன்மைகள் சைவ நீதியில 4 படிநிலைகளை வைத்திருக்கிறார். சரியை செய்ய வேண்டும். ஆரம்ப கால மாணவன் பள்ளிக்கூடத்தில் படிக்கிற மாதிரி தான். முதல்ல நம்ம எல்கேஜி யூகேஜி அது மாதிரி படிக்கிற மாதிரி, இதான் ஆப்பிள் தகப்பா இருக்கும், அமுக்கிப்பாரு அப்படிங்கிற மாதிரி. அதுவும் சாமி தான் நடராஜர், ஒரு கால் தூக்கி இருக்கிறாரு, அது அவருக்கு ஜடை அப்படி இருக்கும், அவர் தோடுடைய செவியன், அவர் விடை மேலே ஏறி இருப்பாரு. இதெல்லாம் முதல் பாடல்ல முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கிறது. இதுக்கு பேரு சரியே என்று பெயர். இறைவனை உருவ வழிபாட்டின் மூலம் வழிபாடு செய்வது, அவனுக்கு தொண்டு செய்வது, உளவாரம் செய்வது, திருமுறைகளை படிப்பது, இது எல்லாமே இந்த பிரைமரி ஸ்கூல்லையே இருக்கு. பிரைமரி ஸ்கூல் படிக்காம பிஹெச்டி படிக்க முடியாது.
சில நடுவில் கொஞ்சம் பேர் வந்து குழப்பி விட்டாங்க. முன்னாடி இது ஒழுங்காக தான் இருந்தது. அருளாளர்கள்லாம் சொல்லும்போது கரெக்டாக தான் இருந்திருக்கு. நடுவில் ஒரு ஒரு 12ஆம் நூற்றாண்டுக்கு முன்னாடி ஒரு 9ஆம் நூற்றாண்டு 10ஆம் நூற்றாண்டில் சில பேர் வந்து கன்ஃபியூஸ் பண்ணி விட்டாங்க. அப்படிலாம் கிடையாது. நீங்கள் எல்கேஜியில் சேர்ந்துட்டு எல்கேஜியே படிச்சுக்கிட்டு இருந்துட்டு அப்படியே முத்திக்கு போயிடலாம் அப்படி சில பேர் சொல்லி விட்டாங்க. அப்புறம் சில பேர் நீங்கள் எல்கேஜி அதெல்லாம் ஸ்கூலுக்கெல்லாம் போக வேண்டாம், நேரடியாக பிகாமில் அட்மிஷன் போட்டு பிகாமே வாழ்நாள் ஃபுல்லாக படிச்சுட்டு பிகாம் முத்திக்கு நீங்கள் போயிடலாம் அப்படி சில பேர் சொல்லிட்டாங்க. அது மாதிரிலாம் இல்லை, நம்மளுடைய அருளாளர்கள் சொல்லியிருக்கிறார்கள். சரியை நிலை மாணவன், ஆரம்ப கல்வி ஆரம்ப பள்ளிக்கூடத்தில் இருக்கின்றவன், துவக்கப்பள்ளி மாணவன், தொடக்கப்பள்ளி துவக்கப்பள்ளி மாணவன், அதை முடித்த பின்னாடி கிரியை என்கின்ற நிலைக்கு அவன் உயர்கிறான். ஏன் எல்லாரும் கிரியா இல்லை அப்படின்னா அது வளர்ச்சியை பொறுத்து இருக்கு, அந்த ஆன்மாவுடைய வளர்ச்சியை பொறுத்து இருக்கு. கிரியைக்கு செல்ல வேண்டும். கிரியை முடிந்த பிறகு யோக நிலை மாணவர்கள், நம்ம பள்ளிக்கூடம்னு எடுத்துக்கிட்டா இது பிரைமரி ஸ்கூல், கிண்டர் கார்டன், அதெல்லாம் சரியின்னு வச்சுக்கலாம். 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படிக்கிறோமே, ஹை ஸ்கூல், ஹையர் செகண்டரி ஸ்கூல், அதெல்லாம் நீங்கள் கிரியைன்னு வச்சுக்கலாம். சரியை கிரியை. அதுக்கப்புறம் யோகம் என்று சொல்லுவது அண்டர் கிராஜுவேட்னு சொல்கிறோம் இல்லையா, பிஏ பிகாம் பிஎஸ்சி, பியில் ஆரம்பிக்கிறது, பேச்சுலர் டிகிரி, பிஏ பிஇ பிடெக்கு எம்பிபிஎஸ் எதுவாக இருந்தாலும் பியில் ஆரம்பிக்கிறதெல்லாம் நீங்கள் மேபி யோகம்னு வச்சுக்கலாம். மாஸ்டர் டிகிரி என்று சொல்லக்கூடிய எம்ஏ எம்ஃபில் எம்இ எம்டெக் எம்காம் எம்எஸ்சி அதெல்லாமே நீங்கள் யோக நிலை என்று சொல்லலாம். இது 4 நிலை, யாரும் மறந்து விடக்கூடாது. இதெல்லாம் தான் முத்தி நெறி பத்தி நெறிங்கிறது. இது வேற யாருக்கும் தெரியாது, நமக்கு தான் இவ்வளோ தெளிவாக தெரியுது, ஈஸியாக தெரியுது. ஆக இதுலேயும் 4 படிநிலை இருக்கு. இப்போ எல்கேஜின்னு சொன்னாலே எல்கேஜிலேயே ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குறவன் இருக்கான், செகண்ட் ரேங்க் வாங்குறவன் இருக்கான், படிக்காதவன் இருக்கான். அதுபோல் சரியை அப்படிங்கிற ஒரு இதுலேயே அதை 4ஆக பிரிக்கிறோம். சரியையில் சரியை, சரியையில் கிரியை, சரியையில் யோகம், சரியையில் ஞானம் அப்படின்னு சரியையிலேயே 4 சின்ன சின்ன படிகள் இருக்கு. படி 1ல் நம்ம எழுதும்போது என்ன எழுதுவோம், பாயிண்ட் 1 சரியை, 1.1 சரியையில் சரியை, 1.2 சரியையில் கிரியை, 1.3 சரியையில் யோகம், 1.4 சரியையில் யோகம், சரியையில் ஞானம். இப்போ 1ல் 4 படி முடிஞ்சுது. அடுத்ததாக கிரியை படிக்கு வரும். கிரியையில் சரியை, திரும்ப இது 4 மாறப்போறதில்லை. 2.1 என்ன, கிரியையில் சரியை, கிரியையில் கிரியை, கிரியையில் யோகம், கிரியையில் ஞானம். 2.4. அடுத்து யோகம், 3 யோகம். 3 உள்ள 3.1 என்ன, யோகத்தில் சரியை, யோகத்தில் கிரியை, 3.2. 3.3 யோகத்தில் யோகம், 3.3 யோகத்தில் யோகம், 2.2 அதெல்லாம் மேட்ரிக்ஸ் மாதிரி வரும். 2.2 கிரியையில் கிரியை, 1.1 சரியையில் சரியை, அப்படி வரும். ஓகே, 3.3 யோகத்தில் யோகம், 3.4 யோகத்தில் ஞானம். 3ஆம் படிநிலையிலேயே உள்ளுக்குள்ள சப்டிவிஷன். இப்போ நம்ம இதெல்லாம் பட்டா வாங்கும்போது எஃப்எம்பி போடும்போது சர்வே நம்பர்னு ஒன்று போட்டிருப்பாங்க, சப்டிவிஷன் ஒன்று போட்டிருப்பாங்க. அதுபோல் இது சர்வே நம்பர், சரியை கிரியை யோகம் ஞானம்னு 4 நம்பர் இருக்குது. அது உள்ள சப்டிவிஷன் சரியையில் சரியை, சரியையில் கிரியைன்னு இருக்குது. அதுக்கப்புறம் ஞானம் என்கின்ற 4ஆவது படிநிலையில் 4ங்கிறது ஞானம், 4ல் 1, 4.1 ஞானத்தில் சரியை, ஞானத்தில் கிரியை, ஞானத்தில் யோகம், ஞானத்தில் ஞானம். 4.4 இது ஞானத்தில் ஞானம். இதெல்லாம் நம்ம 16 படி ஏறணும். இப்போது ஐயப்பன் கோவில் சபரிமலைக்கு போகணுன்னா 18 படி ஏறணும். சிவபெருமானை அடைய வேண்டும் என்றால் 16 படி ஏறினா போர். 16 படி தான் சிவபெருமானுக்கு. இதெல்லாமே நம்ம வந்து இன்னும் அட்வான்ஸ் மாணவர்கள் தெரிந்து கொள்ளவும், இந்த 16 படியும் ஏறிட்டா முக்தி கிடைக்குமா அப்படின்னா இல்லை. இது அபரஞானம் என்று சொல்வார்கள். இந்த புத்தக ஞானம், வகுப்பு அட்டன் பண்ணோம், ஆசிரியர் கூட உட்காந்தோம், கையிலே ஐயா சொல்கிறத கேட்குறோம், தியாகராசன் ஐயா சொல்கிறத கேட்குறோம், நம்மளும் கொஞ்சம் நேரம் கண்ணை மூடிக்கிட்டு சின்முத்திரையில் உட்காந்துருக்குறோம். இதெல்லாம் தான் அபரஞானம் என்று பெயர். இந்த ஆன்மா இந்த உலகத்தில் இந்த மாயையில் கற்றுக்கிட்டது. இதுக்கப்புறம் பரஞானம் என்று ஒன்று இருக்கிறது. அது இறைவனுடைய திருவருள் வாய்த்த பிறகு அது கிடைக்கும். பரஞானத்திலையும் இந்த 16 படி இருக்கு. சிவாயனம். ஆக இந்த 16 32 படி ஏறணும். ஏறினால் முக்தியை அடையலாம். முக்தியில் 4 நிலைகள் இருக்கு. சாலோபம், சாமீபம், சாரூபம், சாயுச்சியம் என்று இருக்கிறது. இப்போ இந்த முக்தி நெறி அறியாத மூர்க்கர், இப்போ நான் சொன்னதெல்லாம் உங்களுக்கு சில பேருக்கு நல்லா புரியுது, சில பேருக்கு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் புரியுது, சில பேருக்கு ஏதோ தலைக்கு மேலே போய்கிட்டு இருக்கு. என்ன ஒரு வார்த்தையை டக்குன்னு சொல்லிட்டு அடுத்த லைனுக்கு போக வேண்டியதானே,
சரியில் சரியை சரியில் சிறியை சிறியில் கிரிய கிரியில் கிரிய தலை சுத்துதுப்பா அப்படின்னு நினைக்கிறோம். ஆக நம்மளுடைய சைவ சமயத்தில் ரொம்ப எளிமையாக சொல்லி வைத்திருக்கிறார்கள். வேற எங்கேயும் இந்த விஷயங்கள் எல்லாம் வெளியில சொல்ல மாட்டாங்க ஓப்பனா. மற்ற மதங்களில் மற்ற ஆசிரியர்கள் மற்றவர்கள்லாம் வெளியில ஓப்பனா சொல்றது இல்லை. ஒன்றும் தெரியாது, ரெண்டாவது சொல்ல தெரியாது, மூன்றாவது சொல்ல விருப்பம் இல்லை, அப்படி இருக்கலாம். நம்ம இதுல எல்லாம் தெளிவா இருக்கு. சரியை முதல் ஞானம் வரை, அது தாய்மானவருடைய பதிகத்துல நம்ம படிச்சிருக்கிறோம். அது சரியை கிரியை யோகம் ஞானம் அப்படிங்கிறது அரும்பு மலர் காய் கனி. ஒரு கனி வருது, மாங்கனி வருது அப்படின்னா மாங்கனி அப்படியே மரத்துல மாங்கனியா வந்துடாது முதல் நாளே. அது அரும்பா இருந்திருக்கும், அப்புறம் கொஞ்சம் மலராயிருக்கும், அப்புறம் காயாயிருக்கும், அப்புறம் கனியாயிருக்கும். இப்படித்தான் சரியையா இருக்கணும் மாணவன், கிரியையா இருக்கணும் மாணவன், யோக நிலையை பயில வேண்டும் மாணவன், ஞான நிலைக்கு போக வேண்டும் மாணவன். இப்போ நம்மளுடைய நோக்கமெல்லாம் என்னவா இருக்கணும்? ஞான நிலைக்கு போக வேண்டும். எவ்வளோ நாளைக்கு விளக்கேற்றிக்கிட்டே இருக்கிறது? எவ்வளோ நாளைக்கு உளவாரமே பண்ணிக்கிட்டு இருக்கிறது? ஞானம்ங்கிறது என்ன? ஞானத்துல சரியையே நம்ம போகலைன்னா ஞானத்தில் ஞானத்துக்கு எப்போ போக போகிறோம்? அனைவருடைய சிந்தனையும் வீடு பேரு போகணும். வீடு பேரு போகணும்னா அதுக்கு முன்னாடி நிற்கிறது ஞானம், அதுக்கு முன்னாடி நிற்கிறது யோகம், அதுக்கு முன்னாடி நிற்கிறது கிரியை, அதுக்கு முன்னாடி நிற்கிறது சரியை. நம்ம சமய தீக்கை கூட வாங்கலை, விளக்கு கூட ஏற்றலை அப்படின்னா நம்ம எப்படி 16 படி ஏறுறது? இதைத்தான் மாணிக்கவாசகர் சொல்றாரு. நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரியாது. சிவன் கோயிலுக்கு வர்றவங்க, பிரதோஷத்துக்கு வர்றவங்கள்ட்ட கேளுங்க, இதுல 90% பேருக்கு தெரியாது. சைவ சித்தாந்த சுடராக, சைவ சித்தாந்த ரத்தினமாக இருந்தால் மட்டும்தான் இதெல்லாம் தெரியும். ஆக முத்தி நெறியாகிய முத்தியை அடையக்கூடிய வழிமுறைகளை தெரியாத மூர்க்கரோடு, வார்த்தைகள் எல்லாம் பாருங்க. மாணிக்கவாசகர் ரொம்ப இனிமையானவர். அவருடைய வார்த்தை என்ன போடுறாரு? மூர்க்கருங்கிறார். முத்தி நெறி யாரு அறியவில்லையோ அவனுக்கு பெயர் மூர்க்கன் என்று பெயர். மூக்கன் இல்லை, மூர்க்கன். ஆக நம்ம மூர்க்கனா? ஐயா இருக்காங்க, அம்மா இருக்காங்க, மாலதி அம்மா இருக்காங்க. அம்மா நீங்க மூர்க்கியா? எப்படி என்னைய பார்த்து எப்படி மூர்க்கின்னு சொல்றீங்க, என்னைய பார்த்து எப்படி மூர்க்கன்னு சொல்றீங்க அப்படின்னா, அப்போ உங்களுக்கு சரியை கிரியை யோகம் ஞானங்கிறது தெரிஞ்சிருக்கணும் முதல்ல. அப்புறமா நீங்க அதை பத்தி சிந்திக்கணும், அப்புறம் அதுல தெளிவு வரணும், அப்புறம் அதுலேயே நிட்டை கூடுதல் என்று சொல்லக்கூடிய அதையே வாழ்க்கையா மாற்றிக்கணும். ஆக இந்த முதல் வரியை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி முதல் வார்த்தையில நம்ம தெரிஞ்சுக்கிட்டது என்ன அப்படின்னா, வாழ்க்கையின் நோக்கம் முக்தி. எழுதிக்கங்க. முத்திய இன்னும் பல பெயர்களால நம்ம குறிக்கிறோம். வீடு பேரு அப்படின்னு சொல்லுவோம், வீடு பேரு இது அப்படியும் சொல்லலாம். திருவடியை அடைதல் அப்படின்னு சொல்லலாம். நம்ம கையில அறக்கட்டளையில திருமடியை அடைதல்னு சொல்லுவோம். திருமடியை அடைனா முருகனும் விநாயகரும் மடியில உட்கார்ந்துருக்கும் போது நீங்களும் நானும் உட்காரக்கூடாதா? சிவபெருமானுக்கு என்ன அவ்வளவு கருணை கிடையாதா? அதனால நம்ம திருமடியை கூட அடையலாம். திருமடியை அடைதல் அல்லது பேரானந்தத்தை அடைதல். பேரானந்தம் சிவபெருமானுடைய இயல்பாகிய பேரானந்தத்தை நம்ம அடைகிறதெல்லாம் சின்ன சின்ன ஆனந்தம். இன்னைக்கு ஆனந்தமா இருக்கும், இப்பவே இப்போ வகுப்புல ஆனந்தமா இருக்கும். 9:30 மணிக்கு போன உடனே கேஸ் சிலிண்டர் தீர்ந்து போச்சு அப்படின்னா ஆடாடா இப்போ என்ன பண்றது, நைட்டுக்கு என்ன பண்றதுன்னு இருந்த சந்தோஷமெல்லாம் டொமால்னு போயிடும். ஆக நம்முடைய சந்தோஷம் அப்பப்போ வரும், அப்பப்போ போகும், மின்னல் மாதிரி. இது பெருமானுடைய சந்தோஷம் அப்படிங்கிறது பேர் இன்பம். அதுக்கு இன்னொரு பெயர் சச்சிதானந்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. சத்து சித்து ஆனந்தம், சத்தியமான உண்மையான நிலையான மாறாத அழியாத அப்படின்னு அர்த்தம் சத்து அப்படின்னு. சித்து என்றால் அறிவு, சித்தம். சித்தம் கலங்கி போயிடுச்சு, மனம் சித்தம் புத்தி அகங்காரம். சித்தம் என்ன, உனக்கு என்ன சித்தம் கெட்டு போச்சா அப்படின்னா, சித்து என்றால் அறிவு. அறிவிலேயே உயர்ந்த அறிவு என்ன அறிவு? இப்போ நம்ம படிப்புல முனைவர் அப்படின்னா பெரிய அறிவுன்னு சொல்றோம். 2 முனைவர், டபுள் டாக்டரேட் வாங்கியிருக்கிறாருன்னா அவர் ஏதோ பெரிய ஃபெல்லோஷிப் வாங்கியிருக்கிறாரு, ப்ரொஃபஸரா இருக்கிறாரு, ஐஏஎம்க்கு ப்ரொஃபஸரா இருக்காரு அப்படின்னா பெரிய அறிவு நம்ம நினைக்கிறோம். அதெல்லாம் பெரிய அறிவு கிடையாது, ஸ்மால் அறிவு. பெரிய அறிவு அப்படிங்கிறது முற்றுணர்வு என்கின்ற பேரறிவு என்கின்ற சிவபெருமானுடைய அறிவு தான் பெரிய அறிவு. ஆக அதுதான் பேரானந்தம். சத்து சித்து மிகப்பெரிய அறிவு. ஆனந்தம், இது 2 இருந்தாலே ஆனந்தம் வந்துடும். நல்ல கல்வியும் நல்ல பழக்க வழக்கமும் இருந்ததுன்னா அந்த பையனுக்கு வேலை கிடைச்சிரும்னு சொல்றோம்ல,
அதுபோல இந்த சத்தும் சித்தும் இருந்தாலே ஆனந்தம் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். ஆக அந்த ஆனந்தத்திலையும் நிலையான ஆனந்தம். இது எல்லாமே யாருன்னா சிவபெருமான். சத்துலேயே பெரிய சத்து யாரு? சிவபெருமான். சித்துலேயே பெரிய சித்து, சித்தர்லேயே பெரிய சித்தர் யாரு? கொங்கண சித்தரா? என்ன சொல்றது, வேற யாராவது ஒரு சித்தர், திருமூலர் சித்தரா? அப்படி 18 சித்தர்களா? 18 சித்தர்களுக்கும் தலைவர் யாரு? அகத்திய மாமுனிவரா? அகத்திய மாமுனிவருக்கு குருநாதர் யாரு? முருகப்பெருமானா? முருகப்பெருமானை பெற்றெடுத்து படைச்சது யாரு? உருவாக்குனது யாரு? சிவபெருமான். நீங்க எந்த ரூட்ல நீங்க போனாலும் கடைசியா சிவபெருமான்கிட்ட தான் வந்து நிக்க வேண்டும். ஆக இந்த சச்சிதானந்தம் என்று சொல்லலாம். இப்போ 5-6 வார்த்தைகள் நான் சொல்லியிருக்கேன், எதை வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம். மற்ற மதங்கள்ல இதை வந்து இப்போ கிறிஸ்டியானிட்டியில இதை ஹெவன் அப்படின்னு சொல்லுவாங்க. சொர்க்கத்துக்கு போகலாம், நல்லது பண்ணா சொர்க்கத்துக்கு போகலாம், கெட்டது பண்ணா நரகத்துக்கு போகலாம். ஹெவன் அண்ட் ஹெல், HNH அப்படின்னு சொல்லுவாங்க. இஸ்லாம்லையும் அதே தான் சொல்லுவாங்க. இஸ்லாம்ல வந்து ஜட்ஜ்மெண்ட் டேக்கு பிறகு அவங்களும் அப்படியே கிட்டத்தட்ட ஒரு கிறிஸ்டியானிட்டி மாதிரி தான் அது இருக்கும். ஹெவனுக்கு போகலாம், இல்லைன்னா ஹெல்லுக்கு போகலாம். அங்கே வந்து ஜீசஸ் ஜட்ஜ்மெண்ட் கொடுப்பாரு, இங்கே வந்து அல்லாஹ் ஜட்ஜ்மெண்ட் கொடுப்பாரு. ஆனால் நமக்கெல்லாம் முக்தி இது சொர்க்கம் நரகம் அதெல்லாம் வேண்டாம். ஏன்னா அதுவும் அது என்ன கொஞ்சம் அதிக தூரம் இன்பத்தை கொடுக்கக்கூடிய ஒன்று தான் ஹெவன். விரும்பின இன்பத்தை நாம் பெற்றுக்கொள்ளலாம். விரும்பின இன்பத்தை பெற்றுக்கொள்ளலாம்னா சிவபெருமானுடைய இன்பத்தை பெற முடியாது. அந்த கண்ட்ரோலுக்குள்ள கொஞ்சமா ஆப்ரேட் பண்ணிக்கலாம், குண்டு சட்டிக்குள்ள குதிரை ஓட்டிக்கலாம், அவ்வளவுதான். ஆக இந்த நம்மளுடைய வாழ்க்கையின் நோக்கம், பிறந்ததின் நோக்கம், இத்தனை பிறவிகள் நாம் எடுத்ததின் நோக்கம், அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிதுங்கிற மாதிரி இந்த மானிடராய் பிறந்ததின் நோக்கம், ஓரறிவு உள்ள தாவரம், ஈரறிவு மூன்றறிவு இருக்கின்ற உயிரினங்கள், 4 அறிவு இருக்கின்ற பறவைகள், 5 அறிவு இருக்கின்ற விலங்குகள், 6 அறிவு படைத்த மனிதன், எல்லாத்தோடைய பர்பஸும் என்னவென்றால் முக்தி அடைவது. முக்திக்கு வீடு பேறு என்று ஒரு பெயர், சச்சிதானந்தம் என்று பெயர், பேரானந்தம் என்று பெயர், அப்படி நிறைய பேர் இருக்கு. இந்த முக்திங்கிற ஒன்றை அடைவதற்கு 4 படி இருக்கு. சரியைன்னு ஒரு படி இருக்கு, கிரியைன்னு ஒரு படி இருக்கு, யோகம்னு ஒரு படி இருக்கு, ஞானம்னு ஒரு படி இருக்கு. இது என்ன புரியலையா நமக்கு? 5 வார்த்தை தான் நான் பயன்படுத்தியிருக்கிறேன். அடைய வேண்டிய இலக்கு முக்தி, அதுக்கு படி இது. இப்போ அடைய வேண்டிய இலக்கு, நான் வந்து இந்தியா கிரிக்கெட் அணியில் நான் அந்த 11 பேரில் நான் ஒருத்தராக இருக்கணும். அப்போ அதுக்கு என்ன வழி? முதல்ல கிரிக்கெட்னா என்னன்னு தெரியணும், அப்புறம் கிரிக்கெட் விளையாட தெரியணும், அப்புறம் ஸ்டேட் லெவலில் விளையாடணும், அப்புறமா கோட்டாவில் நமக்கு கிடைச்சாலும் கிடைக்கும் கண்ட்ரிக்கு விளையாடுறது. அதுபோல் இப்படித்தான் நம்ம போக முடியும். பிறந்த குழந்தை நான் நாளையிலேருந்து இந்தியா 11 பிளேயிங் 11 நான் வர்றேன், 11 பேரில் நான் ஒரு ஆளாக வர்றேன்னா முடியாது. அதுபோல் சரியை கிரியை யோகம் ஞானம்ன்ற முறையில் முக்தியை அடையலாம். இந்த சரியைப்படியை ஏறி, கிரியைப்படியை ஏறி, யோகப்படியை ஏறி, ஞானப்படியை ஏறிட்டா முக்தி நிச்சயம். இதுதான் முதல் வார்த்தையுடைய பொருள். 5 வார்த்தைகள் கற்றுக்கொண்டோம். இலக்கு முக்தி, பாதை சரியை கிரியை யோகம் ஞானம். இது தெரியாதவங்க, இப்போ நான் சொன்னது யார் யாருக்கெல்லாம் தெரியலையோ, நம்ம வீட்டிலேயே தெரியாது, நம்ம ஊரில் எத்தனையோ ஆயிரக்கணக்கான பேருக்கு தெரியாது, நம்ம நாட்டில் கோடிக்கணக்கான பேருக்கு தெரியாது, இந்த உலகத்தில் 175 கோடி பேருக்கு தெரியாது, 799 கோடி பேருக்கு தெரியாது, 800 கோடி பேர் இருக்காங்க, 1 கோடிக்கு தான் தெரியும். 799 crore பீப்புளுக்கு இந்த நெறி தெரியாது. அவனுக்கு பேரு மூர்க்கன் என்று பெயர். அவங்க அப்பா அம்மா என்ன பேர் வச்சிருந்தாலும், அவங்க மதத்தில் என்ன பேர் வச்சிருந்தாலும், ஜாதியில் என்ன பேர் வச்சிருந்தாலும் நம்ம கவலை இல்லை. மாணிக்கவாசகருடைய டெஃபினேஷன் என்ன அப்படின்னா, இது தெரியாதவன் மூர்க்கன். மூர்க்கனை எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? இது தெரியாதவன். என்னப்பா வாழ்க்கையின் நோக்கம் என்ன? வாழ்க்கையின் நோக்கம் வாழ்றது, போக வேண்டிய வரைக்கும் சந்தோஷமா இருந்துட்டு போறது, நம்மளும் சந்தோஷமா இருக்கணும், மற்றவங்களும் சந்தோஷமா. நீ மூர்க்கன் போ அப்படின்னு சொல்லிடு. முத்தி நெறி அறியாத மூர்க்கரோடு முயல் வேணை, அவங்களோட சேர்ந்து சுத்திக்கிட்டு அவங்க செய்யற வேலையை நானும் பண்ணிக்கிட்டு இருக்கிற என்னையை பத்தி நெறியை அறிவித்து பெருமான் என்ன செய்யறாரு? இப்படி மூர்க்கனாக இருந்தாலும், மாணிக்கவாசகரும் ஒரு மூர்க்கன் தான், இது தெரியாதப்போ.
அந்த முத்தி நெறின்னு தெரியாத மூர்க்கனாகிய என்னை, இந்த பாட்டு நம்மளை வந்து நான் பெரிய ஞானி நீங்கெல்லாம் மூர்க்கன் கிடையாது. இப்போ நான் உங்களுக்கு சொல்றதுனால நான் ஞானி நீங்க மூர்க்கன் கிடையாது. மாணிக்க வாசகர் தன்னைத்தான் சொல்லுகிறார். நான் இந்த முத்தி நெறி தெரியாத மூர்க்கர்களோட சுத்திக்கிட்டு நானும் ஒரு மூர்க்கனோட மூர்க்கனா, கன்றோட பன்றியோட சேர்ந்த கன்றும் மலம் தின்னும். பண்ணி என்ன திங்குதோ அதுதானே இது திங்கும். அதுபோல கிடந்த எண்ணெயை பத்தி நெறி அறிவித்து, சிவபெருமானுடைய கருணை, அண்டர்லைன் பண்ணிக்கங்க. ஏன் பத்தி நெறி அறிவித்தார்? மாணிக்க வாசகர்கிட்ட இருக்கிற மாணிக்கத்தெல்லாம் பிடுங்கிக்கிட்டு போறதுக்காகவா? ஒரு நாள் ஏமாத்தி வாங்கிக்கிறதுக்கு, சொத்தை எழுதி வாங்கிக்கிறதுக்கா? எந்த ஒரு கைமாறும் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் மூர்க்கனாக இருந்த ஒருத்தனை தீர்க்கனாக மாற்றுகிறார் சிவபெருமான் தன்னுடைய கருணையால். எல்லாமே டாக்குமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க, சும்மா காத்துல சொல்லலை. பத்தி நெறி அறிவித்து பல வினைகள் பாரும் வண்ணம். பல வினைகள் என்று சொல்லக்கூடிய வினைகள் பல, நம்மளுடைய வினைகள் 2 வகைப்படும். ஒன்று நல்வினை, இன்னொன்று தீவினை. நல்வினைன்னா நம்ம நார்மலாக சொல்கிறது என்ன சொல்லுவோம்? புண்ணியம்னு சொல்லுவோம். தீவினை அப்படிங்கிறது நமக்கு சொல்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்ததுன்னா பாவம்னு சொல்லுவோம். நல்வினை தீவினைன்னு சொல்கிறது கொஞ்சம் பழக்கத்தில் வரல அப்படின்னா பாவம் புண்ணியம்னு சொல்லுவோம். நல்வினை செஞ்சால் அது புண்ணியமாக கணக்கில் எடுத்துக்கொண்டு இன்பமாக வரும். நல்வினை புண்ணியம் இன்பம் ஒரே லைனில் எழுதிக்க. தீவினை பாவம் துன்பம். தீவினை செஞ்சால் பாவமாக கணக்கில் ஏற்றிக்கிட்டு துன்பமாக வெளியில் கொடுப்பாங்க. உள்ளே போடுறது தீவினையாக இருக்கும், உள்ள அடகாத்துக்கிட்டு இருக்கிறதுக்கு பேர் பாவம்னு பேர். வெளியில் வரும்போது துன்பமாக நமக்கு வரும். ஆக இந்த பல வினைகள் எல்லாம் பாரும் வண்ணம் முழுவதுமாக அழியிற மாதிரி. இப்போ நம்மளுடைய வினைகளை நம்ம அனுபவிச்சு தான் ஆகணும். இதை யாராவது ஒருத்தனை அழிச்சு தர முடியும் அப்படின்னா அது சிவபெருமானாக தான் இருக்க முடியும். அந்த சிவபெருமான் நேரில் வந்து ஒருத்தருக்கும் அழிக்க முடியாதுங்கிறதுனால 27 அருளாளர்களை அனுப்பி 12 திருமுறைகளை நம்ம கொடுத்துருக்கிறார். இதை படிங்க, என்னை எதிர்பார்க்காதீங்க, இதை படிங்க. நம்மளாம் வெளியூர் போகும்போது, நான் இப்போ வெளியூர் போகிறேன் அப்படின்னா எங்கள் வீட்டில் இந்த ஏடிஎம் கார்டு இங்கே இருக்குது, இது இங்கே இருக்குது, அது அங்கே இருக்குது, என்னை எதிர்பார்க்காது, நீ பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு போகிற மாதிரி இந்த சிவபெருமான் வந்து நமக்கு பத்தி நெறியை அறிவித்து பல வினைகள் அழிகிறது போல, அழியும் அளவுக்கு சித்த மலம் அறிவித்து. சித்தம் என்றால் அறிவு, அதை நான் முன்னாடியே சொன்னேன். மனம் சித்தம் புத்தி அகங்காரம் சொல்கிறோம் இல்லையா, அந்த கரணங்கள். இது வந்து நம்மளுடைய உள்ளம் அல்லது அறிவு. அறிவுக்கு இங்கேயும் காமிப்பாங்க, உள்ளம்னு இங்கேயும் காமிப்பாங்க. சித்த மலம், மலம் என்றால் அழுக்கு, ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கிறோம். பதி பசு பாசம் இறைவன் உயிர்கள் மலங்கள். மலங்கள் என்று சொல்லுவது அழுக்குகள், கழிவுகள் அப்படின்னு படிச்சிருக்கிறோம். மாசு அப்படின்னு படிச்சிருக்கோம், தூசி, தூசி மாதிரி. இந்த ஆன்மாவில் ஆணவ மலம் எப்படி ஒரு தூசி மாதிரி படிஞ்சிருக்கிறது, நல்ல நீரில் பாசி படிஞ்சிருக்கிற மாதிரி நம்ம நல்ல உயிரில் தூசியா படிஞ்சிருக்கு அப்படின்னு படிப்போம். ஆக சித்த மலம் என்றால் அறிவில் படிந்திருக்கின்ற இந்த மாசு அருவித்து, அதாவது ஆணவ மலத்தை நீக்கி மாயையில் என்னை விழாமல் வைத்து கண்மம் எனக்கு சேராமல் வைத்து. 3 மலங்களும் செயலிழந்து நிற்கிது, பவர் இல்லாமல் நிற்கும். இப்போ தோத்து போன எம்எல்ஏ எம்பி பழைய சீஃப் மினிஸ்டர்லாம் என்ன பண்ணுவாங்க? பவர் இல்லாமல் இருப்பாங்க. முன்னாடி ஆடின ஆட்டம் என்ன, பாடிய பாட்டு என்ன அப்படின்ட்டு இருப்போம். இப்போ அடங்கி ஒடுங்கி வாழை சுருட்டி உட்கார்ந்துருப்பாங்க, ஏன்னா பதவி இல்லை என்பதால். அதுபோல் இந்த சித்த மலத்தை அருவித்து சிவமாக்கி. இது ரொம்ப முக்கியமான வார்த்தை, இது அண்டர்லைன் பண்ணிக்கங்க. துவைதம் அத்வைதம் அப்படிங்கிற 2 மாபெரும் சர்ச்சைக்குரிய ஒரு விஷயம் இது. அதை அப்படியே ஜஸ்ட் லைக் தட் சொல்றார் மாணிக்க வாசகர். சிவமாக்கி. மற்ற மதத்துல, மற்ற நம்மளுடைய இதுலேயே வந்து ஆதிசங்கரர் அவங்கெல்லாம் என்ன சொல்றாங்க, இப்போ இந்த உயிர் வந்து சரியையோ, அவங்க இப்படிலாம் விளக்கமா சொல்ல மாட்டாங்க. ஏதோ ஒரு மார்க்கத்துல நீ போனாக்க அப்படியே நீயும் சிவன் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளும் சிவன் ஆயிட்டோம்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம தாத்தன் செத்து போனான், அவன் தாத்தன், அப்போ அவங்கெல்லாம் சிவன் ஆயிருக்கிறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? செத்தவனெல்லாம் சிவன் ஆயிருக்க, செத்தவன்ல நல்லவன்லாம் சிவன் ஆயிட்டான்னு வச்சுக்கோங்க. அப்போ ஒரு கோடி சிவன் இருக்கணும்ல. அப்போ சிவன் ஒருவன், அவன் முழு முதற் கடவுள், பதி அனாதி. இப்போ இந்த நாய்கள்லாம் பதி ஆயிடுமா? செத்ததெல்லாம் வந்து சிவனாகி அதெல்லாம் பதி ஆயிடுமா? அனாதியில இருந்த பதி ஆயிடுமா? ரொம்ப குழப்பமான ஒரு தியரி எல்லா இடத்துலையும். சைவ சித்தாந்த சுடர் நீங்கள் படிச்சிங்கன்னா இன்டர்நேஷ்னல் லெவலில்
மேடையில் உட்கார்ந்து நேர்காணல்ல நீங்க லைவ் டிவியில பேசலாம். உயிர்கள் ஒருபோதும் சிவபெருமானாக முடியாது. 3 பொருள்கள் இருந்தன. சிவம் ஒரு பொருள், இது தனி பொருள். முடிஞ்சு போச்சு மேட்டர். உயிர்கள் என்பது இருந்தன. இந்த உயிர்களும் அனாதி, காலத்தினால் அனாதி. ஆனால் அறிவிலும் ஆற்றலிலும் அதுல வேறுபாடு உண்டு. அதனால என்ன அறிவு இதுக்கு வளர்ந்தாலும் அந்த அறிவு மாதிரி வருமே தவிர அது ஆகாது. ஒரிஜினல்னு ஒன்று வச்சிருப்போம், ஆதார் கார்டு. அதை போய் கலர் பிரிண்ட் எடுத்து லேமினேஷன் பண்ணலாம். கலர் பிரிண்ட் எடுத்ததுனால ஒரிஜினல் ஆயாது. பிரிண்ட் எடுத்தது, ஜெராக்ஸ் எடுத்தது, கலர் ஜெராக்ஸ் எடுத்துட்டா அது ஒரிஜினல் கிடையாது. கலர் ஜெராக்ஸ் பார்க்குறவனுக்கு ஒரிஜினல் மாதிரி தெரியும். அதில் யாராவது சும்மா திறமசாலி தானே கண்டுபிடிச்சிருவான் இது ஒரிஜினல், இது ஜெராக்ஸ் அப்படின்னு கண்டுபிடிச்சிரும். நம்ம கண்ணுக்கு வேணா தெரியாமல் இருக்கலாம். ஆக உயிர்கள் என்றும் சிவபெருமான் ஆக முடியாது. உயிர்கள் அப்படியே சிவபெருமான் ஆகிடும். அப்புறம் சிவன் டம்மி ஆகிடுவார். அப்புறம் சிவன் செத்து போயிடுவார். அப்புறம் நம்ம சிவன் ஆகும். இதெல்லாம் என்ன சொல்றது, முழு பூசணிக்காயை சோத்துல மறைக்கிற கதை அது. மாணிக்கவாசகர் என்ன சொல்றாரு, சிவமாக்கி என்றால் சிவபெருமானுடைய அந்த பேரானந்தத்தை எனக்கு கொடுத்து நான் அந்த பேரானந்தத்திலே திளைத்து நான் சிவன் என்று நான் நினைச்சுக்கிறேன். சிவபெருமான் வேற. சிவம் போல என்னை ஆக்கி அப்படின்னா உடனே தான் ஆக்கிட்டார, இப்ப சிவம் நீங்களே ஒத்துக்கிறீங்கல்ல அப்படின்னு பட்டிமன்றத்துல பேசுவாங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, ப்ளீஸ் வெயிட். என்னை ஆண்ட. அப்போ ஆண்டவனாகி, ஆண்ட என்றால் எஜமான், நம்ம அடிமை, உயிர்கள் அடிமை. உயிர்கள் இந்த சரியை பண்ணி, கிரியை பண்ணி, யோகம் பண்ணி, ஞானம் பண்ணி, ஞானத்தில் ஞானம் பண்ணி, இந்த அபரஞானம் எல்லாம் முடித்து பரஞானம் திருப்பெருந்துறையில மாணிக்கவாசகர் கொடுத்த மாதிரி சிவபெருமான் ஒரு தடவை இந்த பதி பசு பாசம் கிளாஸை அவரோட ஸ்டைலில் எடுத்து, கதை ஒன்று தான், சிலபஸ் ஒன்று தான், அவர் ஒன்றும் மாற்றி எடுத்துட முடியாது. அவர் எப்படி மாற்ற முடியாதுன்னு இவ்வளோ தைரியமாக சொன்னார். ஒரு மாணவர் கேட்டார், உங்களுக்கு ரொம்ப இது என்ன ஆணவம் ஜாஸ்தி அப்படின்னாரு. ஏன்னு கேட்டேன். ஒரு வகுப்புல நீங்க சொல்றீங்க சிவபெருமானே எடுத்தாலும் நான் எடுக்கிற பாடம் தான் எடுப்பாரு. ஆமா, நமச்சிவாயை தவிர வேற எடுக்க முடியும். நான் எங்க இருந்து கத்துக்கிட்டு வந்தேன், கைலை துரைசாமி கந்தரகோட்டையில இருந்தா சொல்லிக்கிட்டு இருக்கேன். சிவபெருமான் நந்தியம்பெருமானுக்கு அருளி, நந்தியம்பெருமான் சனத்குமாரருக்கு சொல்லி, சத்தியஞான தரிசனிக்கு சொல்லி, பரஞ்சோதி முனிவருக்கு சொல்லி, மெய்கண்டாருக்கு சொல்லி, அதை நான் படிச்சு நான் உனக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். நான் என்ன வேற எங்க அமெரிக்கால இருந்து வேற மொழியை படிச்சுட்டு வந்திருக்கேன். ஆக சப்ஜெக்டும் சிலபஸும் மாற்ற முடியாது. அவருடைய ஸ்டைலில் அவருக்கு உண்டானது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒரு சினிமா கதையை எழுதி அந்த கதையில் அந்த படத்துக்கு நான் நடிக்கிறதுக்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. கதை ஒன்று தான், சீன் ஒன்று தான். ஆனால் நான் நடித்தா நீங்களாம் வரமாட்டீங்க. அவர் நடிக்கிறாருன்னு தெரிஞ்சாலே முத நாளே போய் அபிஷேகம் பண்ணுவீங்க. அதுபோல தான் வித்தியாசமே தவிர சிலபஸ் மாறாது. சிவமாக்கினாலும் என்னை ஆண்டார். அதனால உயிர்கள் உடனே சிவம் ஆயிடாது. சிவத்தோட இரண்டரை கலந்த நிலையில உயிர்கள் அந்த ஆனந்தத்துல திளைத்து இருக்குமே தவிர உயிர்கள் சிவபெருமான் ஆயிட முடியாது. இது நல்லா தெரிஞ்சுக்கணும். அதனாலதான் என்னை ஆண்ட அப்படின்னு போட்டிருக்காரு பக்கத்திலேயே. அதை கடைசியில எங்கேயா தள்ளி கொடுத்துருந்தாக்க இதையே பட்டிமன்றத்துல பேசிக்கிட்டு இருப்பானுங்கன்ட்டு தான் அந்த லைன்லயே கொடுத்துட்டாரு. இதை நம்ம இப்படியும் பார்க்கலாம், என்னை ஆண்டு சிவமாக்கிய அப்படின்னு சொல்லலாம். ஆக சிவமாக்கி என்னை ஆண்ட என்று நம்ம முத்தி நிலையில், முத்தின்னு ஒரு வார்த்தை சொன்ன, முத்தியில 4 நிலைகள் இருக்கின்றன. எல்லாமே முத்தி தான். முத்தியில 4 நிலைகள் இருக்கின்றன. இப்போ சினிமா தியேட்டருக்கு போகிறோம் அப்படின்னா, நான் இந்த படத்துக்கு போயிருக்கேன், ஏதோ ஒரு தியேட்டர் பேரை சொல்கிறேன், மீனா தியேட்டருக்கு போகிறேன் அப்படின்னா, மீனாலேயே ஃபர்ஸ்ட் கிளாஸ் இருக்குது, பால்கனி இருக்குது, செகண்ட் கிளாஸ் ஏசி இருக்குது, நான் ஏசி இருக்குது. அதுபோல் ட்ரெயினில் நான் இந்த திருநெல்வேலி எக்ஸ்பிரஸில் போகிறேன் அப்படின்னு சொன்னால், திருநெல்வேலியிலேயே ஃபர்ஸ்ட் ஏசி இருக்குது, செகண்ட் ஏசி, தேர்ட் ஏசி, ஸ்லீப்பர், அன்ரிசர்வ்டு. அது மாதிரி கோச் நிறைய இருக்குது. ட்ரெயின் ஒன்று தான், கோச் நிறைய இருக்குது. ஆக ட்ரெயின் என்பது முத்தி தான். கோச் என்பது அதில் சாலோபம், அன்ரிசர்வ்டு கோச்சு, இல்லைன்னா அது மாதிரி கொஞ்சம் லோயராக இருக்கிறது சாலோபம். அதுக்கு கொஞ்சம் பக்கத்தில் போனோம் அப்படின்னாக்க சாமீபம். அதுக்கும் இன்னும் மேலே இப்போ செகண்ட் ஏசி அது மாதிரி போனோம்னா சாரூபம். அதுக்கு மேலே ஃபஸ்ட் கிளாஸ், ஃபஸ்ட் ஏசி. இப்போ சில விஐபி எல்லாம் போனாங்கன்னா ஒரு கம்பார்ட்மெண்ட் ஃபுல்லாக அவங்களுக்கே கொடுத்துருவாங்க, வேற யாரும் அதில் வரமாட்டாங்க. அதுபோல இரண்டரை கலந்து இருக்கின்ற நிலைக்கு பெயர் சாயுச்சியம் என்று பெயர். ஆக சிவமாக்கி என்னையாண்ட என்றால் சாயுச்சிய நிலையை எனக்கு அருளிய அப்படின்னு அர்த்தம். சாயுச்சியம் போயிட்டா பிறவி கிடையாது.
ஞானத்தில் ஞானம் வருகின்ற மாணவனுக்கு சாயுச்சியம் ஈஸியாக கிடைக்கும். சிவமாக்கின்னு அவர் சொல்றது சைவ சித்தாந்தம் படிச்சிருந்ததா இதெல்லாம் தெரியும். இப்போ நான் சொன்னதுல எல்லாமே சைவ சித்தாந்தத்தில் இருக்கிற கருத்துக்கள் தான். ஆக இந்த பேட்ச் 4ல நீங்கள் யாருக்காவது உதவி செய்யணும் அப்படின்னா அவங்களுக்கு பேங்க்ல பணம் போட்டு வைக்கிறதோ அவங்களுக்கு ஏதாவது அவங்களுக்கு ஒரு சினிமா கூட்டு போகிறதோ பண்ணாமல் சைவ சித்தாந்த சுடர் படிக்க வைங்க. சைவ சித்தாந்த சுடரில் படிக்கிறதுன்னு ஒன்று இருக்குது, பாடத்தை தெரிஞ்சுக்கிறதுன்னு ஒன்று இருக்குது, அசைன்மெண்ட் பண்ணி பட்டம் வாங்குறதுன்னு ஒன்று இருக்குது. அசைன்மெண்ட் பண்ணி பட்டம் வாங்கலைன்னா பரவாயில்ல, இந்த ஞானத்தை பெற வேண்டும். பட்டத்துக்காக படிக்க வேண்டாம், படிப்புக்கு தான் பட்டம், பட்டத்துக்கு படிப்பு இல்லை. இதை படிச்சுட்டாலே முத்தி வந்துடும். அப்புறம் கையிலேயா பட்டம் கொடுத்தா என்ன, கொடுக்கலன்னா என்ன, பாடம் தான் நமக்கு முக்கியம். அதனால எல்லாரையும் சேர சொல்லுங்க. அத்துணையுமே சைவ சித்தாந்த கருத்துக்கள். முத்தி நெறிங்கிறதுலயே நமக்கு என்ன ஆயிடுச்சு, சரியே கிரியே யோகம் ஞானம், சரியில் சரியே கிரியில் கிரின்னு 16 படி. அதுக்கப்புறம் நம்ம அடைய வேண்டியது முத்தி அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் லைன்லேயே வந்துருச்சு. 2வது வரியில பல வினைகள் பாரும் வண்ண, வினைகள்ங்கிறதுல வினை பாடம் ஃபுல்லா அதுல வந்துருச்சு. நம்முடைய செயல்கள், மனதால நம்ம செய்யற செயல், வாயால நம்ம செய்யற செயல், உடலால நம்ம செய்யற செயல், இவைகள் 2 வகைப்படும். ஒன்று நல்ல செயல், நல்ல பேச்சு, நல்ல சிந்தனை. இன்னொன்று தீய செயல், தீய பேச்சு, தீய சிந்தனை. நல்ல செயல், நல்ல பேச்சு, நல்ல சிந்தனை இருந்தால் பிற்காலத்தில் இன்பம் வரும், பிறவி வராது. தீய செயல், தீய பேச்சு, தீய சிந்தனை இருந்தாக்க துன்பம் துன்பம் துன்பம், கல்யாணம் நடக்காது, குழந்தை பிறக்காது, ஆக்சிடென்ட் ஆகும், எல்லாம் நடக்கும். ஏன்னா நம்ம செஞ்சது தானே. தீதும் என்றும் பிறர் தர வாரா, தன்வினை தன்னை சுடும், என் வினை உன்னை சுடும், உன்ன புண்ணியம் என்னை சேரும், அப்படிலாம் கிடையாது. தன்வினை தன்னை சுடும், உன்வினை உன்னை சுடும். ஆக அதை பற்றி நம்ம வினை தத்துவத்தை பற்றி படிக்கிறோம். அடுத்ததாக சித்தம் என்று சொல்லக்கூடிய அந்த கரணங்களை பற்றி படிக்கிறோம். சித்தத்தில் மலம் என்கின்ற மாசுல ஆணவம் கண்மம் மாயைங்கிற 3 மலத்தை பற்றி படிக்கிறோம். சிவமாக்கிங்கிற வார்த்தையில துவைதம் அத்வைதம் அப்படிங்கிற 2 மேஜர் பிரிவுகள். இந்து மதத்துல இருக்கிறதுல மேஜரா இருக்கிறது இந்த 2 பிரிவு, துவைதம் அத்வைதம். இறைவன் ஆயிடலாம், இறைவன் ஆக முடியாது. இறைவன் வேற, உயிர்கள் வேற. இன்னொரு குரூப் இருக்கு, அவனை பத்தி பேசவே வேண்டாம். கடவுளே இல்லைன்னு சொல்ற குரூப், அவனை பத்தி பேசுறது வேஸ்ட். நம்ம கடவுள் ஆயிடுவோமா, இல்ல கடவுளோட அவர் மாதிரி அவரோட கலந்து இருப்போமா? இப்போ நம்ம ஒரு விஐபி ரூம்ல நம்ம அவரோட நம்ம 1 மணி நேரம் பேசிக்கிட்டு இருக்கோம், இல்ல அவர் ரூம்ல தங்கியிருக்கோம் அப்படிங்கிறது வேற. நான் அந்த இப்போ விஐபி ஆயிட்டேன் அப்படிங்கிறது வேற. அந்த சிவமாக்கிங்கிறது என்னை ஆண்ட, சிவமாக்கினாலும் இன்னும் அவன் ஆண்டான் என்று சொல்லக்கூடிய அவன் இறைவன், முதலாளி, எஜமான். உயிர்கள் என்றும் 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 இறைவனுக்கு அடிமை. அது சாலோபத்திலும் அடிமை, சாமீபத்திலும் அடிமை, சாரூபத்திலும் அடிமை, சாயுச்சியத்திலும் அடிமை. அதை மாற்ற முடியாது அப்படிங்கிறத இந்த பாடத்துல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அத்தன்னா அத்தா, அத்தாம்பாங்க. அத்தா என்றால் தந்தை. தந்தையே, இந்த தந்தை எனக்கு அருளியவாறு ஆர் பெறுவார் அச்சோவே. இந்த இந்த இன்பத்தை இறைவன் எனக்கு கொடுத்து என்னை அதை அனுபவிக்குமாறு செய்திருக்கிறான். நிறைய பேருக்கு இன்பத்தை கொடுத்தா அதை அனுபவிக்க தெரியாது. குரங்கு கையில பூமாலையை கொடுங்க, அது பூமாலைன்னு அது அனுபவிக்குமா? அது ஆஹா என்ன ஒரு கதம்ப பூ அப்படின்னு பார்க்குமா? இப்படித்தான் பார்க்கும். குழந்தை கையில ஒரு தங்க மோதிரத்தை கொடுங்க, இன்னொரு பிளாஸ்டிக் பொம்மையை கொடுங்க, 2ஐயும் ஒன்னாதான் வச்சு விளையாண்டுக்கிட்டு இருக்கோம். அதுக்கு இது தங்கம் விலை ஜாஸ்தின்றது தெரியாது, தினந்தோறும் விலை மாறும் அப்படின்னு அதுக்கு தெரியாது. அதுபோல இன்பத்தை இறைவன் கொடுத்தாலும் அந்த இன்பத்தை அனுபவிக்கக்கூடிய போகத்தையும் அவன் தான் கொடுக்கணும். சிவபெருமான் இல்லாம ஒரு அணுவும் அசையாதுன்னு ஏன் சொல்றோம்? பொருள் இருந்தா மட்டும் பத்த. திருஞான சம்பந்தருடைய ஒரு பதிகத்துல முதல்ல அவருக்கு தாளம் கொடுப்பார். அப்பா தாளம் கொடுப்பாரு, அம்மா அதுல ஒளி கொடுப்பாங்க. அப்பா கொடுத்த தாளத்தை சுந்தரவர் திருஞான சம்பந்த தட்டினா சத்தம் வர, அம்மையார் ஒளியம்மையாக உள்ள நுழைஞ்சு அதை ஒளியாக்குன பின்னாடி தான் அந்த தாளத்துல சத்தம் வரும். அதுபோல இறைவன் நமக்கு இந்த சிவம் என்கின்ற சாயுச்சியம் என்கின்ற நிலையை கொடுத்தாலும் சாயுச்சியத்தை அனுபவிக்கிறதுக்கு அவன் உடனாகி இருக்க வேண்டும், ஒன்றாகி இருக்க வேண்டும். சாயுச்சியம் போனாலும் இந்த ஒன்றாகி, உடனாகி, வேறாகின்ற 3 நிலைகள் மாறாது. இல்லைன்னா சாயுச்சியத்தை நம்ம எப்படி அனுபவிப்போம்? நம்ம சாயுச்சியத்தில் இருக்கோன்றதே நமக்கு தெரியாமல் போயிடுமே. ஆக இது ஒன்றாகி, உடனாகி, வேறாகி படிக்கிறோம். சுற்றி 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 முழுக்க முழுக்க சைவ சித்தாந்தம் தான் படிக்கிறோம் இந்த பாடத்தில். 2வது பாடல் போவோம். நெறி அல்லா நெறி தன்னை.
நெறி என்னன்னு போன பாடல்லே சொல்லியாச்சு. அது இல்லாததெல்லாம் நெறி அல்லாதது தான். மூர்க்கர்னு சொல்லிட்டாரே அதுதான். நெறி எது? சரியை கிரியை யோகம் ஞானம். அப்படியே தூக்கிட்டு இருக்கும்போது எழுந்திரி, 4 நெறிகள் எது? சரியை கிரியை யோகம் ஞானம். அப்படிதான் சொல்லணும், மாற்றி சொல்லக்கூடாது. சரியை கிரியை ஞானம் யோகம் அப்படி சொல்லக்கூடாது. சரியை கிரியை யோகம் ஞானம். சகியோ சகியோ சகி யோஜ சகியோஞ சகியோஞ முதல் எழுத்தை சேர்த்தா சகியோ சகியோஞா வருது. ஓகே, அதெல்லாம் நெறி, மற்றதெல்லாம் நெறி இல்லை, அவ்வளோதான். மற்றதை பற்றி படிக்காதீங்க, டயத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க. குங்குமம் ஆனந்த விகடன் மங்கையர் மலர் அது இதெல்லாம் வாழ்க்கையை நமக்கு கொடுக்காது. எங்கேயாவது சரியை புக்கு இருந்ததுன்னா எடுத்து படிங்க, கிரியை புக்கு இருந்தால் எடுத்து படிங்க, யோக புக்கு இருந்தால் எடுத்து படிங்க, ஞான புக்கு இருந்தால் எடுத்து படிங்க, முத்தி புக்கு இருந்தால் எடுத்து படிங்க. இந்த 5 புக்கு தவிர வேற எதையும் படிக்காது. நெறியல்லா நெறிதன்னை நெறியாக நினைவேனை, மாயை தத்துவத்தை கொண்டு வர சார். நெறியல்லா நெறிகள், இந்த சரியை கிரியை யோகம் ஞானம் இல்லாம மற்ற நெறிகள் இருக்கு இல்லையா, அதுதான் நெறி என்று நினைவேனை. நம்மளே இந்த இப்போ சைவ சித்தாந்த வகுப்பு நடந்துகிட்டு இருக்கு. எத்தனை மாணவர்கள் இருக்கிறோம்? 140 மாணவர்கள் தான் இருக்கிறோம். இந்த தமிழ்நாட்டில் நம்ம வாட்ஸ்அப் குரூப்ல கையிலே அறக்கட்டளையில் எவ்வளோ பேர் இருக்கிறோம்? 9000 பேர் இருக்கிறோம். அடுத்த மாசத்துல அது 10,000 ஆயிடப்போகுது. இந்த உலகத்திலேயே ஒரு அறக்கட்டளை ஆரம்பித்து 6 மாதத்துல 10,000 உறுப்பினர்கள் கொண்ட அறக்கட்டளை இதுவாக தான் இருக்க முடியும். ஆக அந்த அறக்கட்டளையிலேயே 10,000 உறுப்பினர்கள் இருந்தாலும் இந்த வகுப்புல 150 உறுப்பினர்கள் தான் இருக்கிறோம். ஏன் அப்படின்னா, மற்றவர்கள் எல்லாம் நெறியல்லா நெறிதன்னை நெறியாக நினைந்து கொண்டு வேற எதுலையாவது டயத்தை போக்கி கொண்டிருக்கிறார்கள். சீரியல்ல உட்காந்துருப்பாங்க, சினிமாவில் உட்காந்துருப்பாங்க, அரசியல்ல உட்காந்துருப்பாங்க, வீட்டு உலகியல் வேலையில் உட்காந்துருப்பாங்க, கதை பேசிக்கிட்டு இருப்பாங்க, காத்து வாங்கிக்கிட்டு இருப்பாங்க. ஆக நெறியல்லா நெறிதன்னை நெறியாக நினைவேனை, இது மாயையுடைய இயல்பு. என்ன அப்படின்னா, உண்மையை பொய் போல காமிக்கும், பொய்ய உண்மை போல காமிக்கும். நல்லா படித்தா வேலைக்கு போகலாம், இதை நான் உங்களுக்கு சொன்னனக்க சத்தியமாக நம்புவீங்க. நல்லா படி, நல்ல வேலைக்கு போ, நல்லா சம்பாதிக்கலாம். நல்லா படித்தாக்க நீட்டில் பாஸ் பண்ணலாம், ஜேஇயில் பாஸ் பண்ணலாம், ஐஐடியில் படிக்கலாம், ஐஏஎம்மில் படிக்கலாம், இல்லைனா எம்பிபிஎஸ் படிக்கலாம், எய்ம்ஸில் படிக்கலாம். அப்படி அங்கே படிச்சுட்டாலே கேம்பஸ் வேலைக்கு போயிடலாம், 1 லட்சத்துக்கு குறையாமல் சம்பளம் வாங்கலாம், நல்லா வாழ்க்கையை அமைஞ்சிரும். இப்போ நான் சொல்கிறதெல்லாம் நீங்கள் அப்படியே ஒரு 0.00% கூட குறையாமல் நம்புவீங்க. நான் சொல்கிறேன், திருவாசகத்தை படிங்க, முத்தி அடையலாம் அப்படின்னா அது அப்புறம் பார்த்துக்கலாம், வயசான பின்னாடி பார்த்து. 2 பொருள் இருக்கு, உயிர் இங்க இருக்கு, இந்த பக்கம் சிவன் இருக்காரு, இந்த பக்கம் மலம் இருக்கு. சிவத்தை தான் நம்ம சாரணும், மலத்தை சாரக்கூடாது அப்படின்னா மலத்தை தான் நம்ம சாரும். ஏன்னா இதான் உயிரின் இயல்பு, மாயையின் இயல்பு. இல்லதை இல்லாததை இருப்பது போலவும் இருப்பதை இல்லாதது போலவும். சிவம் இருக்கு ஆனா இல்லாதது போல காமிக்கும். எங்க இருக்காரு சிவம் அப்படி கேட்கும். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பொருள்களும் அழியக்கூடிய பொருள்கள், உறவுகளும் அழியக்கூடியது, சொந்தங்கள் அழியக்கூடியது, சொத்துக்கள் அழியக்கூடியது, படிப்பு அழியக்கூடியது, பட்டம் அழியக்கூடியது. நமக்கு முன்னாடி சத்தவன்லாம் பட்டமே வாங்கலையா? அவன் பட்டமெல்லாம் எங்க போச்சு? இப்போ யாராவது செத்து போன ஒருத்தருக்கு இப்போ நம்ம யாராவது ஜனாதிபதி அவார்டு கொடுக்குறாரு, முதல்வர் அவார்டு கொடுக்குறாரும்பா, பாதி பேருக்கு தான் அவங்களுடைய தகுதியை வைத்து இருக்கு. மீதி பேருக்கெல்லாம் இந்த அவார்டை கொடுத்தாக்க அடுத்த எலெக்ஷன்ல இந்த ஜாதிக்காரன், இந்த குரூப்பை சேர்ந்தவன், இந்த இனத்தை சேர்ந்தவன் நமக்கு ஓட்டு போடுவானா அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணி தான் அவார்டு கொடுக்குறாங்க. ஆக அந்த அவார்டும் எத்தனை காலத்துக்கு ஞாபகத்துக்கு இருக்கும்? மகாத்மா காந்தி என்னென்ன அவார்டு வாங்கினாருன்னு யாருக்கு தெரியும்? காந்தி ஜெயந்திக்கு லீவ் விடுறதே நிறைய பேருக்கு சந்தேகமா இருக்கு. அது காந்தி அப்படின்னு பேர் வச்சதுனால சரி ஏதோ காந்திக்காக விடுறாங்க போல் இருக்கு. காந்தி ஜெயந்தினா என்ன, காந்தி பிறந்த நாளா இறந்த நாளான்னு இப்போ இருக்கிற காலேஜ் பையனை கேளுங்க, காந்தின்னா யாருன்னு கேட்பான். அந்த மாதிரியான உலகத்திலே நெறியல்லா நெறிதன்னை, அதுதான் நெறி போல நமக்கு காமிக்கும். டூப்ளிகேட் தான் ஒரிஜினல் மாதிரி காமிக்கும், ஒரிஜினலை டூப்ளிகேட்டுன்னு நினைப்போம். அப்படி யாரு? மாணிக்கவாசகரின்னு சொல்ற. இது மாயையின் இயல்பு. இந்த 2வது லைன்ல நம்ம என்ன படிக்கிறோம்? சைவ சித்தாந்த சுடரில் மாயை பாடத்தை இப்ப நம்ம படிக்கிறோம். நெறியல்லா நெறிதன்னை நெறியாக நினைவேனை சிறு நெறிகள் சேராமே. சிறுநெறி, சிறுபிள்ளைத்தனம் சொல்றோமே. ஒருத்தரை பார்த்து சிறுபிள்ளைத்தனமா பண்றீங்க,
சிறுபிள்ளை மாதிரி கேள்வி கேட்குறீங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த கேள்வி உங்க ஸ்டாண்டர்டுக்கு, உங்க வயசுக்கு, உங்க படிப்புக்கு, உங்க தகுதிக்கு உண்டான கேள்வியோ செயலோ இல்லை. சின்ன குழந்தைங்க பண்ற மாதிரி. அதுதான் நெறி ஒன்று இருக்கு. சிறு நெறிகள் அப்படின்னா தாழ்ந்து போன நெறிகள். தாழ்ந்து போனதுக்கு பேர் நெறி கிடையாது, தாழ்ந்து போன செயல்கள். அந்த சிறு நெறிகள் சேராமே, மேல நெறின்னு சொன்னதுனால கீழே நெறியை பயன்படுத்துறாரு. சிறு நெறிகள் சேராமே திருவருளே சேரும். அப்ப எதைத்தான் ஏன் சேர்றதுன்னா திருவருளை சேர வேண்டும். முக்தியை அடையணும், திருவருளை அடையணும். ஆக சிறுநெறிகளை சேராமல் திருவருளை சேருமாறு, மாயையில் வீழாமல் சிவத்தை நோக்குமாறு, குறியொன்றும் இல்லாத கூத்தன். குறின்னா அடையாளம். இதுவும் சைவ சித்தாந்தம் படிச்சாதான் தெரியும். இறைவனுக்கு என்ன சொரூப நிலையில் அவனுக்கு எத்தனை குணம்? சொரூப நிலையில குணமெல்லாம் கிடையாது. இந்த 8 குணங்களுடைய காரணம் உள்ள இருக்கும், சூக்குமமாக இருக்கும். காரியமா 8 குணமா அது வெளிப்படும். என்ன சொரூப நிலையிலிருந்து தடத்த நிலைக்கு வரும்போது என் குணத்தான் சொல்றான். சைவ சித்தாந்த மாணவர்கள் தெரிந்து கொள்ளவும், சிவபெருமான் சொரூப நிலையில் அவன் குணமிலி, குணாதீதன், நிர்மலன், நிர்மலா, அதனால குணம் இல்லாதவன். அவனை பார்க்க முடியாது, கேட்க முடியாது, சுவைக்க முடியாது, உணர முடியாது. அவன் அருள் ஜோதி, அவன் பெருஞ்சோதி. அது 36 தத்து நாதத்துக்கு மேல யாரும் போனதில்லை அப்படியெல்லாம் சொல்றோம். சரி, தடத்த நிலைக்கு இறைவன் வரும்போது அவன் என் குணத்தான், தன்வயத்தன், அருள் உடைமை அப்படின்னா குணமே இல்லாதவனுக்கு 8 குணம் எங்க இருந்து வந்தது? சிவபெருமான் பதில் சொல்லு. முதல்ல சிவபெருமானின் 8 குணத்தை நாம் ஏற்க மாட்டோம். ஏன் ஏற்க மாட்டோம்? சிவபெருமான் நமக்கு சொன்னது சர்க்காரியவாதம் என்று ஒன்று சொல்லி கொடுத்திருக்கிறாரு. சர்க்காரியவாதத்துல என்ன சொல்றாரு? இல்லது தோன்றாது சொல்றாரு. குணமிலிக்கு எப்படி குணம் வரும்? இல்லது தோன்றாதுன்னா குணமிலியாகிய சிவபெருமானுக்கு எப்படி 8 குணம் வரும்? சிவபெருமானே கேளுங்க, இல்லைன்னா மெய்கண்டார கேளுங்க, என்னைய கேட்காது. சிவபெருமான் நீங்க தான் சொல்றீங்க குணமிலின்றீங்க, நீங்க தான் சொல்றீங்க என் குணத்தான்றீங்க, நீங்க தான் சொல்றீங்க இல்லது தோன்றாதுன்னு சொல்றீங்க. அப்ப இல்லாத குணமிலிக்கு எப்படி என் குணம் வந்தது என்றால், என் குணம் இங்கே தூளமாக தெரிகிறது, அங்கே என் குணம் சூக்குமமாக இருக்கும். இல்லைன்னா வர முடியாது. எல்லா ரூலுக்கும், எல்லா ஆர்கியூமெண்ட்டுக்கும், எல்லா பட்டிமன்றத்துக்கும் பதில் இருக்கக்கூடிய ஒரே சமயம் சைவ சமயம் மட்டுமே. நாம் படிக்கின்ற இந்த பாடம் மட்டுமே. இந்த கேள்வியை வேற ஏதாவது ஒரு சமயத்துல அவங்க கடவுளை பத்தி கேளுங்க, அவங்க முதல்ல அவங்களுக்கு சூக்குமம் தூளம் அந்த கதையே கிடையாது, 5 அடுக்கு உடலே கிடையாது, 36 தத்துவங்களே கிடையாது, உயிருன்னே ஒண்ணு கிடையாது, உயிரே கிடையாது. பேர் என்ன? ஒருத்தர் பெரிய சயின்டிஸ்ட்னு சொல்லி நம்ம புத்தகத்துல போட்டு வச்சிருக்காங்களே, டார்வின். உடல் அதுவே வளர்ந்து 1000 வருஷம் ஆகி அந்த உடல் அப்படியே பெரிய உடல் ஆயிடும். கோழி அப்படியே 1000 வருஷம் ஆன உடனே அது அப்படியே மயில் ஆயிடும். எப்படிடா மயில் ஆகும்? நீ என்ன ஆன? டார்வின் அப்படியே வளர்ந்து 1000 ஆண்டுகள் ஆன உடனே ஜீசஸ் ஆயிடணும்ல. நீ எங்க போன? என்ன போச்சு? உடம்பு போச்சா, உயிர் போச்சா? ஒரு மனிதனுக்கு, ஜீவராசிகளுக்கு, விலங்குகளுக்கு, பறவைகளுக்கு, எறும்புகளுக்கு, ஊர்வன, பரப்பன என்ற 7 பிறவிகள், 4 வகை தோற்றம், 7 வகை பிறப்பு, 84 லட்சம் யோனி பேதங்களுக்கு உயிர் இல்லை என்று ஒரு விஞ்ஞானி சொல்லுகிறான். அதை நம்ம பாட புத்தகத்துல போடுறாங்க. 167 நாடுகள் இதைத்தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறாங்க. MBBSc, MD, MS இதைத்தான் படிக்கிறாங்க. நம்ம எவ்வளோ உயர்ந்த ஆளுன்னு பாருங்க. உயிர் இருக்குன்னு ஸ்டார்ட் பண்றோம். அப்படி குறி ஒன்றும் இல்லாத சிவபெருமானுக்கு குறி எதுவும் கிடையாது. அவனை இப்படி 6 அடி உயரத்துல இப்போ எனக்கு குறி கையில ஐயா எப்படி இருப்பாரு அப்படின்னா, கையில ஐயா கொஞ்சம் கருப்பா இருப்பாரு, கொஞ்சம் குட்டையா இருப்பாரு, கொஞ்சம் முடி கம்மியா இருக்கும், அவர் கிராமத்துல வளர்ந்தவர், அதனால கிராமம் மாதிரி பேசுவாரு, அப்படி ஏதாவது ஒரு குறிகளை நம்ம சொல்லலாம். சிவபெருமானுக்கு என்ன குறியை சொல்றது? தோடுடைய செவியின் விடையேறிங்கிறது யாரு? குழந்தை சொல்லுது. அது சரியை மாணவனுக்காக சொல்லுது. யோக ஞான நிலையில இருக்கிறவங்கலாம் தோடுடைய செவியன்னு அவர் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆக குறி ஒன்றும் இல்லாத, இதுல சைவ சித்தாந்தம் எங்க இருந்து வருது? இறைவன் குறியற்றவன், அடையாளங்கள் அவன் அடையாளத்தால் வர்ணிக்க முடியாது. இப்ப
இப்போ தோடுடைய செவியன்னு பாடினது தவறா? இடப வாகனத்துல வருவாருன்னு சொல்றது தவறா? உடம்புல பாம்பு அணிஞ்சிருக்கிறது அதெல்லாம் சின்ன பிள்ளைங்களுக்கு சொல்றது, ஆரம்ப கால மாணவர்களுக்கு சொல்றது. ஆரம்ப கால மாணவருக்கு சொல்றதே கடைசி கால மாணவர் வரைக்கும் இருக்கணும்னு ஒன்றும் கட்டாயம் கிடையாது. இவனுக்கு புரியறதுக்காக நம்ம ஒன்று சொல்லுவோம். முதல்ல நமக்கு மேக்ஸ் சொல்லி தரும்போது ஒன்னும் எவ்வளவு 2 இப்படி சொல்லி கொடுப்பாங்க. கல்லூரியில் இப்படி சொல்லி கொடுத்தாங்கன்னா கல் எடுத்து அடிச்சிருவான். ஓகே, 2ம் 1ம் எவ்வளவு? 1 2 3. சரி, 2ல் 1 போயிட்டா எவ்வளவு? 1. சரி, 1ல் 2 போயிட்டா 1ல் 2 போகாது. 1ல் எப்படி 2 போகும்? அண்டால குண்டா போகும். குண்டாக்குள்ள எப்படி அண்டா போகாது. இப்படித்தானே நமக்கு சொல்லி கொடுத்தாங்க. அப்புறம் கொஞ்ச காலம் கழிச்சு என்ன சொல்றாங்க? 1ல் 2 போகும். 1 - 2 = -1. புதுசா சொல்லித்தரான். அதே டீச்சர் தான். காலையில 10 to 11 எல்கேஜிக்கு 1ஆம் கிளாஸ் 2ஆம் கிளாஸ்க்கு எடுக்கும்போது 1ல் 2 போகாதுன்னு அந்த வகுப்புல சொல்லிட்டு வந்திருப்பாங்க. இங்கே மாடியில் நடக்கிற 5ஆம் கிளாஸ் பையனுக்கு அடுத்து 11லேருந்து 12 வரைக்கும் மேக்ஸ் கிளாஸ் எடுக்கும்போது அங்கே 1 - 2 = -1 அப்படின்னு சொல்லி தருவோம். அதுபோல தோடுடைய செவியன் விடையேறி அவனுக்கு உருவம் இருக்கிறது, அது இதெல்லாம் ஒரு ஆரம்ப நிலை மாணவனுக்கு நம்ம சொல்லி தர்றது. அவனுடைய சுரூப நிலையில் அவனுக்கு என்ன உடம்பு இருக்கு? அவன் 2 வார்த்தையில சொல்றாங்க பெரியவங்க. அவன் சோதியாக இருப்பான், அவன் அருளாக இருப்பான், அருள் பெரும் சோதியாக இருப்பான். இப்படிதான் சொல்ல முடியுமே தவிர வேற ஒன்றும் கருப்பு சிவப்பு இடப வாகனம் எல்லாம் சொல்ல முடியாது. குறியொன்றும் இல்லாத கூத்தன் அவன் நம்ம கிட்ட கெஞ்சிக்கிட்டு நம்ம கூட சுத்திக்கிட்டு இருக்கிறதுலயே தெரியுது அவன் கூத்தன் தெரியுது, பித்தன் அப்படின்னு தெரியும். ஒரு காரியம் ஒருத்தன்ட்ட நடக்காது அப்படின்னா அவனுக்கிட்ட அதிக நேரத்தை நம்ம செலவு பண்ண மாட்டோம், வணக்கம் கூட வைக்க மாட்டோம். ஒரு காரியம் ஒருத்தன்ட்ட நடக்கணும் அப்படின்னா நம்மளே போய் எப்படி இருக்கீங்க, ஏன் கருப்பாயிட்டீங்க அப்படிலாம் கேட்போம். அவன் வாடின மாதிரி இருக்கு, நல்லா தான் இருப்போம், வேலை ஆகணும், ஏதோ வந்திருக்கான், காரணம் இருக்கு அப்படின்னு. அது குறியொன்றும் இல்லாத கூத்தன் தன் கூத்தை, அந்த கூத்தன்கிறது தன்னுடைய கூத்தை எனக்கு அறியும் வண்ணம் அருளியவாறு. அவனுடைய கூத்து என்ன? சிவபெருமானுடைய கூத்து என்று எதை சொல்லுகிறோம்? விளையாட்டு. அவன் நடனம் என்ன? நடனத்துக்கு பல விளக்கங்கள் இருக்கின்றது. அவனுடைய திருநடனம் என்பது ஐந்தொழில் புரிதல் அப்படின்னு சொல்லலாம். படைத்தல், காத்தல், ஒடுக்குதல், மறைத்தல், அருளுதல், திருநடனம் என்றும் நம்ம சொல்லலாம். திரு விளையாடல் அப்படின்னு சொல்லலாம். அவனுடைய நோக்கம் என்ன? அந்த நடனத்தை அவன் இயற்றுகின்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, எல்லா உயிர்களையும் தன்னை போல ஆக்குவதற்கு. நல்லா எழுதிக்கங்க. சிவபெருமானுடைய கூத்துனா என்ன அப்படின்னா, எல்லாரையும் தான் ஆக்குவது. ரொம்ப எளிமையா இருக்கு, இந்த வார்த்தை எழுதிக்கங்க. எல்லோரையும் தான் ஆக்குவது, எல்லா உயிர்களையும் தான் ஆக்குவது. யாராவது இந்த உலகத்துல பதவியில இருக்கிற ஒருத்தனை இந்த வார்த்தையை சும்மா ஒரு மேடையில சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம நாட்டோட பிரதம மந்திரி இருக்கிறார். என்னுடைய நோக்கம் என்னன்னா, இந்த மந்திரி சபையில இருக்கிற 70 பேர் ஜனதாதள், இவங்க டிடிபி தெலுங்கு தேசம் பார்ட்டி, இவங்க எல்லாரையும் பிரதமர் ஆக்குறது, அதுதான் என்னுடைய நோக்கம் சொல்லுவாரா பிரதம மந்திரி? நம்ம பிரதமரை விடுங்க, அமெரிக்கா பிரதமராக இருந்தாலும் அதை சொல்ல மாட்டார், லண்டன் பிரதமராக இருந்தாலும் அதை சொல்ல மாட்டார். நம்மளுடைய தமிழக முதல்வர் இருக்கிறாருன்னு வச்சுங்க, ஏதோ ஒரு முதல்வர் யாராக இருந்தாலும், என்னுடைய மந்திரி சபையில் இருக்கிற இந்த மற்ற மந்திரிகளாக இருக்காங்க இல்லையா, கல்வி அமைச்சர், மேல் கல்வி அமைச்சர், இவர்களையெல்லாம் முதல் மந்திரி ஆக்குவது தான் என்னுடைய வாழ்க்கையின் நோக்கம் அப்படின்னு யாராவது சொல்லுவாரா? ஒரு பேங்க்ல மேனேஜர் இங்க இருக்கிற எல்லாரையும் மேனேஜர் ஆக்குறது தான் என் நோக்கம்னு யாராவது சொல்லுவாரா? எங்கேயும் எவனும் சொல்ல மாட்டேன். சும்மா ஒன்றும் வேண்டாம், 4-5 வீடு அப்பார்ட்மெண்ட் இருந்ததுன்னா அதில் ஒரு அசோசியேஷன் பிரசிடென்ட்னு ஒருத்தர் இருப்பான், பிரசிடென்ட், செக்ரட்டரி, ட்ரெஷரர். இதுவே வாழ்க்கையை நோக்கமாக வச்சுக்கிட்டு சில பேர் இந்த பிஎஸ்டின்னு சொல்லக்கூடிய அந்த அசோசியேஷனுக்கு, அமைப்புக்கு பிரசிடென்ட் ஆகிறதா, செக்ரட்டரி என்று சொல்லக்கூடிய செயலாளர் ஆகிறதா, பொருளாளர் ஆகிறதா, இணை செயலாளரா, இணை பொருளாளரா, வாழ்க்கை முழுவதும் இதிலே முடிச்சிரும். அரசியலில் அதை சொல்லவே வேண்டாம்.
பெருமான் இவன் மட்டுமே எல்லோரையும் தான் ஆக்குவதுங்கிறத குறிக்கோளாக கொண்டு பல கோடி ஆண்டுகளாக ஒரே பணியை நம்முடன் ஒன்றாயும் உடனாயும் இருந்து செய்து கொண்டே இருக்கின்றான். அவனுடைய சிலையை திருடி கொண்டு போய் விலை பேசி விற்கும் போதும் அவன் ஒன்றாயும் உடனாயுமே இருக்கிறான். என்னைக்காவது ஒரு நாள் இந்த நாய் திருந்தோம் அப்படிங்கிற நம்பிக்கை. டக்குன்னு மாற்றி கூட்டு வந்தோன்னா திரும்ப ஓடி போயிடும் இந்த நாய். அதனால அடிபட்டு வரட்டும், அனுபவப்பட்டு வரட்டும் அப்படின்னு சொல்லி அனுபவத்துக்காக இந்த அனைவரையும் தானாக்குவது குறிப்பை எழுதிக்க. சிவபெருமானுடைய நோக்கம் என்ன? நம்மளுடைய நோக்கம் என்ன? வீடு பேர் அடைவது. அவனுடைய நோக்கம் என்ன? அனைவருக்கும் வீடு பேர் கொடுப்பது. அவனுக்கு இருக்கிற ஒரே நோக்கம் எல்லா ஜீவராசிகளுக்கும், ஓரறிவு ஈரறிவு தாவரம் எல்லாருக்கும் வீடு பேரு கொடுப்பது மட்டுமே அவனுடைய வேலை. இதை தவிர அவனுக்கு இந்த உலகத்துல வேற எந்த வேலையும் கிடையாது. நமக்கு இருக்கிற 16 வேலையில ஒண்ணு கூட அவனுக்கு கிடையாது. நமக்கு காலையில எழுந்திரிச்ச உடனே பால் வாங்கணும், அப்புறமா கேட்டை திறக்கணும், அப்புறமா போயிட்டு காய்கறி வாங்கிட்டு வரணும், சமைக்கணும், பிள்ளைங்களை ரெடி பண்ணணும், வேன்ல ஏற்றி விடணும், அப்புறம் நம்ம வேலைக்கு கிளம்பணும், அப்புறம் ஒய்ஃப் அவங்க வேலைக்கு கிளம்பணும், அப்புறம் அங்கே வேலைக்கு போய் அது இந்த மாதிரி வேலையில எதுவுமே கிடையாது அவனுக்கு. மிஞ்சி மிஞ்சி போனா திருவாசகம் படிப்பான், வேற எதுவும் படிக்க மாட்டான். சும்மாவே உட்கார்ந்துருக்க வேண்டியதுதான். அப்படிப்பட்ட இந்த பெருமான் என்ன சொல்றாரு? அனைவரையும் தானாக ஆக்குகின்ற அந்த கூத்தை எனக்கு அறியும் வண்ணம், அறியும்னா என்ன? அனுபவப்படும் வண்ணம். சும்மா பெயரளவில் நான் இப்போ உங்களுக்கு சொல்றது மட்டும் கிடையாது. ஓகேப்பா, இப்போ நான் சொல்றேன், ஆனந்தம்னா எப்படி இருக்கும் தெரியுமா? பேரானந்தமா இருக்கும். ஓகே, இப்போ நம்ம எல்லாம் பேரானந்தத்துக்குள்ள இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு பேரானந்தமா இருக்குமா என்ன? ஆக இந்த பேரானந்தத்தை நாம் உணர வேண்டும். இப்போ நான் உணர்றேன், ஆஹா பேரானந்தத்தில் இருக்கிறேன்னு நான் உணர்ந்துக்கிட்டு உட்கார்ந்துருக்கிறேன். உங்களுக்கு ஆனந்தம் வருமா? ஐயா எப்படா எழுந்திருப்பாருன்ற. ஆக அந்தந்த ஆன்மா அது நிலையில் அதுக்கு உண்டான பேரானந்தத்தை அது அடைய வேண்டும். இதை அனைத்தையும் கொடுக்கின்றவன் சிவபெருமான். ஆக இந்த கூத்தை எனக்கு அறியும் வண்ணம் அனுபவம் படும்படி அருளியவாறு ஆர் பெறுவார் அச்சோவே. அனுபவத்தையே கொடுத்துருக்கிறான், சும்மா கிளாஸ் மட்டும் எடுக்கல. அனுபவப்படுறதுக்கு தான் வித்தியாசம். நான் சொன்னேன், நான் ஒரு படத்துல நடிச்சா எப்படி இருக்கும், சூப்பர் ஸ்டார் நடிச்சா எப்படி இருக்கும் அப்படின்னா, அவருடைய இதுல கொஞ்சம் அனுபவம் நல்லா இருக்கும். ஏன்னா அவர் அனுபவசாலி, நான் அனுபவம் இல்லாதவன். ஆக நான் பாடத்தை சொல்லுவேன், அவரு அனுபவத்தோட சொல்லுவார். அடுத்த பாடல், பொய்யெல்லாம் மெய் என்று. சைவ சித்தாந்தம். எது பொய், எது மெய், எது அழியக்கூடியது, எது அழியாதது? அழியாதது எது? சிவம் அழியாது, உயிர் அழியாது. உலக பொருள்கள் அழியாது, மாறும். மாயை அழியாது, மாயைக்குள்ள மாறி மாறி வந்துகிட்டு. நாடகத்துல சீன் மாறி மாறி வந்துகிட்டு, சினிமாவில் சினிமா ஓடுது, ஆனா சீன் மாறுது. அப்போ என்ன அர்த்தம்? மாயை மாறாது அப்படின்னா அப்புறம் உலகம் அழியுது, மரமெல்லாம் வெட்டுறாங்க, ரோடு போடுறாங்க, சிட்டி வருது, புயல் வருது, மழை வருது, மாறுதே அப்படின்னா மாயை கருப்பொருள் மாறாது, அதுக்குள்ள இருக்கிற வேஷம் மாறிக்கிட்டு. ஆக இதெல்லாம் அழியக்கூடிய பொருள். பகுத்தறிவு என்பது எது அழியக்கூடியது, எது அழியாதது, இதை பகுத்து அறிய வேண்டும். எது நிலையானது, எது நிலையற்றது, அது தெரிய வேண்டும். எது அறிவுடையது, எது அறிவற்றது, அது தெரிய வேண்டும். எது உண்மை, எது பொய், அது தெரிய வேண்டும். இதை அறிவதற்குத்தான் 6வது அறிவை நமக்கு கொடுத்தது. இதை தவிர மற்றது எல்லாத்தையும் அறிந்து கொள்கிறோம். அதுல என்ன நல்லா சிறப்பாக அறிந்து கொள்கிறோம் என்றால், எது நிலையற்றதோ அது நிலையானது என்று தெளிவாக அறிந்து கொள்கிறோம். இதுதான் மயக்கம்னு சொல்லுவார், பின்னாடி சில பாடல்கள்ல வரும். மயக்கம் நிலை இல்லாதது, அது நிச்சயமாக நிலையானது அப்படின்னு. நம்ம இப்போ வீடு கட்டுறோம், வீடு இன்னும் எத்தனை கோடி ஆண்டுகளுக்கு இருக்கும்? ராஜராஜனுக்கே வீடு இல்லை. ராஜராஜனை புதைச்சாங்களா, அது எங்க புதைச்சாங்க அப்படின்னு சிவனடியார்களுக்கெல்லாம் தெரியும், அரசாங்கத்துக்கு தெரியாது. இந்த நாட்டோட பிரதம மந்திரி சொல்ல மாட்டார் இங்கதான் புதைச்சாங்க. நம்ம சும்மா ஒரு 1/2 கிரவுண்ட் இடம், 3 சென்ட் இடம் வாங்கினாலே அதுக்கு 4 எல்லை சொல்றான். அதுக்கு கிழக்க இருந்து மேற்க எவ்வளோ சென்டிமீட்டர், எவ்வளோ மீட்டர், இந்த பக்கம் எவ்வளோ மீட்டர், அதோடைய சுற்றளவு என்ன, அதை சென்ட்டில் சொன்னால் எவ்வளவு, ஹெக்டேர்ஸில் சொன்னால் எவ்வளவு, அதோடைய மாவட்டம் எது, வட்டம் எது, கிராமம் எது, அதில் இருக்கிற சர்வே நம்பர் எது, அதில் சப்டிவிஷன் எதுன்னு எல்லாத்தையும் சொல்லிடுறான். நம்ம சும்மா ஒரு 10 சென்ட் 2 சென்ட் இடம் வாங்கினா
ராஜராஜ சோழனை எங்கே அடக்கம் பண்ணினார்கள் என்று இந்த தமிழ்நாட்டிலையும் தெரியாது, தமிழ்நாட்டு தலைவருக்கும் தெரியாது, இந்திய தலைவருக்கும் தெரியாது, சொல்ல மாட்டேங்கிறார். ராஜராஜ சோழனுக்கே இந்த நிலைமை என்றால் நீங்களும் நானும் என்ன? ஆக எதுவும் எதெல்லாம் அழியக்கூடியதோ அதையெல்லாம் நாம் நிலை என்று நினைக்கின்றோம். பொய்யெல்லாம் மெய் என்று புனர் முளையார் போகத்தே மையலுற கடவேனை. மையல் என்றால் மயக்கம். மையலா இந்த மண்ணிடை வாழ்வெனும் அழியுள்ளகப்பட்டு. ஆரம்பமே மையல். மயக்கத்துல போதையில மயக்கத்திலையும் பேசுறவன் பேசுறத என்ன குடிகாரம் பேச்சு விடிஞ்சா போச்சும்பாங்க. அதுபோல மயக்கத்துல மையலா இந்த மண்ணிடை வாழ்வேனும் ஆழியுள் அகப்பட்டு. இந்த மண்ணில் நம்ம பிறந்து அப்புறம் நம்ம நல்லா படிச்சு நல்ல வேலைக்கு போய் நல்லா சம்பாதிச்சு நல்ல வீடு இதெல்லாம் வாங்கி வசதிகள்லாம் பண்ணி நம்ம ஒரு கல்யாணம் பண்ணி நம்ம பிள்ளைங்களை நல்லா படிக்க வச்சு இந்த மண்ணில் வாழ்வேனும் ஆழியுள் அகப்பட்டு. மொத்தமும் மையல், மயக்கம். பொய்யெல்லாம் மெய்யென்று புனர் முளையார் போகத்தை மாதர் இன்பத்தில் திளைத்து அப்படின்னு சொல்றாரு. இவர் ஆணாக இருக்கிறதுனால இந்த பிறவியில் இதை சொல்லும்போது எழுதும்போது இவர் ஆண் என்பதால் எதிர்பால் ஆப்போசிட் ஜெண்டரை சொல்லுகின்றார். ஆக இங்க மாதர் இன்பம் அப்படின்னு இவர் பெண்ணாக இருந்து இப்போ யாரு நம்மளுடைய காரைக்கால் அம்மையார் இந்த பாடல்ல எழுதினாக்கா அவங்க என்ன சொல்லுவாங்க? நான் மாதர் இன்பத்தில் திளைத்தேன் அப்படின்னு நான் சொல்லுவாங்க. நான் ஆடவர் இன்பத்தில் திளைத்தேன் அப்படின்னு தான் அவங்க சொல்லணும். ஆக இது மாணிக்கவாசகர் பெண்களை குறைவாக சொல்லவில்லை. இவர் ஆண்பாலில் இருக்கிறதுனால பெண்பாலை சொல்ல வேண்டியது இருக்கின்றது. பெண்கள் எல்லாம் நீங்க இந்த இடத்துல எங்கேயெல்லாம் இந்த பாடல்ல நிறைய இடங்கள்ல தையலார், பஞ்சாய, அடிமடவார், கடைக்கனால் ஒரு இதுலையுமே அது வரும். அடுத்து இந்த பாடல்ல இருந்து ஆரம்பிச்சு இந்த பெண்கள் இன்பத்துல மூழ்கிறது தான் பெரிய மாயை அப்படின்னு சொல்லிக்கிட்டே வருவார். ஆக இது ஏதோ பெண்களை மட்டப்படுத்துறாரு அப்படின்னு இல்லை. பெண்கள் என்ன நினைச்சுக்கணும்? இது நான் மாணிக்கவாசகர் பெண்ணாக இருந்தாக்க இந்த ஆண்களின் மயக்கத்தில் ஆழியுள் அகப்பட்டு அப்படின்னு நீங்க ஆண்கள் மயக்கத்துல இந்த பெண்கள் மயங்கிறத நீங்க எடுத்துக்கொள்ள வேண்டும். அது ஒன்லி பெண்கள் மட்டும்தான் தவறு, ஆண்கள்லாம் சரி அப்படி கிடையாது. இவர் ஆணா இருக்கிறதுனால ஆப்போசிட் செக்ஸை பத்தி சொல்லியிருக்காரு. நீங்க இன்னைக்கு இந்த வகுப்பை கேட்கின்ற இந்த திருவாசகத்தை படிக்கின்ற மாணவன் ஆணாக இருந்தால் அப்படியே எடுத்துக்கொள்ளலாம். பெண்ணாக இருந்தாக்க ஆடவர் மயக்கத்தில் மயங்கி, ஆண்கள் மயக்கத்தில் மயங்கி அப்படின்னு நீங்க மாற்றி மாற்றி படிச்சுக்கலாம். முற்றோதல்ல அப்படி படிச்சிடாதீங்க, வீட்டில் படிக்கும்போது அப்படி படிச்சுக்க. பொய்யெல்லாம் மெய்யென்று இந்த மாதர் இன்பத்தில் மூழ்கி மையலுற கடவேனை, மயக்கத்துல கிடந்த எண்ணெயை மாளாமே, மாண்டு போயிடாம, செத்து போயிடாம, அழிஞ்சு போயிடாமன்னு அர்த்தம். நான் அழிந்து விடாமல் காத்து அருளி, சிவமாக்கி இணையாண்ட அப்படிங்கிற மாதிரி காத்து அருளி. படைத்தல், காத்தல். காத்தல் அதிபதியாது பெருமாள் அப்படின்னு சொல்லக்கூடாது. பெருமாள் தான். பெருமாளுக்கு அதிபதி யாரு? சிவபெருமான். ஆக படைத்தலை செய்கிறது பிரம்மா, பிரம்மாவை செய்கிறது சிவபெருமான். காத்தலை செய்வது பெருமாள், பெருமாளை காக்க வைப்பது சிவபெருமான். ஒடுக்குதலை செய்கிறது உருத்திரன், உருத்திரனை ஒடுக்க செய்வது சிவபெருமான். உருத்திரனையும் ஒடுக்குவது சிவபெருமான். இதெல்லாம் நம்ம தெளிவாக இருக்க வேண்டும். இதுக்கு தான் இந்த சைவ சித்தாந்தம் படிக்கணுங்கிறது. சைவ சித்தாந்தம் படிக்காம சிவங்கோயிலில் 15 வருஷமா பிரதோஷத்துக்கு வந்தாலும் பிரயோஜனம் கிடையாது. பிரயோஜனம்னா இவ்வளோ பிரயோஜனம் தான் இருக்கு. சரியை பிரயோஜனம் தான் இருக்கும். ஞான பிரயோஜனம் வராது. ஞான பிரயோஜனத்துல என்ன சொல்லுது? எல்லாத்தையும் 5 தொழிலும் பண்றவன் சிவபெருமான். இந்த 3வது அழிக்கிறது மட்டும் சிவபெருமான் இல்லை, படைத்தலும் சிவபெருமான் தான். 5 டிபார்ட்மெண்ட்டுக்கு இப்போ நம்ம முதலமைச்சர் 5 துறைகளுக்கு வேற வேற மந்திரிகளை போட்டிருக்கிறார். இப்போ நம்ம பிரதம மந்திரி சில மந்திரிகளை எல்லாம் போட்டிருக்காரு. இவர் உள்துறை அமைச்சர், இவர் வெளி விவகாரத்துறை அமைச்சர், இவர் கல்வி அமைச்சர், இவர் என்ன சொல்றது மக்கள் நல அமைச்சர், இவர் ஹைவே அமைச்சர், இவர் கப்பல் அமைச்சர், இவர் விமான அமைச்சர், இவர் கடல் அமைச்சர், இவர் காடு அமைச்சர். பஞ்சபூதத்துக்கும் அமைச்சர் போடுவார் இவர். ஆக அமைச்சர்களெல்லாம் அமைச்சுவது யாரு? முதலமைச்சர், பிரதம அமைச்சர், பிரதான் மந்திரி. பிரதான் மந்திரியை ஒருத்தர் அமைச்சன், அவர் யாரு? அவரு பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா ஒருத்தர் அமைச்சர், அது யாரு? சுப்ரீம் கோர்ட் சீஃப் ஜஸ்டிஸ். சீஃப் ஜஸ்டிஸ் ஒருத்தர் அமைச்சர், அது யாரு? பிரசிடென்ட் அமைச்சுவார். அது போல ஒருத்தருக்கும் தலைவன் மேல இருப்பான். செயல்படுறது நம்ம இவங்க தான் பண்றாங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். இதுக்கு பேரு மையல் என்று பெயர்.
அப்படி மையலுற கடவேனை மாளாமே காத்து அருளி தையல் இடங்கொண்ட பிரான். இந்த தையல் உமையாளை சொல்லுவது, பார்வதி சிவகாமியை சொல்லுவது. தையல் இடம் கொண்ட பிரான், தன் உடலில் பாதியை பெண்ணாக கொண்ட பிரான் சிவபெருமான் தன் கழலே சேரும் வண்ணம், கழல் என்றால் திருவடி, கழல் அணிந்த அடி திருவடி, தன் கழலே சேரும் வண்ணம் ஐயன் எனக்கு அருளியவாறு ஆர் பெறுவார் அச்சோவே. ஐயன் தலைவன், தந்தை எல்லாமே ஐயன் தான். இப்போ இந்த பாடல்ல நம்ம என்ன பார்த்துருக்கோம்? மாயை தத்துவத்தை பற்றி நாம் தெரிந்து கொண்டோம். பொய்யை மெய்யாகவும் மெய்யை பொய்யாகவும் காண்பிப்பது இந்த மாயை. இந்த மாயையில் நாம் இருப்பது ஒரு மையல் என்ற மயக்கத்தில் இருப்பது போல இருக்கும். மயக்கத்தில் தான் இப்போ நம்ம எல்லாருமே இருக்கிறோம். அதனால தான் சிவபெருமான உடனே நம்ம பிடிக்க மாட்டேங்க. உடனே கொஞ்சம் நம்ம சிந்தனை வந்துடுது. இப்போ யார் அவர்? கண்ணப்பர் திண்ணனார் என்ன பண்ணாரு? குடுமித்தேவரை பார்த்தாரு. என்ன தேவர, இது தனியாக உட்காந்துருக்கீங்க இருட்டில் காட்டில், அப்படின்னு இப்படி இருக்க முடியுதுன்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சிட்டு அங்கேயே உட்காந்துட்டார். நம்ம எத்தனையோ சிவன் கோயிலுக்கு தென்கரை ஆலயங்கள் வடகரை ஆலயங்கள்னு போகிறோம். சாமி பாவமாக கிடக்குறாரு. நம்ம என்ன கட்டி பிடிச்சிட்டு அங்கேயேவா உட்காந்துருக்கோம்? நமக்கு 11 மணிக்கு வேற கோயிலுக்கு போகலாமா இல்லை ஊருக்கு போகலாமான்னு கிளம்பி வந்துடுறோம். அவ்வளோதான். ஐயர் இருந்தால் தேங்காய் உடைக்கிறோம், அது இல்லைன்னா பேசாமல் வந்துடுறோம். பஞ்சபுராணத்தை கூட பாடுறதில்லை. அதனால நம்மளுடைய இது இந்த மையலில் இருக்கின்றோம் அப்படிங்கிறது. சிவபெருமான் இப்படிப்பட்டவர்களுக்கும் தன்னுடைய திருவடியை ஆகிய அந்த முத்தியை தருவான் அப்படிங்கிறதுக்கு ஒரு ப்ரூஃப் இங்கே காமிக்கிறார். 4வது பாடல். மண்ணதனில் மண்ணதனில் பிறந்துனா மண்ணுலகத்தில், இந்த பூமியில் அர்த்தம். இந்த பூமியில் பிறந்து எய்த்து, எய்த்து என்றால் இழைத்து, மாண்டு. மாணிக்கவாசகர் சொல்றார் இல்லையா, எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் எம்பெருமான் அப்படின்னு. இழைக்கிறது இப்போ நம்ம என்ன சொல்றோம்? ரொம்ப டயர்டா இருக்குப்பா, முன்னால தூக்கமே இல்லை, என்னை கொஞ்சம் ஃப்ரீயா விடுங்க, ரெஸ்ட் எடுத்துட்டு வரேன், ரிலாக்ஸ் பண்றேன். அது ஒரு சின்ன இளைப்பாறல், உடல் இளைப்பாறல். மாணிக்கவாசக பெருமான் சொல்ற அந்த புல்லாய் பூடாய் புழுவாய் மரமாகி உடல் இளைப்பாறல் கிடையாது, உயிர் இளைப்பாறல். உயிரே டயர்ட் ஆயிடுச்சு. உடல் டயர்ட் ஆகுறது ரொம்ப ஈஸி, உயிரே டயர்ட் ஆயிடுச்சு. அதுபோல இங்கே மண்ணதனில் பிறந்து இழைத்து 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 பிறந்து பிறந்து செத்து செத்து பிறந்து பிறந்து செத்து செத்து செத்து. அதனால யாராவது செத்து போயிட்டாங்கன்னா கவலைப்படாதீங்க, இது அவர் ஒன்றும் ஃபர்ஸ்ட் டைம்ஸ் ஆகும். அவர் இறப்பதற்கே தொழிலாகி பிறக்கின்றார். நம்ம செத்து போயிட்டாலும் உடனே ரிப்புன்னு கவலைப்பட வேண்டாம். இது இறப்பதற்கே தொழிலாகி பிறக்குது. இதுக்கு முன்னாடி பிறந்ததே இல்லையா? இதுக்கு முன்னாடி இறந்ததே இல்லையா? இது எத்தனாவது இப்போ பிறந்த நாள் சொல்றோம்ல, இது 16வது பிறந்த நாள், 40வது பிறந்த நாள், 18வது திருமண நாள் அப்படின்னு சொல்ற மாதிரி இது இந்த பிறவிங்கிறது தெரியலல்ல. பல லட்சம் கோடி, 7,74,000 கோடி பிறவி, அத்தனாவது பிறவி அப்படின்னு ஒரு டோக்கன் நம்பர் போட்டுக்க வேண்டியதான். மன்னதனில் பிறந்து எய்த்து மாண்டு விளக்கடவேனை எண்ணமிலா அன்பருளி. எண்ணம் அப்படிங்கிறது 3 சொல்லின்னு போட்டிருக்கிறதுனால 2 மாதிரியான அர்த்தத்தை நம்ம சொல்லலாம். எண்ண முடியாத அப்படின்னு சொல்லலாம். இன்ஃபைனைட் இங்கிலீஷ்ல சொன்னா நல்லா இருக்கும். எண்ண முடியாதங்கிறத விட இன்ஃபைனைட் அப்படின்னு சொன்னா நல்லா இருக்கும். இன்ஃபைனைட் இன்பம் அருளி, இன்ஃபைனைட் பிளஷர், பிளிஸ், இன்ஃபைனைட் பிளிஸ் என்று சொல்வார்கள். அப்படி எண்ண முடியாத அளவுக்கு, அளக்க முடியாத அளவுக்கு அன்பை கொடுத்து, அதுதான் அந்த சச்சிதானந்தம் அப்படிங்கிறது. மற்ற இன்பம்லாம் கொஞ்சம் இன்பம். இது என்ன? சாப்பாட்டு இன்பம், காட்சி இன்பம், நல்ல பாட்டு ஒன்று கேட்டோம், அது கேட்டல் இன்பம், நல்ல அல்வா சாப்பிட்டோம், சுவைத்தல் இன்பம். ஆஹா, நல்ல பர்ஃப்யூம் இருக்குப்பா, சென்ட் வாசம் நல்லா இருக்குது, காலையில் அங்கங்கே ஸ்ப்ரே அடிச்சுட்டு போகிறோம், ஒரு 1 ஹவருக்கு தான் இருக்குது, அப்புறம் அது போயிடுது, அது நுகர்தல் இன்பம். இந்த இன்பத்துக்கெல்லாம் இன்பம், இன்பத்துக்கெல்லாம் இன்பம், இன்பத்துக்கெல்லாம் ஒரு சூப்பர் இன்பம், சூப்பர் கம்ப்யூட்டர்னு ஒன்று இருக்கு இல்லையா, அந்த இன்பம் தான் எண்ணமிலா இன்பம். அது சிவபெருமானுடைய சத்து சித்து ஆனந்தம். அந்த எண்ணமிலா, அளக்க முடியாத, எண்ண முடியாத இன்ஃபைனைட் பிளிஸ் எனக்கு கொடுத்து அப்படின்னு சொல்லலாம். எண்ணம் அப்படிங்கிற 3 எண்ணம், திங்கிங். எண்ணமிலா, நான் இது மாதிரி நடக்கும் அப்படின்னு நினைக்கவே இல்லை, நான் எதிர்பார்க்கவே இல்லை, என்னுடைய சிந்தனையில கூட இது மாதிரி ஒரு நல்ல காரியம் நடக்கும்னு நான் நினைக்கவே இல்லை அப்படின்னு நம்ம சொல்லலாம். எண்ணத்தில் இல்லை அப்படின்னு சொல்லலாம், எண்ண முடியாதன்னு சொல்லலாம். எண்ணமிலா அன்பருளி என்னை ஆண்டிட்டு. பாருங்க, முத்தி அடைய போறாரு, கடைசி முத்தி பதிகம், கடைசி பதிகம்னு படிக்கிறோம்.
எனை ஆண்டு எனை ஆண்டு எனை ஆண்ட முதல் பரியிலையும் அதான் சொன்னார். எனை ஆண்ட. ஆண்டனா என்ன? தாசமார்க்கம். தாசமார்க்கம் எது? கிரியை மார்க்கம். ஆக எனை ஆண்டிட்டு எங்கே போனாலும் எந்த நிலையில் நம்ம இருந்தாலும் ஞானத்தில் இருந்தாலும் ஞானத்தில் சரியை ஞானத்தில் கிரியைன்னு அங்கேயும் தாசமார்க்கம், ஞானத்தில் தாசமார்க்கம், ஞானத்தில் கிரியை சொல்றேன். இறைவன் எஜமான், உயிர்கள் அவனுக்கு என்றும் அடிமை அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டே வர்றார். என்னை ஆண்டிட்டு என்னையும் என்னையும் தன் சுண்ண வெந்நீர் அணிவித்து, திருநீர் தன் வெந்நீர் அணிவித்து, அவன் என்ன திருநீரை அடையாளமாக அணிகின்றானோ அந்த திருநீரை எனக்கும் அணிவித்து. முன்னாடியே ஒரு பாடல்ல இதை சொல்லியிருப்பார். நானேயோ தவம் செய்தேன் சிவாய நமை என பெற்றேன் அப்படின்னு சொல்லுவார். அதுபோல சுண்ண வெந்நீர் அணிவித்து தூ நெறியே சேரும் வண்ணம். தூணா தூய்மையான, தூய என்ற அர்த்தம். தூ நெறி எது? தூ நெறி எது? தூய்மையான நெறி எது? சைவ சமய நெறி தான். சரியை கிரியை யோகம் ஞானம், இதை விட்டா வேற வழியே கிடையாது. இது மட்டும்தான் நமக்கு சிலபஸ், இது மட்டும்தான். ஏயும் இதுதான், இசட்டும் இதுதான். ஆக தூ நெறியை, தூய்மையான முத்தி நெறியை நாம் சேரும் வண்ணம். சரியைக்கு வராதவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. சிவன் கோயிலில் விளக்கு ஏற்றாதவங்க நம்ம வீட்டிலே நிறைய பேர் இருக்காங்க. அசைவம் சாப்பிட்றவங்க நம்ம வீட்டிலே நிறைய பேர் இருக்காங்க. நம்ம ஊர்ல நிறைய பேர் இருக்காங்க. வெள்ளிக்கிழமை கோயிலில் கூட்டம் இருக்கோ இல்லையோ, ஞாயிற்றுக்கிழமை காலையில மார்க்கெட்ல கூட்டமா இருக்கு. அவங்கெல்லாம் முத்தி நெறியை ஒருபோலும் அடைய முடியாது. ஏன் என்றால் சயின்டிஃபிக்கா சொல்றேன். ஏதோ மந்திரம் சாபம் அப்படி சொல்லலை, சயின்டிஃபிக்கா சொல்றேன். அசைவம் சாப்பிட்றவங்களுக்கு ராஜச குணம் தாமச குணம் வரும். தாமச குணமும் ராஜச குணமும் இருந்தாக்க தீய எண்ணங்கள் வரும், தீய பேச்சுக்கள் வரும், தீய செயல்கள் வரும். தீய எண்ணங்கள், தீய பேச்சுக்கள், தீய செயல்கள் துன்பத்தை தரும், இறைவன்கிட்ட கொண்டு போய் சேர்க்காது. ஆக அந்த ராஜசத்தையும் தாமசத்தையும் தூண்டாத உணவுகளை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அது என்ன உணவு? சாத்வீக உணவு. இது சயின்டிஃபிக்கா நான் சொல்றேன், வேற ஒன்றும் பெரிய மந்திரமா சொல்லலை, சயின்டிஃபிக்கா சொல்றேன். ஆக தூ நெறியே சேரும் வண்ண மண்ணல் எனக்கு அருளியவாறு ஆறு பெறுவார் அச்சோவே. அடுத்ததாக பஞ்சாய அடிமடவார். பஞ்சாய அடிமடவார் கடைக்கண்ணால் இடர்பட்டு. பஞ்சு போன்ற கால் நடந்தாங்கன்னா அவங்க கால் கொலு சத்தம் கூட கேட்காது. ஏன்னா பஞ்சு போன்ற கால்களை உடைய பஞ்சு பொருந்திய அடிமடவார் கடைக்கண்ணால் இடர்பட்டு, அவங்களுடைய அந்த கடைக்கண் சிரிப்புல இடர்பட்டு துன்பமடைந்து, சிரிச்சா இன்பம் தானே அடையணும். அந்த இன்பம் துன்பத்தில் சிறிய இன்பத்தை கொடுத்து பெருந்துயரில் ஆகும். சிறு இன்பம் அண்டு பெருந்துயர், இதுல எது வேணும்னு பாருங்க. பெரும் இன்பம் சிறு துயர் வேணுமா, சிறு இன்பம் பெரு துயர் வேணுமா அப்படிங்கிறத நீங்க முடிவு பண்ணிக்கங்க. பஞ்சு போன்ற அடியை உடைய பெண்களின் கடை கண்ணால் துன்பமடைந்து அந்த மையலிலே விழுந்து நெஞ்சாய துயர் கூற, துயர் கூற என்றால் மிக்க துயர் அதிகமாக, மனது வருத்தப்பட்டு கஷ்டப்பட்டு சோகத்தில் இருக்கின்ற உன் அருள் பெற்றேன். அப்படி இருந்த நான் உன்னுடைய அருளை பெறுகின்றேன். உயிஞ்சேன் நான் உன்னுடைய அருள் கிடைச்சதுனால நான் தப்பிச்சேன். இல்லைன்னா என்ன ஆயிருக்கும்? அந்த ஆற்றுல என்னை இழுத்துக்கிட்டே போயிருந்திருக்கும். நடு ஆற்றுல நீச்சல் தெரியாம வேகமா போற தண்ணியில சுழல்ல சிக்கி தவிச்சுக்கிட்டு தடுமாறிக்கிட்டு இருந்த என்னைய உன்னுடைய அருளாகிய அந்த கயிறு, ஹெலிகாப்டர்ல ஒரு கயிறு ஒன்று போட்டு ஒரு ஃபயர் சர்வீஸ், ஒரு இராணுவத்திலேருந்து ஒருத்தர் இறங்கி என்னை அப்படி தோளோட சேர்த்து மேலே ஏற்றிக்கிட்டு வந்த மாதிரி நீ ஏத்தலை அன்னைக்கு அப்படின்னா அந்த ஆற்றுல நான் அடிச்சுக்கிட்டு போயிட்டே இருந்திருப்பேன் அப்படின்னு சொல்றார். உயிஞ்சேன் நான் உடையானே அடியேனை வருக என்று, திருப்பெருந்துறையில வான்னு தானே கூப்பிட்டார். வருக என்று அஞ்சேல் என்று அருளியவாறு ஆறு பெறுவார் அச்சோவே. டோன்ட் வெரி, டோன்ட் வெரின்னு இந்த உலகத்துல யாராவது யாருக்காவது சொல்றாங்களா? ரொம்ப கம்மியா சொல்றாங்க. சொன்னா ஏதாவது மாட்டிக்குவோமோ அப்படின்னு பயப்படுறாங்க. இப்போ யாராவது ஒரு நண்பர் ஒருத்தர் ஆக்சிடென்ட் ஆயிட்டாரு, டோன்ட் வெரி அப்படின்னா என்ன, ஹாஸ்பிட்டல் செலவை அவர் பார்த்துக்குவாருன்னு அர்த்தமா? நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, எல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டா, ஐயா கையிலே ஐயா பார்த்துக்கிறேன்னு சொன்னாரே, பில்லு அவர் கொடுப்பாருன்னு தானே அர்த்தம்னு நினைச்சிருவாங்களோ அப்படின்னு டோன்ட் வெரி சொல்றது இல்லை. ஆக பெருமான் நமக்கு அஞ்சேல் என்று அருளியவாறு ஆறு பெறுவார் அச்சோவே. மாணிக்கவாசக பெருமான் இந்த ஆத்து வெள்ளத்துல
இந்த பெண்ணாசை என்கின்ற வெள்ளத்திலே இழுத்து கொண்டு சுடற்பட்டு சுழல்ல மாட்டிக்கிட்டு, இப்போ நம்ம டிவிலெலாம் நிறைய சொல்கிறாங்களே, கடலில் குளிச்சுக்கிட்டு இருந்த மெரினா பீச்சில் குளித்து கொண்டிருந்த கல்லூரி மாணவர்கள் பெரு அலையால் இழுத்து கொண்டு உள்ளே போயிட்டார்கள், அப்படி படிக்கிறோம். அப்புறம் நீச்சல் தெரியாமல் குளத்தில் குளித்த மாணவர்கள் மூழ்கி இறந்து விட்டார்கள், 2 மாணவர்கள் இறந்து விட்டார்கள் அப்படின்னு டிவியில் நியூஸ் எல்லாம் சாகுற நியூஸே தான் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த ஆக்சிடெண்ட்டில் 2 பையங்க, சின்ன பையங்க நைட்டு 11 மணிக்கு கார் எடுத்துக்கிட்டு ரோட்டில் ஓட்டி, இவன் போய் எங்கேயாவது மரத்தில் இடிக்காமல் இந்த காரு ஏற்ற மாதிரி வந்த காரில் இடித்து அந்த காரில் வந்த கணவனும் மனைவியும் இறந்து போயிட்டாங்க. சிவாய நம. திருச்சிட்டம்பலம். ஒயிஞ்சேன் நான் உடையானே அடியேனை வருக என்று அஞ்சேல் என்று அருளியவாறு ஆர் பெறுவார் அச்சோவே. இது மாதிரி எந்த சமயத்துல எந்த கடவுள் யாருக்கு செய்வார்? இந்த சிவபெருமானே வேற யாருக்கும் கூட இப்படி செஞ்சிருக்க மாட்டார், ஆனா எனக்கு இப்படி செஞ்சிருக்கிறார் அப்படின்னு சொல்றார். வெந்து விழும் உடல் பிறவி. நம்மளுடைய இந்த உடல், இந்த பிறவியில நம்ம எடுத்திருக்கிற இந்த பிறவி வெந்து போற பிறவி தானே. ஒன்னும் எரிப்பாங்க, இல்லைன்னா புதைப்பாங்க, இல்லைன்னா தெரியாம போயிடும். வெந்து விழும் உடல் பிறவி மெய் என்று, இதுதான் மெய் என்று வினை பெருக்கி மாறிக்கொண்டே இருப்பது பொய், மாறாதது மெய். ஈஸ்திரி சொல்றாங்க, ஈஸ்வரி சங்கர். வெந்து விழும் உடல் பிறவி, இந்த பிறவி இதுதான் மெய் என்று நினைத்து வினை பெருக்கி. என்ன வினையை பெருக்கிறோம்? தீவினைகளை பெருக்கி, தீய எண்ணங்களை பெருக்கி. இப்போ இது மெய் அப்படின்னப்ப நான் என் உடம்பு அப்படியே அழியாதது அப்படின்னா என்ன? நான் ஒரு 100 வருஷம் இருப்பேன் அப்படின்னா 100 வருஷத்துக்கு சம்பாதிக்கணும். அப்புறம் பிள்ளைங்களாம் நம்மளை காப்பாற்றும் அப்படின்னா அப்புறம் பிள்ளைங்களுக்கு படிக்கிறதுக்கு சம்பாதிக்கணும், பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும், அப்புறம் பேரனுக்கு ஒரு நல்ல இடமா பார்க்கணும், அப்புறம் பேரனுக்கு ஏதாவது ஒரு பேங்க்ல ஒரு பணம் ஒரு 5 லட்சம் 10 லட்சம் போட்டுட்டு போகணும், பேத்திக்கு ஒரு 10 லட்சம் போட்டுட்டு போகணும், அப்புறம் சின்ன மகளுடைய பேரனுக்கு ஒரு 10 லட்சம், சின்ன மகளுடைய பேத்திக்கு ஒரு 10 லட்சம், அப்புறம் 3வது பையனுக்கு ஒரு 15 லட்சம். அவனுக்கு இப்போ லட்சமெல்லாம் போட்டால் பத்தாது, அவனுக்கு கோடி போடணும். எல்லாரும் நமக்கு கோடி எடுத்துக்கிட்டு வர்றதுக்கு அவங்களுக்கெல்லாம் நம்ம கோடி சம்பாதிப்போம். ஆக இதுதான் மெய் என்று நாம் இந்த வாழ்க்கையை வீணாக்கி கொண்டிருக்கின்றோம். இந்த உடல் ஒரு நாள் அழியக்கூடியது. இதுக்கு போட்டிருக்கிற யார்ட்லி, ஃபேர் அண்ட் லவ்லி, கார்னியர் எல்லாம் ஓடிவிடும். ஒரு இந்த ஷர்ட்ல இந்த தையல் கொஞ்சம் ஒரு 1/2 இன்ச்சு இறங்கி இருந்ததுனால எத்தனையோ ஷர்ட் நம்ம போட்டதில்லை, எத்தனையோ ப்ளவுஸ் நம்ம போட்டது கிடையாது, ஓரமாக வச்சிருக்கோம். கொஞ்சம் அப்படி இறங்கிட்டதுனால ஒரு காலம் வரும், சட்டையே போட முடியாத ஒரு நிலை நமக்கு வரும். அது நமக்கு தெரியறது இல்லை. நமக்கு கொஞ்சம் அப்படி கை இவ்வளோ கொஞ்சம் நீளமாக வந்துருச்சு, ஒரு 1/2 இன்ச்சு கொஞ்சம் இப்படி ஏற்றி இருக்கணும், மடித்து தைச்சிருக்கணும், மடிக்காமல் ஒரே மடிப்பாக தைச்சிட்டாங்க. அதனால அதை நான் போடலை, அந்த டெய்லர் கடைக்கே இனிமேல் போக மாட்டேன்னு போய் சண்டை போட்டு அவனை உண்டு இல்லைன்னு ஆக்கி தூக்கி எரிஞ்சு, இந்த துணியை நீ வச்சுக்க, நீயே இலவசமாக வச்சுக்க, என்னுடைய பரிசாக இருக்கட்டும் வச்சுக்க, தீபாவளி ப்ளவுஸாக தைச்சிருக்க நீ அப்படின்னு அடி சண்டை போட்டு சட்டையை தூக்கி போட்டு, என்ன ராமராஜ் கம்பெனி அப்படி இப்படின்னு கடையில் போய் சண்டை போட்டு கடைசியாக ஒரு காலம் நமக்கு இருக்குது. இந்த சட்டையெல்லாம் நமக்கு போட முடியாத காலம் ஒன்று இருக்குது. இந்த சட்டையே உள் சட்டையே தூக்கி போடக்கூடிய காலம் ஒன்று இருக்குது. ஆக இந்த வெந்து விழுந்து ஒன்று நெருப்புக்கோ அல்லது நீருக்கோ அல்லது நிலத்துக்கோ போகக்கூடிய இந்த உடலை மெய் என்று அதை நினச்சி தீவினைகளை பெருக்கி, எவ்வளவோ அலுவலகங்களில், அரசு அலுவலகங்களாக இருக்கட்டும், எங்கேயோ அந்த லஞ்சம் நிறைய வாங்குறாங்க. லஞ்சம் நிறைய வாங்கி பிள்ளைங்களை நல்லா படிக்க வைக்கிறதுக்கு லஞ்சம் வாங்குறாங்க. என்ன ஆகும்? இந்த லஞ்சத்தை வாங்கி புள்ள படித்து புள்ள அமெரிக்காவில் போய் செட்டில் ஆகிடுவான். நீ இந்த பாவத்துக்கு இன்னொரு 14 தடவை கழுதையா பிறந்து மூட்டை தூக்கும். தன்வினை தன்னை சூடும். அது எப்படி விடாமல் விட்டுருமா? அது யாருக்கும் தெரியாமல் பினாமி மூலமாக லஞ்சம் வாங்கணும் அப்படின்னா அது நம்ம கணக்கில் ஏறாதா? எழுதும் கீழ்கணக்கு இன்னம்பர் ஈசன். ஆஃபீஸில் தான் நம்ம ட்ராவில் வாங்க மாட்டோம். சாயங்காலம் கொண்டு வந்து மார்க்கெட்டில் இன்னொருத்தன் கொடுத்துட்டு போயிடுவான் பணத்தை. நான் அந்த கடையில் நிற்பேன், டீ சாப்பிட்டுக்கிட்டு இருப்பேன், நீ ஒரு கவரை வச்சுட்டு அந்த கவரை என் பக்கத்தில் வச்சுட்டு நீ போயிடுவேன், நான் தெரியாத மாதிரி அதை எடுத்துகிட்டு போயிடுவேன். இதெல்லாம் இது சிவபெருமானுக்கு தெரியாதா என்ன? ஏன்னா அரசாங்கத்துக்கு தெரியாமல், இந்த யார் லஞ்ச ஒழிப்பு துறைக்கு தெரியாமல் ஏதாவது பண்ணலாமே தவிர, எழுதும் கீழ்கணக்கு இன்னம்பர் ஈசனே வாங்கணும்னு நினைச்சதுக்கே அங்கே எல்லாம் கணக்கில் ஏற்றிருப்பான் சிவபெருமான். ஆக வெந்து விழும் இந்த உடல் பிறவி மெய் என்று நினைத்து கொண்டு அதில் சம்பாதிக்கணும், அதில் பேர் சம்பாதிக்கணும், பொருள் சம்பாதிக்கணும், பதவியை சம்பாதிக்கணும்னு சொல்லி தீவினைகளை சம்பாதித்து சைவ சித்தாந்த மாணவர்கள் தெரிந்து கொள்ளவும், ஆகாமியம் நம்மளுடைய வினைகளில் 3 நிலை இருக்கிறது. ஒன்று சஞ்சிதம் என்று சொல்லக்கூடிய பழ வினை, ஓல்டு வினைகள், அது ஏற்கனவே தாத்தா சொத்து.
அடுத்தது நம்ம இந்த உயிருக்காக, இந்த அனுபவிக்கிறதுக்காக கொண்டு வந்த பிராரத்தம் என்று சொல்லக்கூடிய இந்த பிறவி வினைகள், இந்த நிகழ்கால வினைகள். இன்னொன்று ஃபியூச்சர் டென்ஸ் என்று சொல்லக்கூடிய ஆகாமிய வினைகள். இந்த நிகழ்கால வினையை அனுபவித்து கழித்து விட்டு நாம் போக வேண்டும், அதுதான் நிலை. அது கழிக்கிறதுக்கு பதிலாக அதில் ஏதோ ஒன்றை மெய்யின்னு நினச்சிக்கிட்டு திரும்ப இன்னொரு புது வினையை சேர்த்து விடுவோம். இப்போ வீட்டில் நம்மளை யாராவது திட்டுறாங்க அப்படின்னா, என்னையை பார்த்து நீ திட்டலாமா, உன் வயசு என்ன என் வயசு என்ன, அச்சா புச்சா போட்டுட்டு அடிதடி சண்டை ஆயிடுச்சு அப்படின்னா, அவன்கிட்ட திட்டு வாங்கிட்டு பேசாமல் இருக்கணுங்கிறது உன்னுடைய வினை. இப்போ அந்த அப்படி பண்ணாமல் இப்போ அவன்கிட்ட சண்டைக்கு போய் அவனை திட்ட, அவன் கத்தியை எடுத்து குத்த, நீ துப்பாக்கி எடுத்து சுட அப்படின்னு போய்கிட்டே இருந்தால் அதுக்கு பேர் ஆகாமியம் என்று பெயர். இப்போ இந்த வினையில் யார் முன்னாடி செத்தாலும் 2 பேரும் இதை அனுபவிச்சு தான் ஆகணும். ஆகாமியம் வராமையாவது பார்த்துக்கணும். பழைய வினையை என்ன பண்ணுறது, அது ஒரு பிரச்சனை இருக்குது. இப்போ கொண்டு வந்திருக்கிற வினையை தீர்க்கணுமே, அது கஷ்டமாக இருக்குதே, வலிக்குதே, தாங்க முடியலையே, அதுக்கு என்ன பண்ணுறது, அதுக்கு ஏதோ ஒன்று பண்ணணும். இது 2க்கும் பண்ணுறதுக்குமே இந்த பிறவி பத்தாது. இதில் புதுசாக கொஞ்சத்தை சேர்த்தோம் அப்படின்னா, அவன் கண்ணிருந்தும் குருடன், காதிருந்தும் செவிடன், நாக்கிருந்தும் சுவையற்றவன், மூளை இருந்தும் அறிவில்லாதவன் என்று அர்த்தம். ஆகாமியத்தை பெருக்காமல் கொந்து குழல் கோல் வளையார் குவி முளை மேல் வீழ்வேனை, பெண் ஆசையில் வீழ்ந்து கிடக்கின்ற என்னை பந்தம் அறுத்து, பந்தம் என்றால் பந்தம், சொந்த பந்தம், சொந்த பந்தங்களோட அப்படின்னு சொல்றமே, சொந்தம் ஒன்று இருக்கு, பந்தம் ஒன்று இருக்கு. பந்தம் என்றால் பற்று. அது சொந்தத்திலையும் பற்று இல்லாத சொந்தமெல்லாம் இருக்கு. சொந்த பங்காளியா இருப்பான், அவன் கூட அன்பா இருக்க மாட்டான். வேற 3வது சொந்தமா இருக்கும், அவங்க கூட ரொம்ப அவன் கண்ணில் தண்ணி வந்தா நம்ம கண்ணில் தண்ணி வந்துடும். அது பற்று என்று சொல்லலாம். ஆக அந்த பந்தம் அறுத்து இந்த பற்றை நம்மிடம் இருந்து நீக்கி எனை ஆண்டு, எனை ஆண்டு, எனை ஆண்ட, எனை ஆண்டு, எனை ஆண்ட, வார்த்தைக்கு வார்த்தை, பாடலுக்கு பாடல் அதுதான் வருது. பரிசர என் துரிசு மறுத்து, பரிசர அதுக்கு அந்த வினைகளுக்கு எனக்கு துன்பத்தை கொடுக்காம, துரிசு என்றால் என்னுடைய குற்ற செயல்கள், நான் பண்ணுற கோல்மாலு, ஃப்ராடு, அயோக்கியத்தனம், என்ன சொல்கிறது, எல்லாத்துக்கும் தீய செயல்கள் எல்லாவற்றுக்கும் அதை அறுத்து, அதை குற்றமாக கொள்ளாமல் குணமாக கொண்டு, சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பதிகத்தில் அது வரும், என்னுடைய துரிசுகளுக்கெல்லாம் துணையாக இருந்து, நான் இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னதுக்கும் நீ தான் துணையா இருந்த, இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னதுக்கு அதுக்கும் நீ தான் துணையா இருந்த, அதுக்கு ஒரு பொய் சத்தியம் பண்றதுக்கு அதுக்கும் நீ தான் துணையா இருந்த, என் துரிசுகளுக்கெல்லாம் துணையா இருந்துட்டு என்னைய கண்ணு தெரியாம விட்டுட்டாக்க இது நியாயமா? நீ இல்லாம நான் ஏதாவது தவறு பண்ணியிருக்க முடியுமா? ஒன்றாயும் உடனாயும்னு சைவ சித்தாந்த வகுப்புல சொல்றாங்க. அப்போ நான் ஒரு தவறு செய்கின்றேன், நான் ஒரு குற்றம் செய்கின்றேன், நான் ஒரு ஆகாமிய வினையை ஈட்டுகின்றேன் என்றால் சிவபெருமான் அதுக்குள்ள இல்லாம ஈட்ட முடியுமா? இந்த உடலால நம்ம ஈட்டுறோம், மனதால ஈட்டுறோம், வாயால ஈட்டுறோம், கையால ஈட்டுறோம். இது 3ஐயும் இயக்குகிறது உயிர். உயிர் இல்லைன்னா என் மூளை வேலை செய்யாது, என் வாய் பேசாது, என் கை நகராது. உயிர் என் உடம்புல இல்லைன்னா. ஆக இந்த உடலுக்குள் உயிராக இருந்து எப்படி உயிர் இந்த உடலை இயக்குகிறதோ அதுபோல அந்த உயிரை உயிருக்கு உயிராக இருந்து சிவபெருமான் இயக்குகிறான். அப்போ நான் தவறா பேசுறேன் அப்படின்னா அதுக்கு என்னுடைய உயிருக்கு தான் அது போய் சேரும். என்னுடைய உயிருக்கு அந்த பாவம் போய் சேரும்னா அது சிவபெருமானுக்கு தான் போய் சேரும். ஏன்னா அவன் ஒன்றாயும் உடனாயும் இருக்கிறான்னு சொல்றான். அப்போ இல்லைன்னா என்ன சொல்லணும் சைவ சித்தாந்த வகுப்புல, நீ நன்மை செய்யும் போது, நல்ல சிந்தனை கொள்ளும் போது, நல்ல பேச்சை பேசும்போது, நல்ல செயலை செய்யும் போது சிவபெருமான் உன்னுடைய உயிரில் கலந்திருக்கிறார். நீ தீய சிந்தனை வரும்போது, தீய பேச்சு பேசும்போது, தீய செயலை செய்யும் போது சிவபெருமான் உன்னுடைய உடல்ல இருக்க மாட்டார், உன்னுடைய உயிரில் இருக்க மாட்டார் அப்படின்னு தானே படிக்கணும். அப்படி இருந்தால் நம்மளால தீய செயல் கூட பண்ண முடியாது. அவன் இல்லைன்னா நம்மளால தீய செயல் கூட பண்ண முடியாது. ஆக என்னுடைய துரிசுகளுக்கெல்லாம் உடனாகி இருந்து அந்தம் எனக்கு அருளியவாறு ஆர் பெறுவார் அச்சோவே. அந்தம், அந்தம்னா என்ன? முடிவற்றது. ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பெருஞ்சோதியை. அந்தம்னா முடிவு, எண்டு. எண்டு இல்லாத அந்த முடிவான பொருளாகிய முடிவாகிய நிலையாகிய சாயுச்சியம். இந்த வாழ்க்கை பிறவி 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 எல்லாம் எதை நோக்கி போய்கிட்டு இருக்கு? முக்திங்கிறத நோக்கி போய்கிட்டு இருக்கு. முக்தியில என்னென்ன இருக்கு? சாலோகம் இருக்கு, சாமீபம் இருக்கு, சாரூபம் இருக்கு, சாயுச்சியம் இருக்கு. இந்த சாயுச்சியத்தை எனக்கு வழங்குகின்ற அப்படின்னு பேர். நார்மலா சரியகிரியை மட்டும் படிச்சதுக்கு பொருள் விளக்கம் சொல்ற திருமுறை பொருளாசிரியர் என்ன சொல்லுவாரு? அந்தம்னா உயர்ந்த நிலையை நமக்கு அடையக்கூடிய,
இப்போ நம்மளுடைய தோத்திரம் சாத்திரம்ல நம்ம சைவ சித்தாந்தம் படிச்சதுனால என்ன சொல்றோம், அந்தம்னா முத்தியிலையும் 4வது நிலை இருக்குல்ல, அது சாயுச்சியம் அப்படிங்கிறத சைவ சித்தாந்தம் படிச்சா மட்டும்தான் தெரியும். ஆக எல்லா காரணங்களுக்காகவும் சைவ சித்தாந்தத்தை படிச்சே ஆகணும். அது சுடர் தான் ஈஸி, மற்ற இடங்கள்ல கொஞ்சம் கடினமாக இருக்கும், சிலபஸ் ஜாஸ்திங்கிறதுனால. சுடர்ல சிலபஸ் கம்மி. சரி, தையலார் மையலிலே, பெண்கள் மயக்கத்திலே, தையல்னா பெண், மையல்னா மயக்கம், பெண் மயக்கத்திலே தாழ்ந்து விழக்கடவேனை. ஆணாக இருக்கிறதால் பெண் மயக்கத்தில் தாழ்ந்து விழுவோம், பெண்கள் ஆண் மயக்கத்தில் தாழ்ந்து விழுவார்கள் என்று படித்து கொள்ளவும். தாழ்ந்து விழக்கடவேனை பையவே கொடுபோந்து. டக்குன்னு நாளையிலேருந்து நீ அங்கே போகாத, எதையுமே பாருங்க, சும்மா குடிகாரனையே வந்து நாளைக்கு வந்து புது வருஷம் பிறக்குது, நாளையிலேருந்து நீ குடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுங்க. அவன் காலையில் எழுந்திரிச்சு நான் குடிக்க மாட்டேப்பா, அவனை பார்த்தா தானே குடிக்கிற ஞாபகம் வரும், அவன் வீட்டுக்கே போக மாட்டேன், இன்னைக்கு நான் யார் ஃபோனையும் எடுக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு 11 மணி வரைக்கும் அப்படியே உட்காந்துருப்பான். அப்புறம் 11 மணிக்கு அப்புறம் ஒரு டீ போடலாமா, டீ குடிச்சிட்டு வரட்டா அப்படின்னு சொல்லுவான். அப்புறமா சாயங்காலம் 6 மணி ஆனால் கடைக்கு போயிட்டு அங்கே என்ன சொல்லுவான், நான் வாங்கி குடிக்க மாட்டேன், வேற யாராவது வாங்கி கொடுத்தா மட்டும் குடிப்பேன். சபதத்தை கொஞ்சம் மாற்றிக்குவான். காலையில் என்ன சொல்லியிருப்பான், நாளையிலேருந்து குடிக்க மாட்டேன்னு சொல்லியிருப்பான். சாயங்காலம் என்ன சொல்லுவான், என்னுடைய பணத்தை செலவு பண்ணி நான் குடிக்க மாட்டேன். அப்படி ஒரு ரூல் கொஞ்சம் மாற்றி கொண்டு வருவான். அரசாங்கத்தில் அடிக்கடி மாத்துறாங்க பாரு. இந்த கட்சி எதிர்கட்சின்னு சொல்லுவான், இவர் பதவிக்கு வர்றதுக்கு ஆள் பத்தலைன்னா அந்த கட்சி என் கூட்டணி கட்சின்னு சொல்லிடுவான். இந்த குடிகாரனுக்கும் அவனுக்கும் இன்னும் வித்தியாசமே கிடையாது. இந்த குடிகாரன் என்ன சொல்லுவான், நாளையிலேருந்து குடிக்கவே மாட்டேன் அப்படி சொல்லுவான். சாயங்காலம்னா என்ன சொல்லுவான், ஏன் காசுல குடிக்க மாட்டேன் அப்படி சொல்லுவான். அது போலதான் இது. ஆக இங்க நமக்கு என்ன ஆகுது, இந்த தையலார் மையலிலே தாழ்ந்து விழ கடவேனை பையவே கொடுப்போந்து, கொஞ்சம் கொஞ்சமா தான் திருத்தணும். இப்போ உயிர்களை இறைவன் அனாதியில அந்த ஆணவ மலத்து பிடியில இருந்த உயிரை டக்குன்னு அந்த ஆணவ மலத்தை எடுத்துட்டு சாயுச்சியத்தை கொடுத்துருந்தான்னா உயிருக்கு சாயுச்சியம்னா என்னன்னே தெரியாம போயிடும். நல்லா யோசிச்சு பாருங்க. சிவபெருமான்கிட்ட மலங்கள் அண்டாது, மலங்களை அவன் என்ன வேணாலும் பண்ணலாம், ஃபுல் பண்ணிடுவான். அப்போ நம்ம உயிர்கள் வந்து அங்க உயிர் வந்து ஆணவ மலத்துல சிக்கி கிடக்கு, நல்ல அறிவான உயிர்ல கொஞ்சம் தூசி படைஞ்சிருக்கு. சிவபெருமான் வந்தாலே தூசி பக்கத்துல நிக்காது. சிவபெருமான் என்ன பண்ணிருக்கலாம், அப்படின்னு ஊதிட்டு அப்படியே கூட நீதான் நான் அப்படின்னு வச்சிருந்திருக்கலாம். இப்ப இதுக்கு என்ன தெரியும், உள்ள கிடந்ததும் தெரியாது, வெளியில இருக்கிறதும் தெரியாது, எது உண்மைன்னு தெரியாது, எது பொய்ன்னு தெரியாது. அதனாலதான் கொஞ்சம் 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 கொஞ்சமா பையவே கொடுபோந்து, பையவே கொடுபோந்து. நான் ஒரு 45 நாளா நான் கோயிலுக்கு போய் விளக்கேற்றிக்கிட்டு இருக்கேன், எனக்கு இன்னும் நடக்கவே இல்லை அப்படின்னா பையவே கொடுபோந்து. அது சத்தி நிபாதத்துல 4 நிலைகள் இருக்குன்னு படிச்சிருக்கோம் நம்ம. தீவிரதரம், மந்ததரம், மந்தம், தீவிரம், தீவிரதரம். இருவினை ஒப்பு ஆகி சத்தி நிபாதம் நடக்க போகுதுனாலே அதுவும் நடக்கிறதுல ஸ்பீடு இருக்கு. நம்ம சென்னைக்கு போகணும் அப்படின்னா சென்னைக்கு ஃப்ளைட்டில் போனால் ஃபாஸ்ட்டாக போயிடலாம், அப்புறம் காரில் போனாக்க இன்னும் கொஞ்சம் ஸ்லோவாக போகலாம், பஸ்ஸில் போனால் அதை விட ஸ்லோவாகிடும், வேறு ஏதாவது 2 வீலரில் ஸ்கூட்டரில் போனோம்னா இன்னும் ஸ்லோவாக இருக்கும். இதுபோல் சத்தி நிபாதம் நடந்தாலுமே அதுலேயும் டிஃப்ரென்ஸ் இருக்குது ஸ்பீடில். இப்போ பெருமான் வந்து தாழ்ந்து விழ கடவேனை பையவே கொடுபோந்து. கொடுபோந்துன்னா என்ன, தன்பால் கொண்டு, கொடுபோந்துன்னா தள்ளி விட்டு கிடையாது, தன்னோட கூட்டிக்கிட்டு. இறைவனுக்கு இருக்கின்ற ஒரே நோக்கம் நமக்கு முக்தியை கொடுப்பது, நமக்கு இருக்கின்ற ஒரே நோக்கம் முக்தியை அடைவது. அப்ப எங்க பிரச்சனை, இப்போ டக்குன்னு அடைஞ்சிடலாம்ல. இது காந்தம், இது சவுத்து தெற்கு முனை இருக்கு, இது வடக்கு முனை இருக்குன்னா ஆப்போசிட் போல் அட்ராக்ட் ஈச் அதர்னு சொல்லி உடனே ஒட்டிக்க வேண்டியதானே, பஞ்சு நெருப்பு மாதிரி. சிவபெருமானுக்கு இருக்கிற ஒரே எண்ணம் நமக்கு முக்தியை கொடுப்பது, சச்சிதானந்தத்தை கொடுப்பது. நமக்கு இருக்கிற ஒரே நோக்கம் சச்சிதானந்தத்தை அடைவது. இப்போ ஒரு பெண் வந்து இந்த இவனைத்தான் நான் கல்யாணம் பண்ணிக்குவேன் அப்படின்னு ஒரு பெண் இருக்கிறார். அந்த அவனுக்கு என்ன, கட்டினா கல்யாணம் பண்ணா இந்த பெண்ணை தான் கல்யாணம் பண்ணுவேன்னு அவன் இருக்கான். அப்ப என்ன தடை, கல்யாணம் தானே நடக்கணும். அதுதான் பையவே கொடுபோந்து. அத நோக்கம் ஒன்றாக இருந்தாலும் இந்த விலகுதல், ஆணவ மலம் நீங்குதல்ங்கிறது அனுபவப்பட்டு பட்டு பட்டு வரணும். பாசம் எனும் தாள் உருவி, பாசம்ங்கிற இந்த தாள்னா தாழ்பால் போடுறோம்ல, தாழ்பால் லேட்ச், தாள்ங்கிறது ஒரு பூட்டு. அந்த பூட்டை, பாசமாகிய பூட்டை நம்மிடம் உருவி, பதி பசு பாசம்னு சொல்றோம்ல,
பாசம் என்றால் 3 மலங்களையும் குறிக்கிறது. அதை மெதுவா உருவி உய்யும் நெறி காட்டுவித்துட்டு. உய்யும் நெறினா என்ன? நான் உய்ய வேண்டும் அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் முத்தியை அடைய வேண்டும் என்று அர்த்தம். நான் முத்தியை அடைய வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? சரியை கிரியை யோகம் ஞானம் செய்ய வேண்டும். ஆக இந்த உய்யும் நெறியை நமக்கு காட்டுவித்திருக்கிறான். எல்லா பாடலையும் அதே தான் சொல்றாரு. முத்தி நெறி அறியாதவனை பத்தி நெறி அறிவித்து, சிறு நெறியில இருந்தவனை நல்ல நெறியை காமித்து, மையல்ல கிடந்தவனை மெய் எதுன்னு காமிச்சு, சுண்ண வெந்நீரை அணிவித்து, என்னை உய்ய வைத்து, எல்லாமே சரியை கிரியை யோகம் ஞானத்தை எனக்கு அறிவித்து, எனக்கு அருள் செய்து, நான் அந்த படியில ஏறுற மாதிரி பண்ணி அதை அனுபவத்தை எனக்கு கொடுத்து அப்படின்னு சொல்றாரு. உய்யும் நெறி காட்டுவித்துட்டு ஓம்காரத்தின் உட்பொருளை ஐயன் எனக்கு அருளியவாறு ஆர் பெறுவார் அச்சோவே. நல்ல வேலை பிரம்மன் முருகன் கிட்ட கொட்டு வாங்கினதா நம்ம படிச்சிருக்கோம். சிவபெருமானுக்கே முருகன் ஓம்காரத்தின் பொருளை சொல்லி கொடுத்தார் அப்படின்னு சொல்லி படிச்சிருக்கு. சொல்லிக் கொடுக்கும் சில நேரத்தில். இப்போ என்னுடைய குழந்தை கூட எனக்கு சொல்லிக் கொடுக்கும். இல்லை உங்களுக்கு தெரியாத ஜீப்ரா என்ன தெரியாதா? ஜீப்ரா ZEBRA. அப்படியா ஜெட்டா அப்படின்னு கேட்போம். அப்படின்னா என்ன அர்த்தம்? எனக்கு தெரியாதுன்னு அர்த்தமா? எனக்கு தெரியாதுன்னு அது நினைக்கிறதுனால அது நினைக்கிற மாதிரி எனக்கு தெரியாதது மாதிரி அவரவர் அறிவுக்கு அவரவர் எண்ணத்திற்கு ஏற்றாற்போல் ஆங்காங்கே அப்படியே இருந்து அருள் செய்கின்ற ஒரே கடவுள் சிவபெருமான். திருநாளை போவார், ஆலயத்துக்குள்ள போய் சாமியை கும்பிடக்கூடாதுன்னு அவர் நினைச்சதுனால வெளியில இருந்தே காட்சி கொடுக்கிறார். கண்ணப்ப நாயனார் எச்சி துப்புனாலும் தவறு இல்லைன்னு நினைச்சதுனால அதை தவறாக எடுத்துக்கொள்ளாமல் அவர் காட்சி கொடுக்கிறார். இதுதான் சிவபெருமானுடைய ஸ்பெஷாலிட்டி. ஆக இங்க என்ன பண்றாரு? உய்யும் நெறி காட்டுவித்துட்டு ஓம்காரத்தின் உட்பொருளை அதுக்கு ஓம்காரத்தின் உட்பொருள் என்ன? ஓம்காரம் என்ன சொல்லுது? உடல் இருக்கு, உடலை உயிர் இயக்குகிறது, உயிரை சிவபெருமான் இயக்குகிறான். அதுதான் ஓம்காரத்தோட பொருள். அவனன்றி ஒரு அணுவும் அசையாது. அதுதான் ஓம்காரத்தோடைய பொருள். வேற ஏதோ பெருசா மூச்சை பிடிச்சிக்கிட்டு உட்காந்துருக்கணும், ஓம்காரம் தெரியணும்னா இமயமலையில் உட்காந்துருக்கணும் அப்படிலாம் நினைக்காதீங்க. உயிர்களுடைய அறிவுக்கு அறிவாக இருந்து செயல்படுபவன், உயிர்களுடைய உயிருக்கு உயிராக இருந்து இயக்குபவன் சிவபெருமான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டா ஓம்காரத்தின் பொருள் தெரிஞ்சிச்சுன்னு அர்த்தம். இது பிரம்மனுக்கு தெரியல. அதனால யாரு முருகப்பெருமான்கிட்ட அவர் கொட்டு வாங்கினதா நம்ம படிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். பிரம்மனுக்கு இது தெரியல. பிரம்மா போஸ்ட்ல இருக்கிறாரு, இது தெரியல. ஏன் தெரியல? ஆணவம் மறைச்சிருக்கு. நான் தான் எல்லாத்தையும் படைக்கிறேன்னு நினைச்சதுனால தெரியல. ஆணவம் மறைச்சதுனால அறிவு விளங்கலை. அவர் இந்த அறிவை தாண்டி தான் போயிருந்திருப்பாரு. பதவிக்கு போன உடனே ஆணவம் மாறி போயிடும். நம்ம பதவிக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு மாதிரி இருப்பான், பதவி வந்துட்டா பட்டம் வந்துட்டா ஒரு மாதிரி பேசுவாங்க. அது போலதான் பிரம்மாவுடைய நிலை. ஆக பிரம்மாவுக்கு தெரியாத ஒரு விஷயத்தை மாணிக்கவாசகர் மூலம் நாம் தெரிந்து கொள்கின்றோம். ஓம்காரத்தின் உட்பொருள் என்ன என்றால், எல்லா உயிர்களுக்கும் அறிவுக்கு அறிவாகவும் உயிருக்கு உயிராகவும் உடலுக்கு உடலாகவும் இருந்து காரணமாக இருந்து செயல்படுத்துபவன் சிவபெருமான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டா ஓம்காரத்தின் பொருளை தெரிந்து கொண்டோம் என்று அர்த்தம். நம்முடைய திருமுறைகள் 12 திருமுறைகள்ல முதல்ல தோடுடைய செவியன் தானே முதல் பதிகம். தோடுடையங்கிறதுல அது தோவை பிரித்தோம் அப்படின்னா இத்து பிளஸ் ஓ. ஓ என்கின்ற அந்த ஓம்காரம் அதோட ஓல தான் ஆரம்பிக்கும். அப்படியே அந்த திருமுறைகள் 1ஆம் திருமுறை, 2ஆம் திருமுறை, 3ஆம் திருமுறை முடிஞ்சு 12ஆம் திருமுறைக்கு 12ஆம் திருமுறை பெரிய புராணத்துல கடைசி பாடலுக்கு வாங்க. கடைசி பாடல், முதல் பாடல் வேண்டாம், கடைசி பாடலுக்கு வாங்க. கடைசி பாடல் என்ன? பெரிய புராணத்துல கடைசி பாடல் என்ன? என்றும் இன்பம். என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலித்து உள்ளம் ஓங்கிட மென்றுளார் அடியார் அவர் வான்புகள் நின்றது எங்கும் நிலவி உலக எல்லாம் இம்முல முடியும். தோங்கிற இடத்துல ஓவில் இத்து பிளஸ் ஓவாக ஆரம்பித்து 12 திருமுறைகளாக விரிந்து உலகெல்லாம்ங்கிற கடைசி திருமுறையில கடைசி பாடல்ல கடைசி வரியில கடைசி வார்த்தையில கடைசி எழுத்தாக இம் ஓல இருந்து இம் ஆகிற வரைக்கும் என்ன சூத்திரம் இருக்கின்றதோ, எப்படி இந்த உலகம் இயங்குகின்றதோ அதுதான் இந்த திருமுறைகள். 12 திருமுறைகள்ங்கிறது அதுதான். நம்ம பஞ்சபுராணத்துல நம்ம ஏன் இந்த சில பேர் ஃபோன் பண்ணி, சில பேர் இல்லை பல பேருக்கு, சில பேர் கோவப்படுவாங்க, சில பேர் காரணம் கேட்பாங்க.
நம்மளுடைய பஞ்சபுராணத்திலும் முதல் பாடல் தோடுடைய செவியன் தோல் ஆரம்பிக்குது. நம்ம எப்படி வச்சிருக்கிறோம், ஒரு அந்த பஞ்ச புராணங்கள் 5 புராணங்களிலும் முதல் பாடலை நம்ம செலக்ட் பண்ணி வச்சிருக்கிறோம். ஐயா கொடுத்துருக்குறாங்க கருமுதல் திருவரை புத்தகத்துல அது போல இருக்கு. தேவாரத்தின் முதல் பாடல் தோடுடைய செவியன். அதனால தேவாரத்துக்கு முதல் பாடல் வச்சிருக்கோம். திருவாசகத்தின் முதல் பாடல் எது? முதல்ல இருக்கிறதெல்லாம் அகவல். அப்போ சிவபுராணம் தானே வைக்கணும்னா சிவபுராணத்துல 4 வரி பாடலாக அது இல்லை. திரு சதகம் என்று சொல்லக்கூடியதுல தான் அந்த பாடலா பேராகிராஃப் 100 பாடல், அதுல 10 தலைப்பு, ஒன்னொன்னுக்கும் 10 அப்படின்னு அந்த சதகத்துல தான் முதல்ல பாடல் ஆரம்பிக்குது. அதனால திருவாசகத்தின் முதல் பாடலை வைத்திருக்கிறோம். திருவிசைப்பாவின் முதல் பாடல் ஒளிவளர் விளக்கே. திருப்பல்லாண்டின் முதல் பாடல் மண்ணுகத்தில்லை. பெரிய புராணத்தின் முதல் பாடல் உலகெல்லாம் உணர்ந்து. பெரியமான் எடுத்து கொடுத்த வார்த்தை அது, உலகெல்லாம். நமக்கு என்ன ஒரு அதிர்ஷ்டம் இதுல இருக்கு அப்படின்னா, உலகெல்லாம் உணர்ந்துன்னு கடைசி பாடலை பாடாம முதல் பாடலை பாடினாலும் அதுல உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மொழி வேணியின் அழகில் சோதிய நம்பளத்தாழ்வான் மலர் சேவடி வாழ்த்தி வணங்குவாம் சொல்றதுலையும் இம்முதான் முடியுது. ஆக இந்த பஞ்சபுராணமும் ஓம்காரம் தான். ஓவுல ஆரம்பிச்சு இம்ல முடிகிறதுனால இந்த பஞ்சபுராணத்தை பாடுங்க நம்ம சொல்றோம். இது ஒரு காரணமா சொல்லிக்கங்க, இது அதுவா அமைஞ்சது. ஆக ஓம்காரத்தின் உட்பொருள் இந்த உலகத்துல பெரிய ஞானிகளுக்கே இன்னும் தெரியலன்றாங்க. கடைசியா சிவபெருமான் நமக்கு முருகப்பெருமானும் சிவபெருமான் என்ன உணர்த்துவாங்க? ஓம்காரத்தின் உட்பொருளை உணர்த்துவாங்க. ஓம்காரத்தின் உட்பொருள் என்ன? நான் சொல்றேன், எழுதிக்கங்க. எல்லா உயிர்களுக்கு உயிராகவும் எல்லா உயிர்களின் அறிவுக்கு அறிவாகவும் இருந்து இயக்குகின்றவன் சிவபெருமான் அப்படிங்கிறது தான் ஓம்காரத்தின் பொருள். இப்ப நமக்கு என்ன தெரியாம இருந்தது, தெரிஞ்சிருக்கு. இப்ப தெரிஞ்சதுல இருந்து நம்ம அதை சிந்திக்கணும். அறிவுக்கும் அறிவாக இருந்து, அது என்னது? அறிவுக்கு அறிவு. நம்ம அறிவு எங்க இருக்கு? அதுக்கு அறிவு எங்க இருக்கு? நமக்கே அறிவு இல்லை, அந்த எங்க அறிவு இருக்கு? ஸோ நம்ம அறிவுக்குள்ள சிவபெருமான் இங்க இருக்கிறாரு. நம்ம அறிவுக்குள்ள சிவபெருமான் இருந்தா நமக்கு ஏன் எல்லா விஷயமும் இங்கேயே உட்கார்ந்துக்கிட்டு தெரிய மாட்டேங்குது அப்படின்னு இதை சிந்திக்க வேண்டும். சிந்தித்து 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 தெளிவுபட வேண்டும். அப்புறம் தெளிவுபட்ட பின்னாடி அதுக்கப்புறம் நம்ம அது என்ன சொல்றது, அதுவாகவே ஆக வேண்டும். நிட்டை கூடுதல் என்று சொல்வார்கள், அதுபோல ஆகணும். உய்யும் நெறி காட்டுவித்திட்டு ஓம்காரத்தின் உட்பொருளை ஐயன் எனக்கு அருளியவாறு ஆர் பெறுவார் அச்சோவே. அருளியவாறு எல்லாமே இது ஒன்றும் சொல்லலை, கிளாஸ் எடுக்கலை, கடைசி பாட்டாச்சே, நேரம் ஆகிக்கிட்டு இருக்கு, அதனால உணர்ற மாதிரி பண்ணிடுறாரு. அடுத்தது சாதல் பிறப்பெண்ணும் தடஞ்சுழியில் தடுமாறி. ரொம்ப நம்ம வருத்தப்பட வேண்டிய ஒரு உண்மை இது. என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னா, சாகுறோம் பறக்கிறோம், சாகுறோம் பிறக்கிறோம், சாகுறோம் பிறக்கிறோம், சாகுறோம் பிறக்கிறோம், சாகுறோம் பிறக்கிறோம். இது இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, நம்ம இதை கண்ட்ரோல் பண்ண முடியாத நிலைக்கு போயிடுச்சு. இப்போ நம்ம நியூஸில் சொல்கிறாங்கன்னு சொல்ல, மெரினா பீச்சில் குளித்து கொண்டிருந்த கல்லூரி மாணவர்கள் 4 அப்படியே கடல் அலையால் இழுத்து கொண்டு செல்லப்பட்டார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? முதல்ல அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, பசங்க கொஞ்சம் ஒரு முழங்கால் அளவு தண்ணியில் விளையாண்டுருப்பாங்க. அப்போ அலை வந்திருக்க சின்ன அலையாக இருந்திருக்கும். அப்புறமா கொஞ்சம் கழுத்தளவு தண்ணிக்கு போயிருப்பாங்க. அப்புறமா இன்னும் கொஞ்சம் ஆழத்துக்கு போயிருப்பாங்க. அந்த ஆழத்துக்கு போகும்போது சின்ன சின்ன அலையாக வரும். இவனுக்கு போர் அடிச்சிருக்கும், பெரிய அலை வரலையேன்னு சொல்லிட்டு. அப்புறம் பெரிய அலை வர்ற இடத்துக்கு போயிருக்கும். ஒரு பெரிய அலை வந்து அப்ப எல்லாம் சுவாகா அப்படின்னு ஆயிடுவாங்க. அப்போ அதுதான் அந்த சுழிக்குள்ள மாட்டினால் வெளியில வர முடியாது. சாதல் பிறப்பு என்னும் தடஞ்சுழி. இந்த சுழிக்குள்ள பிறக்கணும் 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 பிறக்கணும், படிக்கணும் படிக்கணும் படிக்கணும், வேலைக்கு போகணும், சம்பாதிக்கணும், கை நிறைய சம்பாதிக்கணும், வீடு கட்டணும், கல்யாணம் பண்ணணும், பிள்ளைக்கு கல்யாணம், அப்புறமா குழந்தை பிறக்கணும், குழந்தைக்கு நல்ல ஸ்கூலா படிக்க வைக்கணும், பிள்ளைக்கு நல்ல ஒரு வேலையா கிடைக்கணும், பிள்ளைக்கு ஒரு நல்ல கல்யாணமா பண்ணணும், பிள்ளைக்கு ஒரு நல்ல பிள்ளையா பிறக்கணும், அந்த பிள்ளைக்கு நல்ல பள்ளிக்கூடமா கிடைக்கணும், அந்த பிள்ளைக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கணும், அந்த பேரனுக்கு, நான் இப்ப சொல்றது பேரன் பேத்திக்கு சொல்றேன், அந்த பிள்ளைக்கு ஒரு வேலை கிடைக்கணும், அந்த பிள்ளைக்கு ஒரு நல்ல இடமா அமைஞ்சு ஒரு கல்யாண காட்சி நடக்கணும், அந்த பிள்ளைக்கு ஒரு பிள்ளை பிறக்கணும். சிவா அதுக்குள்ளே செத்து போயிடுவோம். இப்ப கடைசியா நம்ம என்ன பார்க்க நினைச்சோம், நம்ம பேரனுக்கு புள்ள பிறக்கிறத பார்க்க நினைச்சோம். அது அடுத்த பிறவில என்ன பண்ணுவாரு பெருமான், இன்னொரு தடவை கொடுத்து அந்த பேரனை பிறக்க வச்சு அவனுக்கு புள்ள பிறக்கிறத நம்மளை பார்க்க வைப்பாரு. ஏன்னா கடைசியா நம்ம ஆசைப்பட்டது அதானே. சாகிறவனுக்கு கூட மரண வாக்கு மூலம்னு ஒண்ணு இருக்கும். நம்ம கடைசியா ஆசைப்பட்டது என்ன, பேரனுக்கு ஒரு பிள்ளை பிறக்கணும்னு ஆசைப்பட்டோம். சரி இருந்து பார்த்துட்டு வான்னு விட்டுருவாரு. நம்ம ஆசையை என்னைக்கும் கெடுக்க மாட்டாரு அவர்.
நம்மளுடைய ஆசையெல்லாம் சிவத்தை பார்க்கணும், சிவத்தை பார்க்கணும், சிவத்தை பார்க்கணும், சிவத்தை பார்க்கணும், திருவடியை பார்க்கணும், திருவடியை பார்க்கணும். எல்லாரும் திருவடி திருவடின்றாங்க. இந்த கையில அறக்கட்டளையில் மட்டும் திருமடின்னு சொல்றாங்க. அதையும் நான் பார்க்கணும், அதையும் நான் பார்க்கணும், அதையும் நான் பார்க்கணும்னு நினைச்சுக்கிட்டு ஒருவேளை நம்ம இந்த உயிர் போயிடுச்சு அப்படின்னாக்க திருமடியை பார்க்கிற ஒரு பிறவியோ இல்லை பிறவி இல்லாத திருமடியையோ நம்ம கொடுப்பான் இறைவன். எதை விரும்பினோமோ அதை கொடுக்கக்கூடிய கடவுள். அதனால பேரனுக்கு கல்யாணம் பண்றதை விட்டுட்டு நம்ம பெருமானுடைய திருவடியை அடைகிறதுக்காக நம்மளுடைய இதை கொஞ்சம் அப்படி திருப்பி வைக்கணும். 90 டிகிரி திருப்பி வைக்கணும். வேற ஒன்றும் மாற்ற வேண்டாம். சாதல் பிறப்பெண்ணும் தடஞ்சுழியில் தடுமாறிட்டோம்னா என்ன ஆகும்? இப்போ நடந்து போய்கிட்டே இருக்கிறோம், ஒரு இதுல தடுமாறிடுறோம், ஒரு மேட்டில் இடிச்சுக்கிறோம், அப்படின்னப்பா இப்படி ஆகுறோம்ல. அப்படி ஆகும்போது நம்ம என்ன மிலிட்ரியில நடக்கிற மாதிரி லெஃப்ட் ரைட் அப்படியே ஆடுவோம். எப்படியோ ஆடி எங்கேயோ போய் விழுகாமலோ அப்படியே நேரடியாக போனா. 2 வீலர் ஓட்டி யாராவது நாய் மேலே இடிச்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கு தெரியும் தடுமாறுறதுன்னா என்னன்னு தெரியும். என்ன நடக்க போகுது, அடுத்த நிமிஷம் என்ன நடக்கும், நாய் சாகாது, நம்ம எப்படியும் கட்டு போட்டுருவோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஆக இந்த தடஞ்சுழி என்பது நம்மை நாம் நேராக வைத்து கொள்ள முடியாமல் நம்மளுடைய கண்ட்ரோலை மீறி அந்த தடஞ்சுழியில் தடுமாறி காதலின் அணி இளையார் பெண்களுடைய இன்பத்தில் களவியிலே விழுவேனே, அவர்களுடைய இன்பத்தில் நான் விழுகின்ற எண்ணெய் மாதொரு கூறுடைய பிரான். நீங்க ஏதோ மாணிக்கவாசகர் பெண்களை இழிவுபடுத்துறாருன்னு நினைக்காதீங்க. ஒரு இடத்துலையும் பக்கத்துல பெண்ணை வச்சுக்கிட்டே வர்றாரு. இந்த பெண்களின் மயக்கத்தில் விழுகின்ற எண்ணெயை அப்படின்னு தன்னை சொல்லும்போது மயக்கத்தில் விழுகின்ற பெருமானை சொல்ல வரும்போது மாதொரு கூறு உடைய பிரான் அப்படின்னு தான் சொல்லிக்கிட்டே வர்றார். பெண் இல்லாமல் அவன் இல்லை, பெண் பாதி ஆண் பாதி ஆனவன். ஆக பெண் என்றால் தவறுன்னு யாரும் கன்க்ளூட் பண்ணிடாதீங்க. எல்லாம் திருவாசகம் படிக்கிறேன்னு சொல்றீங்க. மாணிக்க வாசகர் பார்த்தாக்க பெண் மயக்கம். யோ, பக்கத்து வரிய பாரிய, பக்கத்து வரியில என்ன சொல்றாரு? மாது ஒரு கூறு உடைய பிரான் தானே சொல்றாரு. மாது ஒரு கூறு இல்லைன்னா அவருக்கே வேலை நடக்காது. இந்த 5 தொழில்கள்லாம் செய்யறது யாரு? அம்மா தான் செய்யறாங்க. இந்த உயிர்களுக்கெல்லாம் நமச்சிவாயமாக நாவாக இருந்து திரோதானத்தை ஊட்டுகிறவ யாரு? அவ தான் ஊட்டுறா. அவர் என்ன பண்றாரு? பக்குவம் ஆயிடுச்சுன்னா அருள் கொடுக்கறது யாரு? அம்மா தான் கொடுக்குறாரு. அப்பா என்ன பண்றாரு? சம்பாதிக்கிறாரு, ஏடிஎம் கார்டு கொடுக்குறாரு. வெளிநாட்டில் இருந்தாருன்னா அந்த உண்டியல் மூலமாக பணம் அனுப்புறாரு. வேற என்ன பண்ணுறாரு? இல்லை காலையில் எழுந்துச்சானா, சாப்பிட்டானா, குளிச்சானா, பல்லு வளர்க்குனானா, ஏதாவது பார்க்குறாரா? சாயங்காலம் ஆனாக்க வீடியோ காலில் பேச சொல்லுவார். அது பேசாமல் படிக்காதவனை கல்யாணம் பண்ணியிருந்தா கூட நம்ம வீட்டில் தினந்தோறும் இருந்திருப்பார் வீட்டுக்காரர். ரொம்ப படித்து ஐஏஎம் இதில் இன்ஃபோசிஸில் வேலை செய்கிறாரு அப்படின்னு சொன்னால் அவர் வெளிநாட்டில் இருப்பார். நம்ம டெய்லி வீடியோவில் தான் பார்க்கணும். அவர் மாதொரு கூறு உடைய பிரான் தன் கழலே சேரும் வண்ணம் ஆதியாகிய பெருமான், பதி பசு பாசம் என்று படிக்கின்றமே அந்த இறைவன் ஆதி, பதி, ஆதி மூலம் அப்படின்னா சிவபெருமான் என்ற அர்த்தம். ஆதி எனக்கு அருளியவாறு ஆர் பெறுவார் அச்சோவே. அடுத்ததாக செம்மை நலம் அறியாத, செம்மை நலம் முத்தி நெறி, 2வது வரி என்ன, பத்தி நெறி, எல்லாமே ஒன்று தான். சரியை, கிரியை, யோகம், ஞானம். இது ப்ராசஸ்ன்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷில் சொன்னால் இதெல்லாம் ப்ராசஸ். எஃபெக்ட் என்ன? முத்தி. இதெல்லாம் படிமுறைகள். நம்மளுடைய செயல்பாடு சரியாக இருந்ததுன்னா ரிசல்ட் நல்லா வந்து அப்படிமா. ஸ்கோரை பற்றி நீ கவலைப்படாத, பாலை பாரு அப்படின்னு தான் கோச் சொல்லி கொடுப்பாரு. நீ பேசிக்ஸ் கரெக்டாக இரு, நேராக நிற்கணும், பாலுக்கு நேராக நிற்கணும், ஸ்டெம்பில் சென்டர் ஸ்டெம்ப் இது பண்ணணும், முழங்கால் இப்படி வைக்கணும், இப்படி பார்க்கணும், இப்படி தலையை தூக்கணும், கண்ணு அங்கே இருக்கணும். இதை நீ முதல்ல பாரு. 6, 6 எல்லாம் அப்புறமா பார்த்துக்கலாம். பேசிக்ஸ் ஃபண்டமெண்டல்ஸ் கரெக்டாக இருந்தால் மேலே எல்லாம் சரியாக வரும்னு சொல்லுவாங்க. ஆக பேசிக் நமக்கு சரியாக இருந்தால் ரிசல்ட் நல்லா வரும். சரியான அரிசியை எடுத்து சரியாக ஊற வச்சு, சரியான உளுந்தை எடுத்து சரியாக ஊற வச்சு, சரியான பக்குவத்தில் அதை மிக்ஸ் பண்ணி சரியான ஊற வச்சு, சரியான இட்லி பாத்திரத்தை எடுத்து சரியான அளவு தண்ணி வச்சு, சரியான இதில் இட்லி பாத்திரத்தில் ஊற்றி அந்த இட்லி பிளேட்டில் ஊற்றி அதை சரியான நேரத்தில் இதெல்லாம் பண்ணிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக இட்லி பூ மாதிரி வரும், இல்லைன்னா கல் மாதிரி வரும். இதில் ஏதாவது ஒன்று மாறி இருந்ததுன்னா கல் மாதிரி வரும். இட்லி கல்லாயிடுச்சு, இட்லி எப்படி கல்லாகும்? இதில் ஏதாவது ஒன்று தவறாக இருக்கும், அதனால கல்லாயிரும். அதுபோல் சரியை பண்ணி, கிரியை பண்ணி, யோகம் பண்ணி, ஞானம் பண்ணி ரிசல்ட்டு முத்தி வந்தே ஆகும். அங்கே வரலன்னா இங்கே ஏதோ சரியாக பண்ணலைன்னு அர்த்தம். ப்ராசஸ் அண்ட் ரிசல்ட், காஸ் அண்ட் எஃபெக்ட், காரணம் விளைவு, தத்துவம் தாத்வீகம், தூளம் சூக்குமம் தூளம். சைவ நெறியில் எவ்வளோ வார்த்தைகள் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆக இந்த திருவருள் நெறி தான் செம்மை நலம். மற்றதெல்லாம்
வேஸ்ட் நிலம். செம்மை நலம் அறியாத சிதடரோடும் திரிவேனை, அறிவில்லாதவன், இந்த நெறியை அறியாதவன். முதல் வரியில சொன்னார்ல, முத்தி நெறி அறியாதவன் மூர்க்கன், செம்மை நலம் அறியாதவன் சிதடன், முட்டாள். செம்மை நலம் அறியாத சிதடரோடும் திரிவேனை, அப்படி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிற என்னைய. இப்போ சில நாய்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்க, ஒரு நாயோட பின்னாடியே ஒரு 15 நாய் போய்கிட்டு, ஏதாவது ஒரு நாய் வெளியில இருந்ததுன்னா அதுவும் போய் அதோட சேர்ந்து. அதுபோல் சும்மா இந்த உலகத்தில் என் படிப்பு, என் பதவி, என் பட்டம், நான் பிரசிடென்ட், நான் செக்ரட்டரி, நான் ட்ரெஷரரு, நான் ஜாயிண்ட் செக்ரட்டரி, நான் ஜாயிண்ட் ட்ரெஷரரு, நான் வைஸ் பிரசிடென்ட்னு சொல்லி முத்தி நேரி அறியாமல் மூர்க்கத்தனத்தில் இருக்கின்றவர்களோடு, செம்மை நலம் அறியாத சிதடர்களோட சுற்றிக்கிட்டு இருந்த எண்ணெயை மும்மை மலம் அறிவித்து. நேர்முக தேர்வில் முதல் கேள்வி இதுதான். 3 பொருள்கள் எது? பதி, பசு, பாசம். தமிழ்ல சொல்லுங்க. இறைவன், உயிர்கள், மலங்கள். மலங்கள் எத்தனை வகைப்படும்? 3 வகைப்படும். என்ன அது? ஆணவம், கண்மம், மாயை. அதுதான் இந்த மும்மை மலம். மும்மை மலம்னா, மும்மை மலம்னு பழைய மலம் ஆகிய சஞ்சிதம் என்று சொல்லக்கூடிய பழைய வினைன்னு சொல்லுவாங்க. மும்மைனா 3 மலம். சஞ்சிதத்தை மட்டும் அர்த்தா பத்தாது, ஆகாமியத்தை சேர்த்துட்டோம்னா என்ன பண்றது? இப்போ குருநாதர்கிட்ட நிர்வாண தீக்கை வாங்கும்போது குருநாதர் நம்முடைய சஞ்சித வினையை அறுத்து விடுகிறார்னு அர்த்தம். சஞ்சித வினைகள் என்ன இருக்கோ அது எல்லாத்தையும் அவருடைய பார்வையாலேயே எரிச்சிருவார், நம்மளை ஃப்ரீ பண்ணிடுவார். அதனால எல்லாரும் நிர்வாண தீக்கை எடுத்துக்கணும். அப்படி ஃப்ரீ பண்ணிட்டா, என் குருநாதர் என்னை ஃப்ரீ பண்ணிட்டாரு, என் குருநாதர் என்னை ஃப்ரீ பண்ணிட்டாரு, உங்களுக்கெல்லாம் சஞ்சிதம் இருக்கு, எனக்கு சஞ்சிதம் கிடையாது, சஞ்சிதம் எரிஞ்சிருச்சு, சஞ்சிதம் கிடையாது, எனக்கு பிறவி கிடையாது அப்படின்னு இந்த ஆகாமியம் பண்ணது, பழைய சஞ்சிதம் எரிச்சாரு, அதை விட ஒரு 15 மடங்கு கூட வந்து. அது சஞ்சிதத்தை எரிக்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ஆகாமியத்தை கூட்டாம இருக்கணும். ஆகாமியத்தை கூட்டுறதுன்னா என்ன? நான், எனது அப்படிங்கிறத நான் 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 எனது எனது எனதுன்னு சிந்திக்க கூடாது. நான் 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 எனது எனது எனதுன்னு சொல்லக்கூடாது. நான் சொல்ல மாட்டேன். நான் எனதுன்னு சொல்றதே கிடையாது. நான் எனதுன்னு சிந்திக்கிறதே இல்லை. எப்போதும் பொது சொத்துன்னு தான் சிந்திக்கிறேன். பேசினா பொது தான் பேசுவேன். ஆனால் நான் சிந்திக்கிறதே இல்லை அப்படின்னு நம்மளுடைய தோரணையிலையும் நம்ம ஆக்ஷன்லையும் உட்கார்றது, நடுவில் சேர் போட்டு உட்காந்து, மேடையில் உட்காந்து, இது பரிவாரம் கட்டி மாலை பெருசா போட்டு கையில மோதிரம் போட்டோம்னா என்ன அர்த்தம்? நீ நான் சிந்திக்கலை, நான் பேசலை, அதெல்லாம் சும்மா ஷோக்கு தான். உன் செயல் நான்கிறத காட்டுது. அதனால நிச்சயமா சிவபெருமானை அடைய முடியாது முடியாது முடியாது. ஒரு பெரிய குருநாதராக இருந்தாலும் அடைய முடியாது. நிர்வாண தீக்கையை 16 தடவை வாங்கினாலும் அடைய முடியாது, நான் இருந்துச்சுனாக்க. செம்மை நலம் அறியாத சிதறவரோடும் திரிந்து கொண்டிருக்கின்ற தெருநாய்களோட இன்னொரு தெருநாயாக கார்பரேஷன்ல வந்து நம்மளை கயிறு போட்டு பிடிச்சி வேன்ல ஏற்றிக்கிட்டு போற மாதிரி சுத்திக்கிட்டு இருந்த எண்ணெயை இந்த 3 மலங்களும் அறுத்து, ஆணவம், கண்மம், மாயை அப்படிங்கிறத என்னுடைய உயிர்ல இருந்து அதை நீக்கி அறிவித்து, முதலாய முதல்வன் சைவ சித்தாந்தம் படிச்சு எங்குணம் தெரிஞ்சாதான் இது தெரியும். இல்லைனா முதலாய முதல்வன், அது என்ன முதலாய முதல்வன்? இப்படின்னா 2ஆய முதல்வன் ஒன்று இருக்குதா? முதலாய இருவன் ஏதாவது இருக்குதா? என்ன முதலாய முதல்வன்? சைவ சித்தாந்தம் படிச்சதான் தெரியும். இறைவன் தான் அனாதி முதலாய. முதல்வன் யாரு? இந்த 5 தொழில் செய்கின்ற எல்லாருக்கும் முதல்வன் அவன்தான். எல்லா கடவுள், நீங்க எந்த போட்டோவை எந்த இதுல பார்த்தாலும், வாரணாசியில பார்த்தாலும், கன்னியாகுமரியில பார்த்தாலும், எந்த போட்டோல சாமியை பார்த்தாலும் அந்த சாமிக்கு சாமி யாரு? பெரிய சாமி. ஏதோ ஒரு படத்துல ஒரு நடிகர் சொல்லுவான், 1 சாமி, 2 சாமி, 3 சாமி, 4 சாமி, 5 சாமி, 6 சாமி அப்படி சொல்லுவான். அது போல நீங்க இந்த சாமியா அந்த சாமியா அந்த சாமி, வெள்ளிக்கிழமை சாமி, சனிக்கிழமை சாமி, செவ்வாய்க்கிழமை சாமி, ஆவணி ஞாயிற்றுக்கிழமை சாமி, ஆடி வெள்ளிக்கிழமை சாமி, எல்லா சாமிக்கும் சாமி. அவதுகள்லாம் யாரை கும்பிடுது அப்படின்னா சிவபெருமானை கும்பிடுவாங்க. அதனாலதான் முதலாய முதல்வன்கிறத அழுத்தி சொல்றாரு. சைவ சித்தாந்தத்தை ஆழமாக அழுத்தி சொல்கிறார். மெய்கண்டாரை விட இன்னும் ஆழமா அழுத்தி சொல்றார். இவன் முதலானவன், இவன் தான் முதல்வன், இவனுக்கு நிகர் யாரும் இல்லை. இவனுக்கு நிகர் யாரும் இல்லைன்னா இவனுக்கு மேல யாரும் இல்லை, தன்னிகரற்ற தலைவன். அதுதான் முதலாய முதல்வன் அப்படின்னு சொல்றார். நம்மையும் ஓர் பொருளாக்கி, நம்மையும் அப்படின்னா எம்மையும் அப்படிங்கிறது நம்மளையும் சேர்த்து சொல்றார். நமக்கும் இந்த வாய்ப்பை கொடுப்பான் இறைவன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை கொடுக்குறார். இல்லைன்னா எம்மையும் ஒரு பொருளாக்கி அப்படின்னு சொல்லியிருக்கலாம்ல. நம்மையும் ஒரு பொருளாக்கினால ஒரே ஒரு எழுத்து தான் மாறுது. ஒரு எழுத்து மாறினாலும் என்ன ஆகுது?
பொருள் மாறிடும். அப்போ இதுல இருந்து நமக்கு தெரியுது சிவபெரு இப்போ எல்லா அருளாளர்களும் இந்த பாட்டு ஃபுல்லா மாணிக்கவாசகர் அவருக்கு பாடல, நம்மளை போல பல நிலைகள்ல இருக்கின்ற ஆன்மாக்களுக்காக பாடியிருக்கிறார் அப்படிங்கிறது இந்த ஒரு எழுத்துல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்மையும் ஓர் பொருளாக்கி, எம்மையும் ஒரு பொருளாக்கின்னு தானே சொல்லணும், என்னையும் ஒரு பொருளாக்கின்னு சொல்லணும். திருநீலகண்டர் அந்த நாயன்மார் வரலாற்றில் நம்ம என்ன படிக்கிறோம்? திருநீலகண்டர் வந்து தன்னுடைய மனைவிக்கு துரோகம் செஞ்சு வேற ஒரு பெண்ணோட போயிடுறாரு. திரும்ப கணவன் வர்றான். பெண் என்ன பண்றாங்க, அந்த காலத்து பெண்ணுங்கிறதுனால இப்படி சொன்னாங்க. இந்த காலத்து பெண் சினிமாவில் என்ன காமிக்கிறான், டிவி அத்தை சித்தி போடுறானே அந்த சீரியல் என்ன காமிப்பான், ஏய் நேரம் அந்த பெண்ணு அங்கே போயிடுவான். எவடி அவ வாடிய வெளியில, என் புருஷனுக்கு ஒன்றும் தெரியாது, அவர் ஒரு வாயில்லா பூச்சி, அவர்கிட்ட சிரிச்சு நடிச்சு எல்லாம் தான் சீரியல்ல காமிப்பான். நம்ம அம்மா என்ன சொல்றாங்க, எம்மை தீண்டு வீராகில் திருநீலகண்டம். ஒரே ஒரு எழுத்தை மாற்றி போட்டாங்க, என்னை தீண்டு வீராகில் திருநீலகண்டம் அப்படின்னா என்ன ஆயிருந்திருக்கும்? சரி நான் அங்கேயே போறேன்ட்டு போயிருப்பார் திருநீலகண்டர். என்னை தீண்டு வீராகில்னு சொல்லாம எல்லாம் 4 எழுத்து இருக்கு, ஏ இன் நை இத்து, என்னைத்துக்கு பதிலாக என்மை எம்மை அப்படின்னு சொன்னாங்க. எம்மை தீண்டு வீராகில் திருநீலகன். எம்மைன்னா என்ன, பெண்ணினத்தைன்னு சொல்லிட்டான், பெண்களைன்னு சொல்லி, என்னை போன்ற பெண்களை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், அவளும்னு அர்த்தம். அதனால அவர் என்ன பண்ணிட்டாரு, பாவம் விரதம் இருந்துட்டார். என்னைன்னு சொல்லியிருந்தாங்கன்னா போ நான் ஏற்கனவே நீ வேண்டான்ட்டு தானே அங்கே போனேன், இப்போ நீயே சொல்லிட்ட, நான் ஏதோ ஒளிவு மறைவா போனேன், நீயே இப்போ எனக்கு பர்மிஷன் கொடுத்துட்ட, ரொம்ப நல்லதா போச்சு அப்படின்னு போயிருப்பாரு. அவர் நாயன்மார் ஆயிருக்க மாட்டார். இந்த அம்மா ஒரு எழுத்தை மாற்றி போட்டு எம்மை தீண்டுவீராகில்னு தன்னுடைய கணவனை வந்து கெட்டுப்போன ஒரு கணவனை அவனை திருத்திருக்காங்க. அதனால அந்த ஆக்சுவலா என்னை கேட்டா அந்த பெண்ணை தான் நாயன்மார் ஆக்கியிருக்காங்க. திருநீலகண்டரை நாயன்மார் ஆக்குறதுல என்ன இருக்கு? அழகான பெண்ணை தன்னுடைய மனைவியை கற்பு கரசியை வீட்டில் வைத்து விட்டு இவர் ஒப்புக்கு வெளியில போறார். அப்புறம் அந்த பொண்ணை வந்து நான் உங்க கூட வாழ மாட்டேன் அப்படின்னு சொல்லி தனியா இருக்கிறதுனால இவர் தனியா இருக்கார். இதுல என்ன பெரிய தியாகம் பண்ணார், தவறு தான் பண்ணார். இந்த அம்மாவை தான் நாயன்மாரின்னு சொல்லணும். உங்க பேர் என்னன்னு எனக்கு ஞாபகம் வரல. அவங்க தான் நாயன்மார். ஒருவேளை 64 நாயன்மார்னு ஏதாவது இடம் வந்ததுன்னா இந்த அம்மா பேரை சேர்த்துக்கங்க. நம்மையும் ஒரு பொருளாக்கி, என்னையும் ஒரு பொருளாக்கின்னு சொல்லாம எல்லா இடத்துலையும் நான் 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 சொல்லிக்கிட்டே வந்தார். இங்கே கடைசியா முடிக்கிறது எல்லாரையும் சேர்த்து கூட்டிட்டு போறாரு முத்திக்கு. அதனால நம்மையும் சொல்லிட்டார். திருஞான சம்பந்த பெருமானுக்கு ஒளி வந்தப்ப என்ன பண்ணார் அவரு, வாங்க வாங்க எல்லாம் உள்ள போங்க ஆச்சால்புரத்துல, ஐயா வாங்க முருகநாயனார் வாங்க, நீங்க வாங்க நீலகண்டா நீலநக்கர் வாங்க உள்ள போங்க, அம்மா இங்க வாங்க, அம்மா பாத்திரம் தேய்க்கிறம்மா அப்புறம் தேய்ச்சிக்கலாம், வா கூட்டுறாம்மா இங்கே வா, பந்தல் கட்டுறவன் இங்கே வா, நீ வாழைப்பழம் கட்டுறவன் இல்லை இங்கே வா, எல்லாம் போ 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 போ, கல்யாணம் பண்ண பொண்ணுங்க நீயும் போ, உங்க அப்பாவையும் கூட்டிட்டு போ, உங்க அம்மாவையும் கூட்டிட்டு போ, எல்லாரையும் உள்ள அனுப்பிட்டு கடைசியா தானும் அதுல போனார். அது போல மாணிக்கவாசகர் என்ன பண்ணாரு, எனக்கு அப்படி பண்ணான்னு 50 பாட்டு பாடிட்டு இந்த 51வது பாடல்லையும் 8 பாட்டு அப்படி பாடிட்டு கடைசியா நம்மையும் ஒரு பொருளாக்கி அப்படின்னா என்ன அர்த்தம், உங்களுக்கும் இந்த அருள் கிடைக்கும். நீங்க இப்போ தாழ்வா இருக்கீங்கன்னு நினைக்காதீங்க, சரியை கூட பண்ணலைன்னு நினைக்காதீங்க, கிரியை பண்ணலைன்னு நினைக்காதீங்க. எந்த நிலையில் இருந்தாலும் இறைவனுடைய திருவருள் இருந்தால் நாய்க்கு கூட சிவிகை ஏற்றுவான். நம்ம இங்க ஆசிரியரா சொல்றதுனால 1 1 2ன்னு சொல்லித்தரோம். சரியை பண்ணணும், கிரியை பண்ணணும், யோகம் பண்ணணும், ஞானம் பண்ணணும். திருவருள் இருந்ததுன்னா சரியை ஆரம்பிக்கும் போதே அவன் முக்கிய கொடுத்துட்டு போயிடலாம். திருவருள் இல்லைன்னா நீங்க இதில் 16 படி ஏறினாலும் அங்கேயே உட்கார்ந்துருக்க வேண்டியதுதான் படிக்கட்டிலேயே. ஆக திருவருள் தான் நம்மை காக்க வேண்டும். அவர் திருமூலர் எல்லாத்தையும் சொல்லிட்டு எது எல்லாமே அப்படி இப்படி 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 எல்லாம் சொல்லிட்டு நான் எழுதியிருக்கிற இத்தனை பாட்டும் திருவருள் இல்லைன்னா இது பாட்டு இல்லை வேஸ்ட்டுன்னு சொல்லிட்டார். அவன் அருள் இல்லையேல் இதெல்லாம் வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டார். ஆக நம்மையும் ஒரு பொருளாக்கி நாய் சிவிகை ஏற்றுவித்த, இந்த நாயை சிவிகையில் ஏற்றுவித்த. நாய் சிவிகைன்னு ஒன்று இருக்கும், அரசனுக்கு ஒரு சிவிகை சேர் சொல்றாங்கல்ல, இது விஐபி சேரு, இது ஆர்டினரி சேரு, இது வித் ஆர்ம்ஸு, இது புஷ்பேக்கு. அது போல நாய் சிவிகைன்னு ஒன்று இருக்கும்னு நினைக்காதீங்க. இந்த நாய்க்கு சிவிகை பிரித்து படிக்க வேண்டும். அது நம்மையும் ஒரு பொருளாக்கி நாயை போன்ற எனக்கு சிவிகையில் ஏற்றுவித்த அம்மை எனக்கு அருளியவாறு ஆர் பெறுவார் அச்சோவே. அம்மை என்பது இதுக்கு கூட 2 அர்த்தம் பார்க்கலாம். அம்மை என்பது தாய்,
தாய் போல எனக்கு, தாய் போல தலையெழுத்திட்டு ஏதோ ஒரு வரி வரும். அதுபோல தாய் போல மாணிக்கவாசகர் கடைசியா என்ன ஞாபகம் வருது? தாய் ஞாபகம் வருது. பெண்களை இழிவுபடுத்துகிறவராக இருந்தாக்க கடைசியா பெண்ணை உயர்த்துவாரா? கடைசியா அம்மா எங்க அம்மாவால தான் எனக்கு கிடைச்சதுன்னு சொல்றேன். என் நண்பனால எனக்கு கிடைச்சதுன்னு சொல்லல. சிவனால எனக்கு கிடைச்சதுன்னு கூட சொல்லல. சிவன் அம்மையாக இருந்துதான் எனக்கு கொடுத்தார். தாய் போலவன் பால் நினைந்தூட்டும் தாயினும் சால பரிந்து நீ பாவியேனுடைய. இங்கேயும் அந்த தாய் தான் ஞாபகம் வருது கடைசியா. அம்மை எனக்கு அருளியவாறு. சைவ சித்தாந்த மாணவர்கள் நீங்க இது அம்மை எனக்கு அருளியவாருன்னு எனக்கு சத்திய நிபாதம் நடக்கணும். நம்மையும் ஒரு பொருளாக்கி அம்மை தான் அருள முடியும். அம்மை அருள முடியும்னு எங்க படிச்சிருக்கோம்? நமச்சிவாயத்துல நாங்கிற திரதான சக்தி, வா சிவாயத்துல இருக்கிற வா அருளும் சக்தி, இருவினை ஒப்பு மல பரிபாகம் சக்தி நிபாதம் நடந்தாதான் முத்திக்கு போக முடியும். சக்தி நிபாதம் தான் இந்த அம்மை. அந்த சக்தி தான் இந்த அம்மை. அம்மை எனக்கு அருளியவாறு ஆர் பெறுவார் அச்சோவே. நாயை போன்ற எண்ணெயை இவ்வளவு பெரிய சிவிகையில் ஏற்றுவித்து தாய் போல இருக்கின்ற இந்த பெருமான் இவன் எனக்கு செஞ்சது போல வேற யாருக்கு கிடைக்கும்? எனக்கு கிடைச்சதை விட வேற யாருக்கு கிடைக்கும்? அப்புறம் இம்மை அம்மையின், அம்மைன்னா முத்தின்னே ஒரு பொருள் இருக்கு. இம்மை மறுமை அம்மை அப்படி கூட சொல்லுவோம். இம்மைனா இந்த, மறுமைன்னா நாளைக்கு அடுத்த பிறவிக்கு வச்சுக்கலாம். அடுத்த பிறவி இல்லைன்னா அதே அம்மைன்னு வச்சுக்கலாம். அம்மை என்பதற்கு முத்தி நிலை என்றும் ஒரு பொருள் உள்ளது. ஆக அம்மை எனக்கு அருளியவாறுன்னா தாய் போல எனக்கு அருளியவாறுங்கிறது ஒரு மீனிங், அதான் மெயின் மீனிங். இன்னொரு கூடுதல் மீனிங் வந்து எனக்கு முத்தியை அருளியவாறு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இது கடைசி பதிகம் அப்படிங்கிறத நிலைநாட்டுறதுக்கு அம்மை என்பது முத்தியை குறிக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க சில ஆசிரியர்கள். ஆக அம்மை எனக்கு அருளியவாறு ஆர் பெறுவார் அச்சோவே என்ற அளவில் இந்த பதிகத்தை நாம் முடிப்போம். இதில் பெருமான் சொல்லுகின்ற அனைத்துமே சைவ சித்தாந்த கருத்துக்கள். சுருக்கமாக இதை நம்ம பார்க்கணும் அப்படின்னா சரியை கிரியை யோகம் ஞானம் இந்த வழிமுறைகள் மூலமாகத்தான் நாம் முத்தியை அடைய முடியும். அதை பார்த்துருக்கோம். அதுதான் அண்டர்லைன் பண்ணக்கூடிய கருத்துக்கள். மற்றது எல்லாம் மாயை கருத்துக்கள். இது இல்லாத உலகத்தை உண்மைன்னு நினைச்சு பல மயக்கங்கள்ல மண்ணாசை, பெண்ணாசை மட்டும் சும்மா பெண் சொல்லியிருக்கிறாங்க. மண்ணு மேல ஆசை, இடம் வாங்கணும், இடம் வாங்கணும், இடம் வாங்கணும், இடம் வாங்கணும், வீடு கட்டணும், வீடு கட்டணும், வீடு கட்டணும். மண்ணு மேல ஆசை. மண்ணு வாங்குறது மட்டும் இல்லை, பட்டா போடுறது, பத்திரம் பதிகிறது மட்டும் இல்லை. மண்ணாசைன்னா அரசால செய்யணும், ஆட்சி செய்யணும், பெரியாளா வரணும், அதுவும் மண்ணாசை தான். மாவட்ட தலைவர் ஆகணும், அப்புறம் மாநில தலைவர் ஆகணும், அப்புறம் நாட்டு பிரதமர் ஆகணும் அப்படின்னு. இப்போ நம்ம நாட்டு தலைமை, நம்ம மாநில தலைவருக்கு கூட நாட்டு தலைவர் ஆகணும்னு ஒரு ஆசை. நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே மாவட்ட தலைவராக இருக்கிற ஒருத்தர் நம்ம மாநில தலைவர் ஆகணும்னு ஆசைப்படுவோம். அதுவும் மண்ணாசை தான். மண்ணாசை மீன்ஸ் மண்ணை அள்ளி சாப்பிட்ற ஆசை கிடையாது. மண்ணாசை, பொன்னாசை, பொருளாசை. பொண்ணுன்னா தங்கம் மட்டும் கிடையாது. வெள்ளி ஆசைப்படுறோம் அப்படின்னாலும் அதுவும் பொன்னாசை தான். டைமண்டில் ஆசைப்படுறோம்னாலும் அதுவும் பொன்னாசை தான். பொருளாசை, பெண்ணாசை, அதுபோல் எந்த ஆசையாக இருந்தாலும் அதிலிருந்தெல்லாம் நம்மை நீக்கி அந்த மாயையிலிருந்து நம்மளை மீட்டு 3 மலங்களையும் அறுத்து அந்த முத்தியிலையும் சாயுச்சியம் என்கின்ற முதிர்ந்த முத்தியை தரக்கூடியவன், இந்த ஓம்காரத்தின் உட்பொருளை நமக்கு அருளக்கூடியவன். ஓம்காரத்தின் உட்பொருள் என்ன? எல்லாத்துக்கும் உட்பொருள் சிவபெருமான். எல்லாத்துக்கும் உட்பொருள் சிவபெருமான்னா அப்புறம் ஓங்காரத்துக்கும் உட்பொருளும் அவன் தான், காங்காரத்துக்கும் அவன் தான், ஏங்காரத்துக்கும் அவன் தான், கோங்காரத்துக்கும் அவன் தான். எதுவாக இருந்தாலும் அனைத்துக்கும் உட்பொருள் சிவபெருமான்கிறது தான் ஓங்காரம்னு சொல்லு. உலகம் இயங்கிறதுக்கு உட்பொருள் சிவபெருமான். நிலா சுத்திரத்துக்கு உட்பொருள் சிவபெருமான். நிலா வெளிச்சந்தரத்துக்கு உட்பொருள் சிவபெருமான். பிரம்மன் படைக்கிறதுக்கு உட்பொருள் சிவபெருமான். நம்ம மூச்சு விடுறதுக்கு உட்பொருள் சிவபெருமான். இந்த பாடத்தை நடத்துறதுக்கு உட்பொருள் சிவபெருமான். பாடத்தை கேட்கறதுக்கு உட்பொருள் சிவபெருமான். 9 மணி ஆச்சுன்னு நமக்கு சொல்றது சிவபெருமான். ஆக சிவம் இல்லையே எதுவும் இல்லை என்ற அளவிலே இந்த வகுப்பை நாம் நிறைவு செய்வோம். வான்முகில் வளாது பெய்க, மலிவளம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவிலாது உயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்கள் ஓங்க, நற்றவம் வெல்வி மல்க, மேன்மைகள் சைவ நீதி விளங்குக, உலகமெல்லாம்